Hello students. So electric charges and fields உடைய discussion நம்ம YouTube channel upload பண்ணிட்டு இருக்கோம். Scholarship test எழுதக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ்க்காக இந்த electric charges and fields உடைய discussionல இது last part. இந்த பார்ட்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய டாபிக்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா continuous charge distribution, electric flux, Gauss law and அதோட applications நம்ம பார்க்க போறோம். அதோட ப்ராப்ளம்ஸும் பார்க்க போறோம். So இந்த வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல worksheet அப்லோட் பண்ணிடுவோம் ஆன்சர் கீயோட அதை நீங்க சால்வ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ டவுட் இருந்தது அப்படின்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல அதை கேட்கலாம். ஓகே, இப்போ இன்னைக்கு பார்க்கக்கூடிய டாபிக் கண்டினியூஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன். இப்போ இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் என்ன? இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம்? எலக்ட்ரிக் ஃபீல்டை தான் பார்த்துருக்கோம். யாருக்கு பார்த்துருக்கோம்? ஒரு பாயிண்ட் சார்ஜுக்கு பார்த்துருக்கோம். அது ரிலேட்டடாக இருக்க கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்தோம். டைபோலுக்கு என்ன எலக்ட்ரிக் ஃபீல்ட் பார்த்தோம். ஸோ டைபோல் ரிலேட்டட் கொஸ்டின்ஸை நம்ம மெஜாரிட்டியாக நம்ம பார்த்துருக்கோம். அப்போ இதுதான் சார்ஜோடைய சோர்சஸா அப்படின்னா கிடையாது. சார்ஜ் ஒரு பாயிண்ட்ல அக்குமுலேட் ஆயிருக்கு, விச் மீன்ஸ் நம்ம ஒரு ஸ்பியர் கொடுத்துருக்கோம். இந்த ஸ்பியர்ல சார்ஜ் கொடுத்தாச்சு. அது இன்னொரு ஸ்பியரோட கம்பேர் பண்ணும்போது அந்த ரெண்டு ஸ்பியர் கடையில் டிஸ்டன்ஸ் லார்ஜராக இருந்ததுன்னு சொன்னால் அந்த சார்ஜை நம்ம பாயிண்ட் சார்ஜ்னு சொல்கிறோம். ரைட், இதுக்கப்புறமா நம்ம பார்க்க போகிறதெல்லாம் கண்டினியூஸ். எப்படி? இப்போ எங்கிட்ட வந்து ஒரு ஒயர் இருக்குது. இந்த ஒயருக்கு நான் சார்ஜ் கொடுக்குறேன். அந்த ஒயருக்கு கொடுக்குற சார்ஜ் இதில் எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது? ஒரு ஷீட் இருக்குது, இந்த ஷீட்டுக்கு அதை நான் சார்ஜ் கொடுக்குறேன். ஒரு ஸ்பியர் இருக்குது, அந்த ஸ்பியருக்கு நான் சார்ஜ் கொடுக்குறேன். இந்த மூணு டிஃப்ரெண்ட் கேட்டகரி ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ்க்கு நம்ம கொடுக்கக்கூடிய சார்ஜ் எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகுது, அந்த டிஸ்ட்ரிபியூஷன் என்ன, எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது, அதை பற்றி தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். அதில் மூணு கேட்டகரி இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் லீனியர் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன். Second one, surface charge distribution. Third one, volume charge distribution. Linear, surface and volume. அதிலேயே அதோட exact meaningsலாம் இருக்கு. Linear charge distribution என்ன சார்? I have a wire. இந்த ஒயருடைய லென்த் நமக்கு கொடுத்துட்டாங்க. இந்த ஒயருக்கு நான் Q அப்படின்ற ஒரு சார்ஜை கொடுக்குறேன். இந்த Qன்ற சார்ஜ் அந்த ஒயருடைய லென்த் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆக போகுது. பாசிட்டிவ் சார்ஜ் தான் கொடுக்கணும் அவசியம் கிடையாது. we can give a negative charge. எக்ஸாம்பிளுக்காக நம்ம இங்கே பேசுறது என்னது? பாசிட்டிவ் சார்ஜ். அந்த ஒயரோட லென்த் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகுது. லென்த் வைஸ் ரொம்ப தின் ஒயர். ஓகே, எப்படி சார் இதை நாங்கள் இமேஜின் பண்ணிக்கிறது? உங்ககிட்ட ஒரு ஒயிட் த்ரெட் இருக்குது. இப்போ எக்ஸாம்ஸ்லாம் நீங்கள் போனீங்கன்னாக்க உங்களுக்கு எக்ஸாம் முடிச்சப்போ இந்த பேப்பர்லாம் டைட் பண்ணுறதுக்கு த்ரெட் கொடுப்பாங்களே, அந்த மாதிரி ஒரு த்ரெட் இமேஜின் பண்ணிக்கோங்க. இந்த த்ரெட்டில் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் இங்க் நீங்கள் போடுறீங்க. இங்க் போடுறதுக்கு முன்னாடி கம்ப்ளீட் ஒயிட்டாக இருக்குது. ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் இங்க் போட்டதுக்கப்புறம் அந்த இங்க் அந்த த்ரெட்டு ஃபுல்லாக அப்படியே ஸ்ப்ரெட் ஆகுதா? அப்போ இங்கை நீங்கள் சார்ஜை இமேஜின் பண்ணிக்கோங்க. அந்த த்ரெட்டை ஒரு ஸ்ட்ரிங் ஒரு ஒயரை இமேஜின் பண்ணிக்கோங்க. அப்போ நீங்கள் கொடுக்கக்கூடிய சார்ஜ் அந்த ஒயருடைய லென்த் ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆகுதா? Likewise, the charge will spread. Likewise, the charge will distribute. அப்போ நான் கொடுத்த இந்த சார்ஜ் இவருடைய லென்த் ஃபுல்லாக டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. ரொம்ப தின் ஒயர். இப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகிறத நான் சொல்கிறோம் லீனியர் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன். இங்கே Qவை நம்ம மெஷர் பண்ண போகிறோமா, லென்த்தை மெஷர் பண்ண போகிறோமா? இங்கே ஒரு புது குவான்டிட்டி நம்ம பேச போகிறோம். என்னன்னா இந்த ஒயருடைய லென்த் எல், அதில் எவ்வளோ சார்ஜ் வந்து ஸ்ப்ரெட் ஆயிருக்கு, இந்த லென்த்துக்கு எவ்வளோ சார்ஜ் வந்து ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. இந்த Q/L, இந்த Q/L உடைய ரேஷியோ அது என்ன சொல்றோம்னா லாம்டா, லீனியர் சார்ஜ் டென்சிட்டி. இப்போ இது ஒரு சோர்ஸ் ஆயிருச்சு. எப்படி நம்ம பாயிண்ட் சார்ஜ் ஒரு சோர்ஸா பார்த்தோம், அதுல இருந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் பார்த்துருந்தோம். டைபோல ஒரு சோர்ஸா பார்த்தோம், டைபோல்னால ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் பார்த்தோம். அதே மாதிரி இந்த ஒயர், இந்த ஒயர்ல சார்ஜ் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. இந்த சார்ஜ் ஸ்ப்ரெட் ஆன இந்த ஒயர் நம்ம ஒரு சோர்ஸ் எடுத்துக்கிறோம், ஒரு ஒயர். அப்ப இதை நீங்க எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவீங்க? நான் இன்ட்ரோடியூஸ் பண்றேன், இது ஒரு ஒயர் அப்படின்னு இன்ட்ரோடியூஸ் பண்றேன். இதுல இருக்க சார்ஜ் லென்த் சொல்ல போறோம். அதுக்கு பதிலா லாம்டாவை சொல்ல போறோம். இதோட யூனிட் என்ன? கூலும் பர் மீட்டர். ஸோ கூலும் பர் மீட்டர் இதோட யூனிட். யூனிஃபார்ம் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷனா இருந்தா இந்த லாம்டா வந்து கான்ஸ்டன்டா இருக்கும். லாம்டா என்னது? கான்ஸ்டன்டா இருக்கும். இதுல நீங்க ரொம்ப ஸ்மாலர் லென்த் எடுத்துக்கோங்க. ரொம்ப ஸ்மாலர் லென்த்
இந்த ஸ்மாலர் எலமெண்ட்ரி லென்த்னு சொல்லும் சாம்பிள் மாதிரி. இந்த சாம்பிளில் டிஎல்ன்ற இந்த லென்த்தில் இருக்கக்கூடிய சார்ஜ் ஸ்மாலர் டிக்யூ. அந்த ரேஷியோ யாருக்கு ஈக்குவலாக இருக்கும்? லாம்டாக்கு ஈக்குவலாக இருக்கும். யூனிஃபார்மாக இருந்ததுன்னா உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறதா இருந்தால் ஒரு 1 மீட்டர் லென்த் இருக்கக்கூடிய ஒரு ஒயர், அதில் 1 கூலும் சார்ஜ் நம்ம கொடுத்துருக்கோன்னா அதோடைய ரேஷியோ 1 கூலும் பர் மீட்டர். இதை நான் லென்த்தை பாதியாக கட் பண்ணிக்கிறேன், 0.5 மீட்டராக இருக்குது. அப்போ அதில் எவ்வளோ சார்ஜ் இருக்கும்? 0.5 கூலும். ரேஷியோ வந்துடும் 1 கூலும் பர் மீட்டர். 0.25 மீட்டர் எடுத்துக்கிறேன், அதில் இருக்கக்கூடிய சார்ஜ் என்ன இருக்கும்? 0.25 கூலும். ஸோ யூனிஃபார்மாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கும் இந்த சார்ஜ். யூனிஃபார்ம் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் மறந்துடாதீங்க. இதை நீங்கள் எக்ஸாம்பிள் கூட பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஒரு ஸ்வீட் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, இந்த ஸ்வீட்டில் நம்ம சுகர் ஆட் பண்ணியாச்சு, அந்த சுகர் ஃபுல்லாக அந்த ஸ்வீட்டோட என்டையர் வால்யூம் ஃபுல்லாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்குன்னா ஃபஸ்ட்டு மேலே இருக்கக்கூடிய ஒரு பார்ட் எடுத்து நம்ம டேஸ்ட் பண்ணுறோம், அப்போ இருக்கக்கூடிய டேஸ்ட்டும் லாஸ்ட்டில் டெப்த்தில் இருக்கக்கூடிய அந்த பார்ட் எடுத்து டேஸ்ட் பண்ணும்போது இருக்கிற டேஸ்ட்டும் ஒரே மாதிரி இருந்தால் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட். டீ அதே மாதிரி தானே, டீ குடிக்கிறோம், சுகர் அதில் மிக்ஸ் ஆகிருக்கு, ஃபஸ்ட்டு சிப்பில் என்ன டேஸ்ட் இருக்கோ அதே லாஸ்ட் சிப் வரைக்கும் இருந்தால் யூனிஃபார்ம். ஃபஸ்ட்டு சிப்பில் டேஸ்ட்டே கிடையாது, சுகரே இல்லை, ஆனால் போக போக என்னது சுகர் டேஸ்ட் பீக்கில் இருக்குது, இப்போ நான் யூனிஃபார்மாக சுகர் மிக்ஸ் ஆகிருக்கு இதானே சொல்லும். அதே மாதிரி தான் நான் யூனிஃபார்மாக இருந்ததுன்னு சொன்னால் இதோட கேஸ் எப்படி வேணாலும் மாறலாம். மேலேருந்து வர வர சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகலாம், இது ஒரு கேட்டகரி இருக்கலாம். இல்லை கீழேருந்து போக போக சார்ஜ் என்னது மேலே போக போக அதை இன்க்ரீஸ் ஆகிட்டே போகலாம். இது எதை சரிச்சு சொல்லுவோம்னா ஈக்குவேஷன் வச்சு தான் சொல்லுவோம். கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க லாம்டா ஈக்குவல் டு லாம்டா நாட் எக்ஸ், எக்ஸை பொறுத்து மாறுது, இல்லை லாம்டா ஈக்குவல்ஸ் டு லாம்டா நாட் இன்ட்டு 1 + y. ஸோ எனி டைப் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் அது நான் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன்றது ப்ராப்ளம் நம்ம போய் பார்த்துக்கலாம். ஸோ இப்படி தான் அது லீனியர் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும். இதுக்கு என்ன சார் எக்ஸாம்பிள்? வயர் சொல்லலாம், இன்ஃபைனைட் வயர், ஃபைனைட் வயர் அண்ட் ரிங். ரிங்கோடைய சர்க்கம்ஃபரன்ஸ் ஃபுல்லாகவே இந்த சார்ஜஸ் என்ன இருக்கும்? ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். an arc of a ring, a semicircular ring, semicircular wire and an arc of a ring ஒரு போர்ஷன். ஸோ இந்த மாதிரிலாம் லீனியர் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு எக்ஸாம்பிள் இருக்குது. அடுத்து இதே மாதிரி பேட்டர்னில் தான் நம்ம அடுத்து ரெண்டுமே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பேட்டர்ன் மாற போகிறது இல்லை. நீங்கள் கெஸ் பண்ணியிருக்கலாம், லென்த் வைஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு, லீனியர் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன். ஏரியா வைஸ் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருந்தா சர்ஃபேஸ், வால்யூம் வைஸ் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருந்தா வால்யூம் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன். சரியா, நான் டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ ரெண்டாவதாக பார்க்க போகிறது சர்ஃபேஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன். சர்ஃபேஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன். ஐ ஹாவ் அ ஷீட், ஒரு ஒயிட் ஷீட் எடுத்தாச்சு, தின் ஷீட் எடுத்துட்டோம். நான் சொன்ன அதே இங்க் எக்ஸாம்பிள் இமேஜின் பண்ணிக்கோங்க. இந்த ஷீட்டில் நம்ம ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் இங்க் ஊற்றுறோம். அப்போ இந்த இங்க் என்ன ஆகுதுன்னா த்ரூ அவுட் த ஏரியா ஸ்ப்ரெட் ஆகுது. அப்போ கொடுத்த இங்க் என்ன இருக்குது, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி ஃபுல்லாக அந்த பேப்பர் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிருச்சு. இதே மாதிரி தான் இந்த ஷீட்டுக்கு, ஒரு கண்டக்டிங் ஷீட்டுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய சார்ஜ் ஸ்ப்ரெட் ஆக போகுது ஓவர் இட்ஸ் ஏரியா. இப்போ நான் கொடுத்த சார்ஜ் வந்து Q, இதோடைய மொத்த ஏரியா A. அப்போ நான் இங்கே ஒரு குவான்டிட்டி மெஷர் பண்ணலாம். என்னது? இந்த ஷீட்டோடைய டோட்டல் ஏரியா A, அதில் கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ரிபியூட்டாக இருக்கிற சார்ஜ் என்னது Q. அப்போ இவங்க ரெண்டு பேர்த்தோடைய ரேஷியோ இங்கே ஒரு குவான்டிட்டியாக வருது. இந்த குவான்டிட்டி என்ன சொல்கிறேன்னா சிக்மா சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி. இந்த சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டியோட யூனிட் என்ன? கூலும் பர் மீட்டர் ஸ்கொயர். யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷனாக இருந்ததுன்னா இங்கே இருக்கக்கூடிய சிக்மா என்னது? கான்ஸ்டன்ட். இப்போ நான் இதில் வந்து ஒரு ஸ்மாலஸ்ட் ஏரியா எடுத்துக்கிறேன். இந்த ஸ்மாலஸ்ட் ஏரியா வெரி ஃபைன் ஏரியா, எலமெண்ட்ரி ஏரியா. இந்த ஏரியாவில் எவ்வளோ சார்ஜ் இருந்திருக்க போகிறோம்? டிக்யூன்ற சார்ஜ் இருக்குது. அப்போ அந்த ஸ்மாலஸ்ட் ஏரியாவில் இருக்கக்கூடிய சார்ஜ் டிக்யூ. இந்த ரேஷியோ கண்டிப்பாக யாருக்கு ஈக்குவல்? சிக்மாக்கு ஈக்குவல், கான்ஸ்டன்டாக. இதில் என்னென்னலாம் வரலாம்? நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தின் ஷீட் எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிள்ஸ் இப்படி கூட சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும், தின் ஷீட்டில் இருக்கும். ரெண்டாவது டிஸ்க்கு, சார்ஜர் டிஸ்க், அதோடைய சர்ஃபேஸ் ஃபுல்லாகவே என்னது? சார்ஜ் ஸ்ப்ரெட்டாக இருக்குது. மூணாவது ஸ்பெரிக்கல் ஷெல். ஸ்பெரிக்கல் ஷெல்னா இது சர்ஃபேஸ் ஃபுல்லாகவே என்ன இருக்குது? சார்ஜ் ஸ்ப்ரெட்டாக இருக்குது.
இந்த ஸ்பியரிக்கல் ஷெல் ஃபுல்லாகவே. சார் நம்ம பாயிண்ட் சார்ஜஸ் டிஸ்கஸ் பண்ணும்போது ஃபோர்ஸ் இன்ட்ராக்ஷன் டிஸ்கஸ் பண்ணும்போது அங்கே ஸ்பியர்லாம் பேசியிருக்கோமே, அங்கே இதே மாதிரி தான் இருந்திருக்குமா? எஸ், அஃப்கோர்ஸ். ஒரு ஸ்பெரிக்கல் ஷெல்லுனா அந்த ஷெல்லுக்கு நம்ம கொடுத்த சார்ஜ் அதோட சர்ஃபேஸ் ஃபுல்லாக தான் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. அப்போ அது ஏன் சார் நம்ம பாயிண்ட் சார்ஜ்னு ட்ரீட் பண்ணோம்? இவர் ஒருத்தர் மட்டும் தனியாக இல்லை இல்லையா? இந்த செல்லோட ஆர் இந்த ஸ்பியரோட நம்ம இன்னொரு ஸ்பியரை கம்பேர் பண்ணோம். அந்த ஸ்பியருக்கும் இவருக்கு இடையில இருக்க டிஸ்டன்ஸ் தான் இங்கே மேட்டர். அந்த டிஸ்டன்ஸ் லார்ஜராக இருக்கும் போது இந்த ஸ்பியரில் இருக்கிற சார்ஜை நம்ம எப்படி ட்ரீட் பண்ணிக்கிட்டோம்? பாயிண்ட் சார்ஜை ட்ரீட் பண்ணிக்கிட்டோம். புரியுதுங்களா? ஸோ ஸ்பெரிக்கல் ஷெல் யாருக்கு எக்ஸாம்பிள்? சர்ஃபேஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு எக்ஸாம்பிள். ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிறது வால்யூம் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன். வால்யூம் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன், ஒரு சாலிட் நான் கண்டக்டிங் ஸ்பியர் இருக்கு. ஏன்னா இந்த நான் கண்டக்டர்ஸில் தான் சார்ஜஸ் அதோடைய வால்யூம் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகும். இப்போ கொடுக்கக்கூடிய சார்ஜ் இதோடைய வால்யூம் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகுது. கண்டக்டர் பொறுத்த வரைக்கும் சார்ஜஸ் உள்ளே போகாது. ஏன்னா கண்டக்டருக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் 0 வித்தின் த கண்டக்டர். அப்போ ஒரு நான் கண்டக்டருக்கு கொடுக்கும் போது தான் அங்கே எலக்ட்ரிக் ஃபீல்ட் உள்ள 0 ஆகாது, அங்கே சார்ஜ் ஃபுல்லாக அதோடைய வால்யூம் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். ரைட்? இப்போது இதுக்கு என்ன சார் எக்ஸாம்பிள்? நான் அதே சொன்ன மாதிரி ஒரு தெர்மாக்குள்ள ஒரு ஸ்பெரிக்கல் பால் வந்து செஞ்சாச்சு. இப்போ அதில் நம்ம இங்க் ஊற்றுறோம் அப்படின்னு சொன்னால் அந்த இங்க் அது சர்ஃபேஸ்லேயும் இருக்கும், உள்ளேயும் போயிருக்கும். அப்போ நீங்கள் கட் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ளே எப்படி இருக்கும்? அந்த ப்ளூ கலரில் இந்த இங்க் ஸ்ப்ரெட் ஆன மாதிரி தெரியும். அப்போ அது வால்யூம் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. கிளியர்? இந்த டைப் ஆஃப் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் வால்யூம் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன். அப்போ நான் கொடுத்த சார்ஜ் Q. சார் ஒரே சார்ஜ் தான் கொடுக்குறோமா? எஸ். Q ஒரு அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் இருக்குது. லெட் அஸ் அஸ்யூம் 10 மைக்ரோ கூலும். இந்த 10 மைக்ரோ கூலும்ல நான் ஒயருக்கு கொடுக்குறேன், அந்த ஒயரோட லென்த் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகுது. அதே 10 மைக்ரோ கூலுமை நான் ஏரியா, அதாவது ஷீட்க்கு நான் கொடுக்குறேன், அதுவும் அதோடைய ஷீட்டோட ஏரியா ஃபுல்லாக டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. அதே 10 மைக்ரோ கூலுமை இந்த ஸ்பியருக்கு, நான் கண்டக்டிங் ஸ்பியருக்கு கொடுத்தா அது அவனுடைய வால்யூம் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். கிளியர்? ஒரே சார்ஜ் தான், அது எப்படி ஸ்ப்ரெட் ஆகிறத பொறுத்து அதோடைய சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் நம்ம டிசைட் பண்ணுறோம். அதோடைய வால்யூம் ஃபுல்லாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. இதோடைய வால்யூம் V. அப்போது இதோடைய டோட்டல் வால்யூம் V, அதில் இருக்கக்கூடிய டோட்டல் சார்ஜ் Q, இதோட ரேஷியோ வந்து ரோ வந்துடும். இதை நம்ம என்ன சொல்கிறோம்னா வால்யூம் சார்ஜ் டென்சிட்டி. வால்யூம் சார்ஜ் டென்சிட்டி இதோடைய யூனிட் கூலும் பர் மீட்டர் கியூப். 3 பேருமே ஸ்கேலர் தான். லாம்டாவும் ஸ்கேலர் தான், சிக்மாவும் ஸ்கேலர் தான், ரோவும் ஸ்கேலர் தான். இப்போ யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷனாக இருந்ததுன்னா இந்த ரோ என்னது? கான்ஸ்டண்டாக இருக்கும். நான் யூனிஃபார்ம் இருந்தால் அது வேரி ஆகும். இதில் ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது, நம்ம பார்க்கலாம். சென்டரில் சார்ஜ் 0வாக இருக்கும், போக போக சார்ஜோடைய ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். பட் இது யூனிஃபார்ம். இப்போ இதில் ஒரு ஸ்மால் எலமெண்ட்ரி வால்யூம் எடுக்கிறீங்க, இந்த எலமெண்ட்ரி வால்யூம்ன்றது dV ஸ்மால் வால்யூம், அதில் இருக்கக்கூடிய சார்ஜ் வந்து dq. அப்போ இந்த dq/dvன்றது அதுவும் ரோ தான். அந்த வேல்யூ என்னவாக இருக்கும்? யூனிஃபார்மாக இருந்தால் கான்ஸ்டண்டாக இருக்கும். சரியா? இப்போ இதெல்லாம் சோர்சஸ். இதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம முன்னாடி சொல்லிட்டேன், சாலிட் நான் கண்டக்டிங் ஸ்பியர், அதோட என்ன பண்ணிக்கலாம்? சாலிட் நான் கண்டக்டிங் சிலிண்டர் எடுத்துக்கலாம். இந்த மாதிரியான 2 கேட்டகரியில் நம்ம கொடுக்கக்கூடிய சார்ஜ் அந்த ஆப்ஜெக்டோடைய வால்யூம் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ இது வால்யூம் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு எக்ஸாம்பிள். இப்போ இந்த சோர்சஸ் இருக்குது பார்த்தீங்களா? வயர், ஷீட், ஸ்பியர், ஹாலோ, சாலிட், இவங்களால வரக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு 2 மெத்தட் இருக்குது. ஒரு ஆர்டினரி கன்வென்ஷனல் மெத்தட், காம்பனண்ட் எடுக்கணும், ஸ்மாலர் எலிமெண்ட் லென்த் எடுக்கணும், அதுலேருந்து வரக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்ட் காம்பனண்ட் எடுத்து அது பண்ணுறது. இன்னொரு மெத்தட் காஸ் லா யூஸ் பண்ணுறது. எது ரொம்ப ஈஸின்னா காஸ் லா யூஸ் பண்ணி நம்ம டெரைவ் பண்ணுறது ஈஸி. நமக்கு சிலபஸில் இருக்கிறது அதுதான். அப்போ காஸ் லானா என்ன சார்? இந்த காஸ் லா போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்க்கணும்? எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் என்னன்றதை படிக்கணும். அதை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கவனிங்க, இதனால் வரக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னா எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். இந்த வேர்டு வந்து காமன். ஃப்ளக்ஸ்ன்றது ஒரு கண்டினியூவஸ் மூவ்மெண்ட் இருக்கும். இது எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்லையும் டிஸ்கஸ் பண்ணுவோம், மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்லையும் வரும். அப்படின்னா என்ன சார்? எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்னா என்ன சார்? இதில் ஒரு பர்டிகுலர் ஏரியா இருக்குது. இந்த ஏரியா, இந்த போர்ஷன் இருக்கு இல்லையா, இதில்
எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து கிராஸ் ஆகுது. இந்த ஏரியா இந்த ஃபேஸிங்கில் இருக்குது. இந்த பென் நான் எப்படி ஹோல்ட் பண்ணியிருக்கணும் அந்த மாதிரி தான் இந்த லைன்ஸ் வந்து கிராஸ் ஆகுது. அப்போது இந்த ஏரியாக்குள்ள எவ்வளோ நம்பர் ஆஃப் லைன்ஸ் கிராஸ் ஆகுது? நம்பர் ஆஃப் லைன்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு இ. நம்பர் ஆஃப் லைன்ஸ் அதிகமான இ அதிகமாகுதுன்னு அர்த்தம். சரியா? அப்போ நம்பர் ஆஃப் லைன்ஸ் எவ்வளோ கிராஸ் ஆகுது, அங்கே இ எவ்வளோ இருக்குது. அப்போது நம்பர் ஆஃப் லைன்ஸ் crossing a given area, இந்த மெஷர் தான் நம்ம என்ன சொல்றோம்னா எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். நம்பர் ஆஃப் லைன்ஸ் கிராசிங் ஏரியா, இது ஒரு மெஷரபிள் குவான்டிட்டி. இது எப்படி மெஷர் பண்றது? இங்கே இ இருக்கு, இது எத்தனை லைன்ஸ் இருக்கோ அதை வச்சு நம்ம இ எழுதியாச்சு. இ இந்த ஏரியாவில் எவ்வளோ லைன்ஸ் வந்து கிராஸ் ஆகுது, அப்போ இந்த ஏரியாவில் எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் கன்ஃபைண்டாக இருக்குது. இப்போ இதை வச்சு நான் என்ன பண்ணிடுறேன், ஃப்ளக்ஸ் எழுதுறேன். இ அண்ட் ஏ மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். இதை நான் இந்த ஃபை அப்படின்ற லெட்டரில் டினோட் பண்ணுறோம். ஃபைன்ற லெட்டரில் டினோட் பண்ணுறோம். ஒருவேளை ஃபீல்டு அப்படியே தான் இருக்குது, நான் என்ன பண்ணிடுறேன்னா ஏரியாவை இப்படி வச்சாச்சு. இப்போ இதில் எத்தனை லைன்ஸ் கிராஸ் ஆயிருக்கு? 0 லைன்ஸ் கிராஸ் ஆயிருக்கு. ஏரியா 0வா? ஏரியா 0 இல்லை. எலக்ட்ரிக் ஃபீல்டு 0வா? எலக்ட்ரிக் ஃபீல்டு 0 இல்லை. ரெண்டு பேருமே அங்கே இருக்காங்க. பட் இங்கே ஃப்ளக்ஸோடைய வேல்யூ 0. இங்கே ஃப்ளக்ஸ் இருந்தது, அது ஏன் எழுதியாச்சு. இங்கே ஃப்ளக்ஸ் 0 ஆயிடுச்சு. அப்போ ஃப்ளக்ஸோடைய மெஷர் என்னது? நம்பர் ஆஃப் லைன்ஸ் கிராசிங் ஏரியா. இதை நான் எப்படி ஃபார்முலாவில் கொண்டு வருது? இங்கே லைன்ஸ் கிராஸ் ஆகுது, இங்கே கிராஸ் ஆகலை. அப்போ இந்த ஐடியாஸை நான் எப்படி ஃபார்முலாஸில் கொண்டு வருது? இன்னும் முக்கியமான விஷயம் ஏரியாவுடைய அலைன்மெண்ட், ஓரியன்டேஷன். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் ஏரியாவுக்கும் இடையில இருக்கக்கூடிய அலைன்மெண்ட், அது எதில் சொல்லலாம்? ஆங்கிளில் சொல்லலாம். இந்த இடத்துல என்ன ஆங்கிள் இருக்குது, இங்கே என்ன ஆங்கிள் இருக்குது. அப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், சார் ஆங்கிள் அப்படின்னு வந்துட்டா இ வந்து வெக்டார் குவான்டிட்டி, அப்போ நான் இங்கே காஸ் தீட்டாவோ இல்லை சைன் தீட்டா போட்டால் ஏரியா என்ன ஆயிருது? அது ஒரு வெக்டார் குவான்டிட்டி ஆயிருமே. ஏரியா வெக்டார் குவான்டிட்டியா? அஃப்கோர்ஸ். ஏரியா எப்படி சார் வெக்டார் குவான்டிட்டி? நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஒரு ஆக்சஸ் எடுத்துக்குவோம். இப்போ இங்கேருந்து இதோடைய பொசிஷன் வெக்டார் நான் சொல்கிறேன். எக்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்குது. இதை பொசிஷன் வெக்டார் நான் என்ன பண்ணிக்கிறேன்? 5 ஐ கேப்னு எடுத்துக்கிறேன் எக்ஸ் ஆக்சஸில். இதே மாதிரி ஒய் ஆக்சஸில் ஒரு பாயிண்டில் நான் எடுத்துக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஜே கேப், இதோடைய பொசிஷன் வெக்டார். இப்போ இந்த ரெண்டு பொசிஷன் வெக்டாருக்கு இடையில வந்து ஒரு ஏரியா என்க்ளோஸ்டாக இருக்குது. இப்போ இந்த ஏரியா என்க்ளோஸ்டாக இருக்குது, இந்த ஏரியாவை நான் கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு ஆர்குமெண்ட் ஷேக்காக இவங்க ரெண்டு பேர்த்துக்கு இடையில இருக்கக்கூடிய ஏரியா கடையில் டாட் ப்ராடக்ட் இருக்குன்னு வச்சுக்கோம். ஏரியா வந்து ஒரு வேளை ஸ்கேலார் குவான்டிட்டியாக இருந்தால் லென்த்தையும் பிரத்தையும் நான் மல்டிப்ளை பண்ணுறேன். அது நான் டாட் ப்ராடக்டாக எடுத்துக்கிட்டா 5 ஐ கேப் ப்ளஸ் டாட் 2 ஜே கேப் ஸ்கேலார், அந்த நம்பரை மல்டிப்ளை 10 வந்துடுது. ஐ டாட் ஜே 0. அப்போ ஏரியா 0 ஆயிருமா? ஏரியா 0 ஆயிருமா? இல்லை, இங்கே ஏரியா இருக்குது. அப்போ அது 0 ஆகலை. அப்போ அது என்ன மாதிரியான ப்ராடக்ட்ல இருந்து இருக்கணும்? டாட் ப்ராடக்ட் கிடையாது, கிராஸ் ப்ராடக்ட். அப்போ இது தப்பு. அப்போ கிராஸ் ப்ராடக்ட் இருக்கணும்னா ஏரியா இது வெக்டராக இருக்கணும். எல் வெக்டர் கிராஸ் பி வெக்டர், எல்பி எல் கிராஸ் பி. அப்போ எல் 5i கிராஸ் பி 2j. அப்போ இது 10 ஐ கிராஸ் ஜே, அது என்ன வந்துடும்? கே கேப் ஆயிரும். அப்போ இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே பர்பண்டிகுலராக ஒரு வெக்டார் வருது, அதுதான் ஏரியா வெக்டர். ஸோ ஏரியா வெக்டர் அப்படின்றது எப்போதுமே இட் இஸ் a normal vector. யாருக்கு? அந்த கன்ஃபைன்ட் ஏரியாவுக்கு பர்பண்டிகுலராக இருக்கணும். இப்போ இதோட ஏரியா எடுத்தாக்க இந்த ஏரியாவுக்கு பர்பண்டிகுலராக வரக்கூடியதான் இது அதோடைய டைரக்ஷன். இப்போ ஏரியா வெக்டர், ஏரியாஸ் வெக்டர் குவான்டிட்டி, எனக்கு டைரக்ஷன் இருக்குது. அந்த டைரக்ஷன் எப்பவுமே என்னது? அவுட்வர்ட் நார்மல். இன்னும் கிளியராக சொல்ல போனால் இட் இஸ் an outward நார்மல். இப்போ நான் இந்த போர்டை பார்க்குறேன், இந்த போர்டுக்குன்னு ஒரு ஏரியா இருக்குன்னா இந்த போர்டோட ஏரியா வெக்டர் எப்படி எடுக்கலாம்? இந்த போர்டை நான் பார்க்கும்போது அங்கேருந்து லைன்ஸ் வெளியில் வருது, அப்போ அவுட்வர்ட் நார்மல் இப்படி இருக்கும். ஸோ இதில் ஒரு விஷயம் தெளிவாக புரியுது, ஏரியாஸ் வெக்டர் குவான்டிட்டி. அப்போ இந்த ஏரியாவோட வெக்டர் குவான்டிட்டி இங்கே நம்ம ரிலேட் பண்ண போகிறோம். கவனிங்க, இது கிளியர் பண்ணிடுவோம். ஸோ ஏரியா வெக்டர் குவான்டிட்டின்றதை நான் இங்கே சொல்லிட்டேன். ஓகே, இப்போ எனக்கு இங்கே ஏரியா இருக்குது. இப்போ இந்த ஏரியாவுடைய வெக்டருடைய டைரக்ஷன் இந்த டைரக்ஷன் வந்துடுது. அப்போ இ வெக்டர் ஏ வெக்டர், இது ஏரியா. இந்த ஏரியாவுடைய வெக்டர் இந்த டைரக்ஷனில் இருக்கணும், அவுட்வர்ட் நார்மல்.
ஸோ இங்கே E வெக்டரும் A வெக்டர் ஒரே டைரக்ஷன். அப்போ இவங்க ரெண்டு பேருக்கு இடையில இருக்கிற ஆங்கிள் 0. இந்த இடத்துல வந்தீங்கன்னா இங்கே E வெக்டர் ரைட் சைடில் தான் இருக்குது, பட் A வெக்டர் அதோடைய அவுட்வர்ட் நார்மல். இப்படி இருக்கிற ஏரியா வெக்டர் அப்படிங்க கொண்டு வந்து இப்படி திருப்பிட்டிங்கன்னா ஏரியா வெக்டர் டவுன்வர்ட்ஸ் வந்துருமா? இப்போ E வெக்டருக்கு A வெக்டர் இருக்கிற ஆங்கிள் என்னது? 90 டிகிரி. அப்போ தீட்டாவோட வேல்யூ 90 டிகிரி வந்துடுது. அப்போ தீட்டா 90 டிகிரினா இங்கே ஃப்ளக்ஸே கிடையாது. அப்போ என்ன டிபெண்டன்ஸ் இங்கே நான் கொண்டு வரலாம்? தீட்டா 0னா எனக்கு ஃப்ளக்ஸ் மேக்ஸிமம், தீட்டா 90 டிகிரினா ஃப்ளக்ஸ் 0. அப்போது இந்த ஃபார்முலா நான் கம்ப்ளீட் பண்ணுறதா இருந்தால் phi is equals to EA. இதோட நான் என்ன ஆங்கிள் எடுத்துகிட்டு வரலாம்? காஸ் தீட்டா. இப்போ தீட்டா 0னா மேக்ஸிமம், தீட்டா 90 டிகிரினா 0. ஓகே, அப்போ தீட்டான்றது ஆங்கிள் பிட்வீன் E and A, மறந்துடக்கூடாது. தீட்டா அப்படின்றது ஆங்கிள் பிட்வீன் E and A, ஏரியா வெக்டருக்கும் E வெக்டருக்கும். சில கொஸ்டின் என்ன பண்ணிருப்பாங்கன்னா பிளேன் மேக்ஸ் அன் ஆங்கிள் கொடுப்பாங்க. ப்ராப்ளம்ல நம்ம பார்க்கலாம். பிளேன் மேக்ஸ் அன் ஆங்கிள் வரும். பிளேன்னா இப்படி இருக்கு, இது E வெக்டரா இருக்கும், இது பிளேன். பிளேன் மேக்ஸ் அன் ஆங்கிள் 30 டிகிரின்னு கொடுப்பாங்க. இங்கே E வெக்டருக்கும் A வெக்டருக்கும் 30 டிகிரி கிடையாது. A வெக்டர் இதுதான் A வெக்டர். அப்போ இந்த லைனோட இது 30னா இது எவ்வளோ வந்திருக்கும்? 60. அப்போ E வெக்டருக்கும் A வெக்டருக்கு ஆங்கிள் 60 டிகிரி. அப்போ பிளேன் மேக்ஸ் அன் ஆங்கிள் கொடுத்துட்டா அது ஆங்கிள் கிடையாது, ஏரியா வெக்டருக்கு E வெக்டருக்கு ஆங்கிள். அது ரொம்ப கிளாரிட்டியாக படிச்சுக்கணும். ஸோ இந்த ஃபார்முலா இது கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதை நான் வெக்டர் ஃபார்முலா எழுதலாம். ஸோ E வெக்டர் டாட் A வெக்டர், ஏன்னா காஸ் தீட்டா வந்துட்டு என்ன ப்ராடக்ட் வந்துடும்? டாட் ப்ராடக்ட். ஸோ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸோட கம்ப்ளீட் ஃபார்ம் இது. நீங்கள் யாருக்கு யூஸ் பண்ணலாம்? யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் பிளேனர் ஏரியாவுக்கு யூஸ் பண்ணலாம், நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் பிளேனர் ஏரியாவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது கம்ப்ளீட் அந்த ஃபார்முலா யாருக்கு? பிளேனர் ஏரியா. பிளேனர் ஏரியா ஒரு ஸ்கொயர் இருக்குது, அதே மாதிரி ஒரு சர்க்குலர் ஏரியா இருக்குது. இந்த மாதிரி பிளேனர் ஏரியாவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கர்வ்டு ஏரியாஸ் வந்து போகுதுன்னா அங்கே நம்ம இன்டெகிரேஷன் போகணும். அதான் அடுத்து என்னன்னு சொல்கிறேன். இப்போ இதோடைய யூனிட் என்ன, இது என்னன்னு பார்க்கலாம். இதை கிளியர் பண்ணிடுறேன். ஸோ யூனிட் ஆஃப் ஃப்ளக்ஸ், ஸோ இதோட யூனிட் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு நியூட்டன் பர் கூலும், இது மீட்டர் ஸ்கொயர். அப்போ நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பர் கூலும். ஓகே, இதுலேருந்து இதோட டைமென்ஷன்ஸ் நீங்கள் தாராளமாக எழுதலாம். யூனிட்டை வச்சு டைமென்ஷன்ஸ் எழுதலாம். அப்படி இல்லைன்னா இதோட டைரக்ட் ஃபார்முலாவே போயிடலாம். இப்போ நியூட்டன் mLt பவர் ஆஃப் -2, இது L ஸ்கொயர், கூலும் AT பவர் ஆஃப் -1. அப்போ m L cube A பவர் ஆஃப் -1 T பவர் ஆஃப் -3. ஸோ இந்த யூனிட் வச்சு நான் டைரெக்டாக டைமென்ஷன் எழுதிட்டேன். இது டைமென்ஷன் ஃபார்முலா ஃபார் ஃப்ளக்ஸ். இது நீங்கள் பெருசாக படிக்கணும் அவசியம் கிடையாது. E தெரியுதுன்னா ஈயோட டைமென்ஷன் பார்க்கலாம், F/Q அதுலேருந்து நீங்கள் கொண்டு வந்து எழுத முடியும். சரிங்களா? ஸோ இது ஃப்ளக்ஸோட ஐடியாஸ். இப்போ நான் சொன்னேன் பிளேனர் ஏரியாவுக்கு, பிளேனர் ஏரியானா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் சர்ஃபேஸ் இருக்குது, இதில் லைன்ஸ் வந்து கிராஸ் ஆகுது, ரைட்டா? ஒரு சர்க்குலர் சர்ஃபேஸ் இருக்குது, இதில் லைன்ஸ் வந்து கிராஸ் ஆகுது. இப்போ நீங்கள் ஒரு சிலிண்டர் எடுத்துட்டீங்க, சிலிண்டரில் லைன்ஸ் இங்கே என்ட்ரு ஆகுது, இங்கே லீவ் ஆகுது, இப்படி இருக்குது. ஸோ இந்த மாதிரி பிளேனர் சர்ஃபேஸ் இன்வால்வ் ஆகக்கூடிய இடத்துல எல்லாத்துலேயும் நீங்கள் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம்? E வெக்டர் டாட் A வெக்டர் யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? இது நான் யூனிஃபார்ம் ஃபீல்டுக்கு யூஸ் பண்ண முடியும். இந்த இடத்துல ஃபீல்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்கலாம், இங்கே கம்மியாக இருக்கலாம், அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது என்னென்னா, I have a curved surface. இந்த மாதிரி இடத்துல இருக்குது, இங்கே லைன்ஸ் வந்து கிராஸ் ஆகுது. இந்த சர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா கர்வ்டு சர்ஃபேஸாக இருக்குது. ஒரு ஸ்பியர் இருக்கு இல்லையா? இமேஜின் பண்ணி பாருங்கள். ஸ்பியர் ஃபுல்லாக என்ன பண்ணியாச்சுன்னா, இப்போ ஒரு பலூனை இமேஜின் பண்ணிக்கிறீங்க, பலூனில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்டர் ஃபில் பண்ணியாச்சு, அங்கங்கே சின்ன சின்ன ஃபைன் ஹோல்ஸ்லாம் இருக்குது. அப்போ அந்த ஃபைன் ஹோல்ஸில் இருந்தாலும் அந்த வாட்டர் எப்படி ரிலீஸ் ஆகும் இமேஜின் பண்ண முடியுது இல்லையா? அந்த மாதிரி. ஸோ அப்படி தான் உனக்கு லைன்ஸ் ரிலீஸ் ஆகுது. அங்கே பலூனில் இருக்க சின்ன சின்ன ஃபைன் ஹோல்ஸ்லேருந்து இந்த வாட்டர் ரிலீஸ் ஆகும்போது அது எலக்ட்ரிக் ஃபீல்ட். அப்போ அதோட ஏரியா என்ன? அப்போ இது கர்வ்டு சர்ஃபேஸ் இருக்குது. கர்வ்டு சர்ஃபேஸ் வரும்போது ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி ஒரு கர்வ்டு சர்ஃபேஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி ஒரு கர்வ்டு சர்ஃபேஸ் இருக்குது, நான் ஒரு போர்ஷன் தான் எடுத்துக்கிட்டேன், இந்த ஸ்பியரில் ஒரு போர்ஷன் தான் எடுத்துக்கிட்டேன், இதில் லைன்ஸ் வந்து கிராஸ் ஆகுதுன்னு வைங்க. இதில் வந்து நான் ஃப்ளக்ஸை கால்குலேட் பண்ணோன்னா ரொம்ப ஈஸி. நம்ம எடுக்க போகிறது ஒரு ஸ்மாலர் ஏரியா. அந்த ஸ்மாலர் ஏரியாவுடைய வெக்டார் டைரக்ஷன் dA வெக்டார். இப்போ இதுதான் வந்து உங்களுடைய கர்வ்டு சர்ஃபேஸ் அப்படின்னா, இதில் சின்ன ஒரு போர்ஷன் எடுத்துக்கிறீங்க, அந்த போர்ஷன்லேருந்து வெளியில் வரக்கூடிய வெக்டார். இப்போ பலூனே இருக்குது, பலூனில் இந்த சொன்ன மாதிரி வாட்டர் அந்த சின்ன சின்ன ஃபைன் ஹோல்ஸ்லேருந்து வருது. ஆனால் இமேஜின் பண்ணணும், கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணுறீங்கன்னா, ஸ்டிக்கர் பொட்டு இருக்கு இல்லையா? அந்த ஸ்டிக்கர் பொட்டு அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஸ்மாலர் ஏரியா,
அதை எடுத்து கொண்டு போய் அந்த பலூனில் ஒட்டிட்டீங்க. அப்போ அதுதான் ஸ்மாலர் ஏரியா. அப்போ அந்த ஸ்மாலர் ஏரியா எப்படி இருக்குது உங்களுக்கு? பிளேனராக இருக்கா? ஸ்டிக்கர் போட்டு அதை ஒட்டிட்டீங்கன்னா அந்த சின்ன ஏரியாக்குள்ளே அது என்னது? பிளேனராக தானே இருக்கும். அப்போ அது டிஏ. அப்போ அதில் கண்டிப்பாக ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் போயிருக்கும் இல்லையா? இ. இப்போ இவங்க ரெண்டு பேர்த்தோடைய ஃப்ளக்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இ வெக்டர் டாட் டிஏ வெக்டர். இது ஸ்மாலர் ஃப்ளக்ஸ்னால இதை நான் என்ன பண்ணிக்கிறேன்னா d5 எழுதிக்கிறேன். d5 எழுதிக்கிறேன். இப்போது இந்த ஃபுல் பலூன்லேயும் நம்ம கவர் பண்ணோன்னா அதே மாதிரி ஸ்டிக்கர் போட்டு பக்கத்தில் அப்படியே ஒட்டினா ஃபுல்லாக இருக்கக்கூடிய இந்த ஸ்பியர் ஃபுல்லாக கவர் பண்ணிடலாமா? அப்போ சின்ன சின்ன ஸ்மாலர் ஏரியாவில் வரக்கூடிய ஃப்ளக்ஸ் எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்தா டோட்டல் ஃப்ளக்ஸ் வந்துடும். இந்த ஸ்மாலர் ஏரியாவில் வரக்கூடிய ஃப்ளக்ஸ் எல்லாம் மொத்தமாக சேர்க்கக்கூடிய அந்த ஐடியாவுக்கு என்ன பேருன்னு கேட்டிங்கன்னா இன்டெகிரேஷன். எங்கெல்லாம் உங்களுக்கு அந்த அடிஷன் வருதோ, சம்மேஷன் வருதோ, அங்கே வரதான் யார்? இன்டெகிரேஷன். அப்போ நான் d5 நான் இன்டெகிரேட் பண்ணுறேன். d5 நான் இன்டெகிரேட் பண்ண எனக்கு கிடைக்கக்கூடியது என்னது? 5. இப்போ d5 e vector dot dA vector. இப்போ 5 is equals to e vector dot dA vector. It is integration over the area. Integration area தான் வருது. ஏரியாவை தான் இன்டெகிரேட் பண்ணுறோம். சில இடங்களில் dLன்னு வரும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்டெகிரேஷன் ஓவர் த லைன். எங்கெல்லாம் இன்டெகிரேஷன் ஓவர் த க்ளோஸ்டு சர்ஃபேஸ் வருதோ, த ஃப்ளக்ஸ் த்ரூ த க்ளோஸ் சர்ஃபேஸ் கண்டுபிடிக்கிறோமோ, இது அந்த பலூனுடைய ஒரு பார்ட்லேருந்து நம்ம வரக்கூடிய ஃப்ளக்ஸை கால்குலேட் பண்ணிட்டோம்னா இது யூஸ் பண்ணிக்கிட்டான். இல்லை சார் எனக்கு அந்த க்ளோஸ் சர்ஃபேஸ் ஃபுல்லாகவே வரணும்னா அது ஈக்குவேஷன் எப்படி எழுதுறது? ஃப்ளக்ஸ் த்ரூ த க்ளோஸ் சர்ஃபேஸ் 5 equals to integral of E vector dot dA vector. இந்த இன்டெகிரேஷனில் இந்த க்ளோஸ் சர்க்கிள் வருது இல்லையா, இத்தனை நேரமாக இருக்கு. இதை எதை மீன் பண்ணுதுன்னா இன்டெகிரேஷன் ஓவர் த க்ளோஸ்டு சர்ஃபேஸ். கிளியர்? இப்போ இது ஃப்ளக்ஸோடைய கேல்குலேஷன்ஸ். இதை நம்ம ப்ராப்ளமில் பார்க்கலாம். இது கம்ப்ளீட்டாக ஃப்ளக்ஸோடைய கேல்குலேஷன்ஸ். இப்போது இந்த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸை கேல்குலேட் பண்ணுறதுக்கு நமக்கு இ வெக்டார் தெரியணும், ஏ வெக்டார் தெரியணும். இதை வச்சு நம்ம ஃப்ளக்ஸை கேல்குலேட் பண்ணுறோம். ஒருவேளை இது தெரியல, வெறும் சார்ஜ் மட்டும்தான் உள்ளே இருக்கிறது தெரியுதுன்னா, காஸ் நமக்கு ரொம்ப சிம்பிளாக ஒரு ஃபார்முலாவை சொல்லி கொடுத்துருக்காரு. உனக்கு அங்கே எலக்ட்ரிக் ஃபீல்ட் தெரியலையா, ஏரியா தெரியலையா, விட்டுடு. உனக்கு அங்கே ஃப்ளக்ஸை கேல்குலேட் பண்ணுமா, சார்ஜ் இருந்தாலே போதும். ரொம்ப சிம்பிள் அண்ட் பவர்ஃபுல் லா given by Gauss. எதுக்காக? ஃப்ளக்ஸை கால்குலேட் பண்ணுறதுக்காக. அது என்ன நம்ம பார்க்கலாம். என்கிட்ட ஒரு க்ளோஸ் சர்ஃபேஸ் இருக்குது, உள்ள ஒரு சார்ஜ் வச்சுருக்கும். இந்த க்ளோஸ் சர்ஃபேஸ்லேருந்து ஒரு ஃப்ளக்ஸை கால்குலேட் பண்ணும். என்ன சொல்லிட்டாரு? எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வேணுமா? ஆமாம். ஒரு க்ளோஸ் சர்ஃபேஸ்லேருந்து இருக்கணுமா? கண்டிப்பாக. காஸ் லாவை யூஸ் பண்ணணுன்னா ரொம்ப முக்கியமான ஒரு ஐடியா, அதை நீங்கள் க்ளோஸ்டு சர்ஃபேஸ்லேருந்து மட்டும்தான் எடுக்க முடியும். க்ளோஸ்டு சர்ஃபேஸ்லேருந்து மெஷர் பண்ணுற ஃப்ளக்ஸுக்கு தான் நீங்கள் காஸ் லா யூஸ் பண்ண முடியும். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அந்த பிளேனர் ஏரியா, இந்த பிளேனர் ஏரியாவிலேருந்து லைன்ஸ் கிராஸ் ஆகுது. இதுக்கு நான் காஸ் லா யூஸ் பண்ண முடியுமா? முடியாது. இது பிளேனர் ஏரியா, இது க்ளோஸ் கிடையாது. அப்போ இங்கே நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய ஃபார்முலா இ வெக்டர் டாட் ஏ வெக்டர் மட்டும்தான். இது க்ளோஸ் சர்ஃபேஸ்க்குள்ளே இருக்குது. அங்கே நீங்கள் கால்குலேட் பண்ணக்கூடிய ஃப்ளக்ஸ் யாருக்கு ஈக்குவல்? காஸ் லால இருக்கு. இப்போ என்ன சொல்கிறார் அவர்? இந்த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் through any closed surface is equal to 1 by epsilon 0 times the net charge enclosed by the surface. The electric flux through any closed surface. ரொம்ப முக்கியமானது. க்ளோஸ் சர்ஃபேஸில் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் காஸ் லா யூஸ் பண்ண முடியும். is equal to 1 by epsilon 0 times. இது ஒரு நம்பர் மாதிரி வச்சுக்கோங்களேன். n times 2 times 3 times சொல்கிறோம். அந்த மாதிரி இது 1 by epsilon 0 times the net charge enclosed. உள்ளே இருக்கக்கூடிய சார்ஜில் net charge. So therefore flux is equals to q net divided by epsilon or total charge enclosed. அப்போ இது வந்து காஸ் லா. அப்போ ஃப்ளக்ஸோடைய ஒரு கம்ப்ளீட் ஃபார்ம், ஃப்ளக்ஸுக்கு நான் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கம்ப்ளீட் ஃபார்முலா 5 is equals to a surface integral E vector dot dA vector that equals to q net divided by epsilon 0. ஸோ இது ஃப்ளக்ஸோடைய கம்ப்ளீட் ஃபார்முலா. இப்போ அந்த காஸ் லா எழுதியிருக்கோம் இல்லையா, q
q net divided by epsilon 0. இது மட்டுமே நம்ம தனியாக டிஸ்கஸ் பண்ண முடியும். இதில் நமக்கு கொஷின்ஸ் நம்ம கேட்கலாம். இப்போ இது ஒரு சார்ஜ் இருக்குது, இது ஒரு சர்ஃபேஸ்க்குள்ளே என்க்ளோஸ்டாக இருக்குது. சர்ஃபேஸ் அப்படின்றது ரெகுலர் சர்ஃபேஸாக இருக்குன்னு அவசியம் கிடையாது, irregular சர்ஃபேஸாக இருக்கலாம். இப்போ இந்த சர்ஃபேஸ்லேருந்து வரக்கூடிய ஃப்ளக்ஸ் வந்து தான் q by epsilon 0. ஒருவேளை இங்கே இடத்துல இன்னொரு ஒரு சார்ஜ் இருந்துருச்சு மைனஸ் q, அப்போது இங்கே நெட் சார்ஜோட வேல்யூ என்னது? ப்ளஸ் q மைனஸ் q, அப்போ 0 ஆயிடுது. அப்போ நெட் சார்ஜ் 0னா அதுலேருந்து வரக்கூடிய நெட் ஃப்ளக்ஸ் என்ன ஆயிரும்? 0 ஆயிரும், நெட் ஃப்ளக்ஸ். அப்போ இந்த நெகட்டிவ் பாசிட்டிவ் அப்படின்னு வந்துட்டாலே இது என்னவா ஆக்ட் ஆகுது? உங்களுக்கு டைபோல் ஆக்ட் ஆகுதா? அப்போ உள்ள டைபோல் இருந்ததுன்னா 0, ரெண்டு டைபோல் இருந்தால் அப்பயும் 0. மைனஸ் q இருக்குன்னு அவசியம் கிடையாது, மைனஸ் 2q ப்ளஸ் 2q இருக்கலாம், மைனஸ் 3q ப்ளஸ் 3q இருக்கலாம். ஸோ வாட் எவர் பி, 4 டைபோல் இருக்கலாம், 8 டைபோல் இருக்கலாம். ஸோ டைபோல் வந்துட்டாலே அங்கே டைபோலுடைய டோட்டல் சார்ஜ் 0, ஒரு சிங்கிள் டைபோலோட டோட்டல் சார்ஜ் 0. டிஃப்ரெண்ட் டைபோல்ஸ் இருந்தாலுமே எல்லாத்தோடைய சார்ஜ் என்ன ஆயிரும்? உங்களுக்கு 0 இருக்கும். அப்போ உள்ள டைபோல் என்க்ளோஸ்டாக இருக்குது, அதுலேருந்து வரக்கூடிய ஃப்ளக்ஸை கால்குலேட் பண்ணுங்கன்னா கண்டிப்பாக அது 0. இதே மாதிரி மல்டிபிள் சார்ஜஸ் கொடுத்துருப்பாங்க, டைபோல் தான் இருக்கணும் அவசியம் கிடையாது, மல்டிபிள் சார்ஜஸ். ப்ளஸ் 3q இருக்குது, ப்ளஸ் q இருக்குது, மைனஸ் q இருக்குது. இதுலேருந்து வரக்கூடிய டோட்டல் ஃப்ளக்ஸ் கேட்டாங்கன்னா நெட் சார்ஜ் கண்டுபிடிங்க. நெட் சார்ஜ் கால்குலேட் பண்ணிங்கனாலே தெரிஞ்சிடும். 3q ப்ளஸ் q மைனஸ் q இரண்டுமே கேன்சல், அப்போ வெறும் 3q மட்டும்தான் வந்துடும். அப்போ 3q வந்துட்டாக்க இதில் இருக்கக்கூடிய நெட் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் எவ்வளோ? 3q by epsilon 0. ஓகேவா? கம்பேரிசனாகவும் கேட்டிருக்காங்க. ஒரு 4 சர்ஃபேஸ் கொடுத்துட்டு இதுலேருந்து வரதில் எதில் ஃப்ளக்ஸ் கிரேட்டராக இருக்குது அதை நீங்கள் கேல்குலேட் பண்ணலாம். ஃப்ளக்ஸ் நெகட்டிவ் வரலாமா? தாராளமாக வரலாம், இது ஸ்கேலார் தானே. ஃப்ளக்ஸு நெகட்டிவ் வரலாம், அது நெகட்டிவ் வந்தால் என்ன மீனிங்கிறது தான் சொல்கிறோம். அப்போ இதில் இருக்கக்கூடிய வேல்யூ கேன்சல் ஆச்சுன்னா இதில் 2q by epsilon 0, இதில் கேன்சல் ஆச்சு அப்படின்னா இதில் q by epsilon 0. அப்போ இந்த மாதிரி 3 சர்ஃபேஸை கொடுத்துட்டு கம்பேரிசனாகவும் கேட்கலாம். இப்போது இன்கேஸ் இப்படி ஒரு கொஷின் கேட்குறாங்க, இங்கே ப்ளஸ் q இருக்குது, இங்கே ப்ளஸ் 2q இருக்குது, வெளியில் ஒரு ப்ளஸ் 3q இருக்குது. இதுலேருந்து வரக்கூடிய எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸுக்கு யார் ரெஸ்பான்சிபிள்? இந்த சர்ஃபேஸ்லேருந்து வரக்கூடிய எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸுக்கு யார் ரெஸ்பான்சிபிள்? 2q 6qவா? ரெண்டையும் சேர்த்து எழுதுவீங்களா? 3q by epsilon 0வா ஆர் 6q by epsilon 0வா? இது 3q by epsilon 0 தான். 6qன்றது இந்த சார்ஜில் இன்க்ளோஸ்ட் ஆகலை, இந்த க்ளோஸ்டு சர்ஃபேஸ்க்குள்ளே இந்த சார்ஜ் வரலை. அப்போ இந்த க்ளோஸ்டு சர்ஃபேஸ்லேருந்து வரதுக்கு உண்டான ஃப்ளக்ஸ் யார் பொறுப்பு, யார் ரெஸ்பான்சிபிள்? இதுக்கு உள்ளே இருக்கிற சார்ஜ் தான், இதுக்கு வெளியில் இருக்கிற சார்ஜ் ரெஸ்பான்சிபிள் இல்லை. ஒருவேளை இப்படி ஒரு கொஷின் கேட்குறாங்க, சார் எனக்கு இந்த இடத்துல ஒரு பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணி இந்த பாயிண்டில் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குன்னா இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு யார் ரெஸ்பான்சிபிள்? ப்ளஸ் 2q ரெஸ்பான்சிபிள், ப்ளஸ் q ரெஸ்பான்சிபிள், 3q ரெஸ்பான்சிபிள். இந்த 3 சார்ஜுமே இங்கே இருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ரெஸ்பான்சிபிள். ஆனால் இந்த சர்ஃபேஸ்லேருந்து வரக்கூடிய ஃப்ளக்ஸுக்கு ரெஸ்பான்சிபிள் யார்? உள்ளே இருக்கிற சார்ஜ் மட்டும்தான். ஓகே, இன்னொரு கொஸ்டின் எப்படி கேட்கலாம்னா, எங்களோட ஒரு சார்ஜ் என்க்ளோஸ்டாக இருக்குது, ஒரு ப்ளஸ் q என்க்ளோஸ்டாக இருக்குது. ஸோ ஃப்ளக்ஸ் பார்த்தீங்கன்னா q by epsilon 0. ஒருவேளை இதோடைய ரேடியஸ் r இருக்குது, இப்போ இந்த ரேடியஸ் வந்து 2r ஆயிருச்சு, அதே சார்ஜ் தான் இருக்குது. இப்போ ஃப்ளக்ஸ் இன்க்ரீஸ் ஆகுமா? ஆகாது. ஃப்ளக்ஸ் இன்க்ரீஸ் ஆகலை அப்படின்னு சொன்னால் ரீசன் சார்ஜ் மாறலை, ஏரியா பெருசாகுது, ரேடியஸ் பெருசாகிறதுனால அங்கே ஃப்ளக்ஸ் மாற போகிறது கிடையாது. ஸோ ஃப்ளக்ஸோட வேல்யூ என்னது? q by epsilon 0 தான். ரைட், இது ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸில் இருக்கணும், முக்கியமான விஷயம். அது ஒரு க்ளோஸ் சர்ஃபேஸில் கண்டிப்பாக இருந்தோம். இப்போ இது ரிலேட்டடாக உங்களுக்கு நிறைய கொஷின்ஸ் கேட்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கியூப் எடுத்துக்குவோம், கியூபோடைய சென்டரில் ஒரு சார்ஜ் இருக்குது. ரொம்ப கேர்ஃபுல்லாக பாருங்கள். இப்போது ஃப்ளக்ஸ் த்ரூ த கியூப்னு கேட்டால் flux phi is equals to q by epsilon 0. இந்த கியூபோட சென்டரில் தான் இருக்குது, ஃபுல் கியூபுக்கு வருது. இதிலே இன்னொரு கொஸ்டின் கேட்பாங்க, flux through the one surface of the cube. flux through the one surface. இதில் மொத்தம் எத்தனை ஃபேஸஸ் இருக்குது, எத்தனை சர்ஃபேஸ் இருக்குது? 6 சர்ஃபேஸ் இருக்குது. இப்போ இந்த 6 சர்ஃபேஸில் ஒரு சர்ஃபேஸ்லேருந்து, சப்போஸ் இந்த பர்டிகுலர் சர்ஃபேஸ்லேருந்து எவ்வளோ ஃப்ளக்ஸ் வருது? சார்ஜ் சென்டரில் தானே இருக்குது. அப்போ இந்த 6 சர்ஃபேஸ்லையும் சேர்த்து ஃப்ளக்ஸ் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட்டாக இருக்கும். அப்போது 6 சர்ஃபேஸ்க்கு சேர்த்து ஃப்ளக்ஸ் யூனிஃபார்மாக இருக்குன்னா அப்போ நீங்கள் 6 சர்ஃபேஸ் ஈக்குவலாக டிவைட் பண்ணலாம். இப்போ 5/6
இப்போ 5 dash equals to 5 by 6 na q by 6 epsilon 0 flux through one surface சரியா இப்போ இதே क्वेश्चन நம்ம மாத்தலாம் நிறைய கேட்டகரிஸ் கொண்டு போகலாம் கவனிங்க இப்போ என்கிட்ட வந்து அதே கியூப் கொடுத்தாச்சு சார்ஜ் இப்போ கியூபோட சென்டர்ல இல்ல இந்த ஃபேஸ் இருக்கு இல்லையா இந்த ஃபேஸ் உடைய சென்டர்ல நம்ம சார்ஜ் வச்சாச்சு ரொம்ப முக்கியமானது ஒரு கியூப் இமேஜின் பண்ணிக்கிறீங்க இந்த கியூபோட ஒரு ஃபேஸ் உடைய சென்டர்ல இருக்கு இப்போ flux through the cube கேக்குறாங்க அதே நேரத்தில் flux through one surface of the cube இதை கான்ஸ்டன்ட் வச்சுக்கும் இதை நம்ம மாற்ற வேண்டாம் வரக்கூடிய எல்லா क्वेश्चनக்கும் நம்ம இதை தான் டிஸ்கஸ் பண்ண போறோம் one surface of the cube சரியா இது 5 ன்னு எடுத்துக்கலாம் இது 5 dash இப்போ நான் காஸ் லா இங்க அப்ளை பண்ண முடியுமான்னு கேட்டா முடியாது ஏன் முடியாது இந்த சார்ஜ் ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸ்க்குள்ள இல்ல இல்லையா காஸ் லா யூஸ் பண்ணனும்னா என்ன ஐடியா சார்ஜ் ஒரு க்ளோஸ் சர்ஃபேஸ்க்குள்ள இருக்கணும் சார் இப்போ இதோட சர்ஃபேஸ் அப்படினா இதோட சர்ஃபேஸோட சென்டர்ல தான் இருக்கு அப்போ இதுல லைன்ஸ் வந்து பாஸ் ஆகுது திரும்ப லைன்ஸ் இதுலயும் போகுது இப்போ இது சார்ஜ் இந்த கியூபோட சென்டர்ல இல்ல கியூபுக்குள்ள என்க்ளோஸ்ட் ஆகல அப்ப என்ன பண்ணனும்னா we have to enclose the charge within the closed surface ஒரு closed surfaceல கொண்டு வரணும் அப்ப என்ன பண்றோம்னா இதே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஐடென்டிக்கல் கியூபை எடுத்து பின்னாடி இப்படி வச்சு கவர் பண்ணியாச்சு சார் இதை நீங்க ஒரு ஸ்பெரிக்கல் ஆப்ஜெக்ட் வச்சு கவர் பண்ண முடியாது இதே மாதிரி ஒரு சிமெட்ரிக்கலான ஆப்ஜெக்ட் வச்சு தான் இதை நீங்க கவர் பண்ணணும் என்க்ளோஸ் சர்ஃபேஸ்க்குள்ள கொண்டு வரீங்கன்னா ஒரு க்ளோஸ் சர்ஃபேஸ்க்குள்ள கொண்டு வரீங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட் என்ன ஷேப்ல இருக்கோ அதே ஷேப்ல தான் நீங்க இன்னொரு ஆப்ஜெக்ட் எடுக்கணும் சார் அப்படினா என்கிட்ட ஒரு ஸ்பியர் இருக்கு வாட்டர்மெலன் மாதிரி இமேஜின் பண்ணிருக்கீங்க இந்த சென்டர்ல ஒரு சார்ஜ் வச்சிருக்கேன் இந்த சார்ஜ் இப்போ க்ளோஸ் சர்ஃபேஸ்க்குள்ள இல்ல அப்ப நான் என்ன பண்ணனும் மேல கியூப் வைக்கணுமா வைக்க கூடாது இதோட சிமெட்ரி என்ன இன்னொரு ஹாஃப் தானே அப்ப இன்னொரு ஒரு ஸ்பியர் தான் கொண்டு வந்து வைக்கணும் இன்னொரு ஒரு ஹெமிஸ்பியர் தான் வைக்கணும் கிளியரா அப்ப இப்படி தான் நம்ம ஒரு சார்ஜை க்ளோஸ் சர்ஃபேஸ்க்குள்ள கொண்டு வரணும் இப்போ நான் ஒரு சிமெட்ரிக்கலான ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்தாச்சு இப்போ இவங்க ரெண்டு பேருக்கு சேர்த்து டோட்டல் ஃப்ளக்ஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா q by epsilon 0 இப்போ இந்த சார்ஜ் இந்த கியூபாய்டோட சென்டர்ல இருந்துருது இந்த கியூபாய்டோட சென்டர்ல இருந்துட்டா இதுல இருந்து வரக்கூடிய டோட்டல் ஃப்ளக்ஸ் q by epsilon 0 பட் ஒரு கியூப்ல இருந்து போகக்கூடிய ஃப்ளக்ஸ் எவ்வளவு தான் கேக்குறாங்க அப்ப டோட்டலா இருக்கக்கூடிய ஃப்ளக்ஸ் வந்து q by epsilon 0 அப்ப இதுல ஒரு ஹாஃப்ல இருந்து வர மட்டும் எவ்வளவு வந்திருக்கும் டோட்டல் ஃப்ளக்ஸ்ல பாதி அப்ப q by 2 epsilon 0 எழுதலாமா இது சென்டர்ல கரெக்ட்டா இருக்கு இங்க q by 2 epsilon 0 பேரும் இங்க 2 q by 2 epsilon 0 பேரும் அப்ப ஒரு கியூப் வழியா வரக்கூடிய ஃப்ளக்ஸ் q by 2 epsilon 0 இதுல ஒரு சர்ஃபேஸ்ல கேக்குறாங்க ஒரு சர்ஃபேஸ்னா நீங்க திரும்ப 6 ஆல டிவைட் பண்ண கூடாது இதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் என்னன்னா இதில இருந்து வரக்கூடிய ஃபீல்ட் லைன்ஸ் இந்த காமன் சர்ஃபேஸ் இருக்கு பாத்தீங்களா இந்த காமன் சர்ஃபேஸ்க்கு parallel தான் போகும் இந்த காமன் சர்ஃபேஸ்க்கு parallel தான் போகுது இப்போ இந்த சர்ஃபேஸ் இங்க இருக்குனா சார்ஜிங் வச்சாச்சு லைன்ஸ் parallel போகும்போது இதில இருந்து வரக்கூடிய ஃப்ளக்ஸ் வந்து கவுண்ட் பண்ண கூடாது இதில இருந்து வரக்கூடிய ஃப்ளக்ஸ் 0 அப்ப ஒரு கியூப்ல 6 சர்ஃபேஸ் இருக்குனா ஒரு சர்ஃபேஸ்ல லைன்ஸ் அதுக்கு parallel போகுது parallel போச்சுனா அங்க ஃப்ளக்ஸ் கிடையாது அப்ப அது கவுண்ட் பண்ண முடியாது ரிமைனிங் இருக்கக்கூடிய 5 சர்ஃபேஸ்ல என்ன ஆகுது லைன்ஸ் வந்து கிராஸ் ஆகுது அப்ப இத நீங்க என்ன பண்ணனும் டோட்டலா இருக்கக்கூடிய ஃப்ளக்ஸை 5 ஆல டிவைட் பண்ணனும் அப்ப உங்களுடைய ஃப்ளக்ஸ் through the one surface என்ன வரும் q by 10 epsilon 0 சோ புரியுதா தனியா ஒரு கியூப் ஒரு ஃபேஸோட சென்டர்ல வச்சாச்சு இங்க வைக்கலாம் இந்த இடத்துல வைக்கலாம் இந்த இடத்துல வைக்கலாம் anywhere you can place அப்ப இங்க வைக்கும்போது இது சார்ஜ் க்ளோஸ் சர்ஃபேஸ்க்குள்ள இல்ல இத க்ளோஸ் சர்ஃபேஸ்க்குள்ள கொண்டு வரதுக்காக இதே மாதிரி ஒரு ஐடென்டிக்கல் கியூப் நான் என்ன பண்றேன் ரைட் சைடு ஃபிட் பண்றேன் இப்போ இது கியூபாடா வந்துருது இப்போ இது க்ளோஸ் சர்ஃபேஸ்க்குள்ள இருக்கு இப்போ இந்த க்ளோஸ் சர்ஃபேஸ்ல வரக்கூடிய டோட்டல் ஃப்ளக்ஸ் q by epsilon 0 ஒரு கியூபுக்கு வரும்போது இது சிமெட்ரிக்கலா சென்டர்ல தான இருக்கு அப்ப ஈக்குவலா நீங்க பிரிச்சுக்கலாம் ஒரு கியூபுக்கு q by 2 epsilon 0 அதுல ஒரு சர்ஃபேஸ்க்கு கேட்டா கேர்ஃபுல்லா பார்க்கணும் இது சென்டர்ல இருக்கு இந்த சர்ஃபேஸ்ல போகக்கூடிய ஃப்ளக்ஸ் எல்லாமே வந்து கவுண்ட் ஆகாது ஏனா அது parallel போகுது ஃப்ளக்ஸ் அப்படினாலே லைன்ஸ் என்ன ஆகணும் அந்த சர்ஃபேஸை கிராஸ் பண்ணனும் பெனிட்ரேட் பண்ணி போகணும் இது ஜஸ்ட் ஒரு parallel டச் பண்ணி போகுது அப்ப இந்த சர்ஃபேஸ்ல வரக்கூடிய ஃப்ளக்ஸ் கவுண்ட் இல்ல ரிமைனிங் இருக்கிற 5 சர்ஃபேஸ்ல தான் நீங்க ஈக்குவலா டிவைட் பண்றீங்க அப்ப q by 10 epsilon 0 கிளியர் இது அடுத்த கேட்டகரி
நெக்ஸ்ட் கேட்டகரி ஆஃப் கொஸ்டின்ஸ் எப்படி இருக்க போகுது பாருங்கள். நான் ஒரு கியூப் எடுத்துக்கிறேன். இப்போ சார்ஜ் எங்கே ப்ளேஸ் பண்ண போகிறோன்றதை கவனிங்க. சார்ஜை கரெக்டாக இந்த எட்ஜோடைய சென்டரில் 12 edges are there, 6 faces are there, 6 surfaces, 12 edges. இப்போ நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்களேன், டூத் பிக் இருக்கு இல்லையா, இந்த டூத் பிக்கெலாம் வச்சு நீங்கள் ஒரு கியூப் ரெடி பண்ணுறீங்க, க்ளூ வச்சு ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா கீழே கரெக்டாக 4 இப்படி ஒரு டூத் பிக் வைப்பீங்க, இப்படி ஒரு டூத் பிக் வைப்பீங்க, இப்படி வச்சுருவீங்க. அதே மாதிரி என்ன பண்ணுவீங்கன்னா இப்படி நேராக இப்படி வெர்டிக்கலாக வைப்பீங்க இல்லையா, ரைட். அதுக்கப்புறமேட்டுக்கு இப்படி இந்த டைரக்ஷன். ஸோ இப்படி வச்சு தான் அதை கியூபாக ரெடி பண்ணுவீங்க. உள்ள ஹாலோவாக இருக்கும். 12 டூத் பிக்ஸ் உங்களுக்கு தேவைப்படும். அந்த 12 டூத் பிக்ஸை தான் இங்கே நம்ம என்ன சொல்லணும்னா எட்ஜஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ இந்த எட்ஜோடைய சென்டரில் இருக்குது சார்ஜு ப்ளஸ் கியூ அட் த சென்டர் ஆஃப் ஒன் ஆஃப் த எட்ஜஸ் இப்படி இருக்குது. இப்போ எனக்கு ஃப்ளக்ஸ் கால்குலேட் பண்ணணும். ஒரு கியூபலியே எவ்வளோ ஃப்ளக்ஸ் போகுது நம்ம கால்குலேட் பண்ணோம். அதான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கவனிங்க, இந்த கொஸ்டின் காமன் தான். ஃப்ளக்ஸ் த்ரூ த ஒன் கியூப் அண்ட் ஃப்ளக்ஸ் த்ரூ த ஒன் சர்ஃபேஸ் ஆஃப் த கியூப், இது எல்லாமே காமன். எப்படி சார் பண்ணுறது? இப்போ அது ஒரு க்ளோஸ் சர்ஃபேஸ்க்குள்ளே இல்லைன்றது நமக்கு கன்ஃபார்மாக தெரியுது. க்ளோஸ் சர்ஃபேஸ்க்குள்ளே கொண்டு வரணும். எப்படி கொண்டு வரலாம்? பக்கத்தில் இன்னொரு கியூப் கொண்டு வரலாமா? ஐடென்டிக்கல் சர்ஃபேஸ் தான் க்ளோஸ் பண்ண போகிறோம். இப்போ க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தா கிடையாது. டாப்பில் இங்கே இருக்குது, அப்போ சைடில் தான் கிளவராக இருக்குது. இப்போ இன்னும் நீங்கள் என்ன பண்ணணும், மேலே ஒரு கியூப் வைக்க போகிறீங்க. இப்போ கவர் ஆகிருக்குன்னா இந்த எட்ஜ் எம்டியாக இருக்குது. ஸோ அப்போ இதையும் நீங்கள் கவர் பண்ணுறதுக்கு யூ கோயிங் டு யூஸ் அனதர் கியூப். அப்போ மொத்தமாக எத்தனை கியூப் நீங்கள் அடிஷ்னலாக வச்சுருக்கீங்க? இது ஒரு கியூப் இருக்குது அப்படின்னா இது பக்கத்தில் இந்த 2 கியூப் வந்துடுது. இது 3, 4. அப்போ மொத்தம் 4 கியூப் இருந்தால் தான் இந்த பாயிண்ட் என்ன இருக்குது, சென்டரில் வந்து இருக்குது. அப்போ டோட்டலாக 4 கியூபுக்கு சேர்த்து வரக்கூடிய ஃப்ளக்ஸ் வந்து கியூப் எப்சிலான் 0. 4 கியூபோடைய சென்டரில் தான் இந்த சார்ஜ் வந்துடுது. நல்லா தெளிவாக பாருங்கள், எப்படி சிமெட்ரிக்கலாக கொண்டு வரோன்னு பாருங்கள். எட்ஜோடைய சென்டரில் இருக்குது. இப்போ இந்த சார்ஜ் என்க்ளோஸ்டாக இல்லை, க்ளோஸ் சர்ஃபேஸ்க்குள்ளே. இதை க்ளோஸ் சர்ஃபேஸ்க்குள்ளே கொண்டு வரதுக்காக நம்ம என்ன பண்ணிட்டோம், ரிமைனிங் 3 கியூப்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ டோட்டலாக 4 கியூப்ஸ். 4 கியூப்ஸோட சென்டரில் இந்த சார்ஜ் இருக்கும். இப்போது இந்த சார்ஜ் இந்த 4 கியூபுக்கு சேர்த்து இது ஒரு பெரிய கியூப் ஆயிரும் இல்லையா? அப்போ இந்த கியூபுடைய சென்டரில் இருக்குது. இப்போ எனக்கு கிடைக்கக்கூடிய டோட்டல் சார்ஜ் டோட்டல் ஃப்ளக்ஸ் கியூப் எப்சிலான் 0. அதில் ஒரு கியூபுக்கு எவ்வளோ? அப்போ மொத்தமாக நீங்கள் எப்படி டிவைட் பண்ணணும்? இதை 4ஆக டிவைட் பண்ணிக்கலாமா? டோட்டலாக சிமெட்ரிக்கலாக பிரிக்கிறதா 4 கியூபுக்கு ஈக்குவலாக டிவைட் ஆகுது. ஓகே, அடுத்து ஒரு சர்ஃபேஸில் எவ்வளோ ஃப்ளக்ஸ் போயிருக்கும்? இந்த ஒரு சர்ஃபேஸை மட்டும் நான் தனியாக எடுத்து சொல்கிறேன். இந்த இடத்துல சார்ஜ் இருந்திருக்கா? ஸோ அப்போ இங்கே லைன்ஸ் எப்படி இருக்கும்? இந்த சர்ஃபேஸ்க்கு பேரலாக போயிருக்குமா? இந்த இடத்துலையும் லைன்ஸ் பேரலாக போயிருக்குமா? அப்போ இந்த 2 சர்ஃபேஸ்லையுமே லைன்ஸ் பேரலாக தான் போயிருக்கு. பேரலாக போனால் இங்கே ஃப்ளக்ஸ் 0 இல்லையா? அப்போ இந்த சர்ஃபேஸ்லையும் ஃப்ளக்ஸ் 0, இந்த சர்ஃபேஸ்லையும் ஃப்ளக்ஸ் 0, கவுண்ட் ஆகாது. அப்போ மீதி இருக்கக்கூடிய சர்ஃபேஸஸ் என்னென்ன? இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்க இந்த சர்ஃபேஸில் போகும், இந்த இடத்துக்கு போகும், டவுன்வர்ட்ஸ் அண்டு பேக்வேர்ட்ஸ் இப்படி போயிருக்கும். அப்போது மொத்தம் 6 சர்ஃபேஸ் சொன்னேன். 6ல் 2 சர்ஃபேஸில் போகலை, மீதி இருக்கக்கூடிய 4 சர்ஃபேஸில் ஃப்ளக்ஸ் லைன்ஸ் வந்து கிராஸ் ஆகுது. அப்போ டோட்டலாக இருக்கக்கூடிய ஃப்ளக்ஸ் இந்த 5ஐ இதோட என்ன பண்ணணும், 4ஆல் தான் நீங்கள் டிவைட் பண்ணணும். இப்போ 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 16 எப்சிலான் 0. ஏன்னா 2 சர்ஃபேஸில் ஃப்ளக்ஸ் போல, மீதி இருக்க சர்ஃபேஸில் ஈக்குவலாக டிவைட் ஆகுது. அதனால் என்ன பண்ணிட்டேன், 4ஆல் டிவைட் பண்ணிட்டேன். கிளியர்? இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்கலாம். அடுத்து இப்போது கியூபு அதே ஐடியா. இப்போ ஒன் ஆஃப் த கார்னரில் வச்சாச்சு. மொத்தம் எத்தனை கார்னர்ஸ் இருக்கும்? 8 கார்னர்ஸ் இருக்கும். சரியா? கார்னர்ஸ், இந்த வேர்ட்ஸ் நல்லா கவனிச்சுக்கோங்க. கார்னரில் பிளேஸ் பண்ணியாச்சு. ஒன் ஆஃப் த கார்னர்ஸ். இப்போ எனக்கு வரக்கூடிய டோட்டல் ஃப்ளக்ஸ் த்ரூ த கியூப்
and flux through the one surface of the cube. நீங்கள் ஈஸியாக கெஸ் பண்ணியிருப்பீங்க. பாஸ் பண்ணிவிட்டு சால்வ் பண்ணி பாருங்கள். தெரியலன்னு கவனிங்க. One surface of the cube. இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த சார்ஜ் ஒரு க்ளோஸ் சர்ஃபேஸ்க்குள்ளே இல்லை, க்ளோஸ் சர்ஃபேஸ்க்குள்ளே கொண்டு வரணும். எப்படி கொண்டு வரலாம்? பக்கத்தில் நான் ஒரு கியூபை ப்ளேஸ் பண்ணுறேன். க்ளோஸ் சர்ஃபேஸ்க்குள்ளே வந்துருச்சா? வரல. பின்னாடி என்ன பண்ணுறோம்? 2 கியூப் வைக்கிறோம். இப்போ பின்னாடி 2 கியூப் வச்சாச்சு. இப்போ கீழே 4 கியூப் வந்துருச்சு. நம்பர் 1, இது நம்பர் 2, இது 3, இது 4. இல்லை, எட்ஜில் இருக்குது. நான் சொன்ன இந்த டூத் பிக் எக்ஸாம்பிள் இருக்கு இல்லையா, அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க? ஒரு கியூபை ரெடி பண்ணிட்டீங்க. கார்னரில் ஒரு கிரேப்ஸை கொண்டு போய் வச்சாச்சு. இப்போ கிரேப்ஸ் என்க்ளோஸ்ட் ஆகணும் அப்படின்னு சொன்னால் கீழே நீங்கள் 4 கியூப் வச்சாலுமே மேலே இருக்க சர்ஃபேஸ் எம்டியாக இருக்குமா? அப்போ அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? இதே மாதிரி ஒரு செட்டப்பை மேலே நீங்கள் டெவலப் பண்ணணும். அப்போ மேலே நீங்கள் டெவலப் பண்ணிங்கன்னா ஸோ டோட்டலாக உங்களுக்கு மேலே வந்து இது 5, 6, இது 7, 8. இப்போ டோட்டலாக 8 கியூப்ஸ் வந்துடும். இப்போ டோட்டலாக 8 கியூப்ஸோடைய சென்டரில் தான் இந்த சார்ஜ் வந்துருக்கும். இப்போ நீங்கள் ஓரளவுக்கு இமேஜின் பண்ணிக்கலாம். கீழே இருக்கக்கூடிய 4 பாக்ஸ் இருக்குது. இந்த 4 பாக்ஸோட சென்டரில் அந்த கிரேப் இருக்குது. இமேஜின் பண்ணிட்டீங்கன்னா அப்போ அது ஓப்பனாக தான் இருக்கும், இன்னும் க்ளோஸ் சர்ஃபேஸ்க்குள்ளே இல்லை. அப்போ கீழே இருக்கிற 4 பாக்ஸ் மாதிரியே நீங்கள் மேலே ஒரு 4 பாக்ஸை நீங்கள் வைக்கணும். அப்படி வைக்கும் போது அந்த சார்ஜ் கரெக்டாக அதோட சென்டருக்கு வந்துடும். அப்போ இதுலேருந்து வரக்கூடிய டோட்டல் ஃப்ளக்ஸ் கியூப் எப்சிலான் 0 எத்தனை? 8 கியூபுக்கு சேர்த்து 8 கியூப்ஸுக்கு சென்டரில் இந்த சார்ஜ் வந்துருச்சு. அப்போ 8 கியூப்ஸ்னால் அது ஒரு பெரிய கியூப் ஆயிரும் அதோட சென்டரில். அப்போ அதில் ஒரு பார்ட்டு இந்த ஒயிட். அப்போ இந்த ஒயிட் இந்த ஷேடட் போர்ஷன்லேருந்து வரக்கூடிய ஃப்ளக்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா Q/8 எப்சிலான் 0. அதில் ஒரு சர்ஃபேஸில் எவ்வளோ வருதுன்னு கேட்பாங்க. ஒரு சர்ஃபேஸில் வரக்கூடிய ஃப்ளக்ஸ் இந்த கார்னரில் தான் வச்சுருக்கோம். ஸோ இந்த சர்ஃபேஸில் பேரலாக போகும், இங்கேயும் பேரலாக போகும், இதுக்கு பின்னாடி இருக்க சர்ஃபேஸ்லையும் பேரலாக போகும், இதுக்கு பேக்வர்ட்ஸ், இந்த கியூபோடைய பேக்வர்ட்ஸ். இப்போ 3 சர்ஃபேஸில் லைன்ஸ் பேரலாக போகுது. அப்போ 3 சர்ஃபேஸில் வரக்கூடிய ஃப்ளக்ஸ் 0 ஆயிடும். இப்போ ரிமைனிங் இருக்கக்கூடிய 3 ஃப்ளக்ஸை தான் அதை டிவைட் பண்ணுறீங்க. இப்போ 5' ஈக்குவல்ஸ் டு டோட்டல் ஃப்ளக்ஸை நீங்கள் 3 டிவைட் பண்ணிங்கன்னா Q/24 எப்சிலான் 0. ரைட்டா? ஸோ டோட்டல் ஃப்ளக்ஸ் த்ரூ த ஒன் சர்ஃபேஸ் ஆஃப் த கியூப் Q/24 எப்சிலான் 0. ஸோ இந்த பார்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ்லாம் வந்து கேட்கலாம். இதெல்லாம் ஸ்டாண்டர்ட் கொஸ்டின்ஸ் தான், இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரைட்? அடுத்து ரொம்ப முக்கியமாக பார்க்க போகிறது காஸ் லாவுடைய அப்ளிகேஷன்ஸ். இது வரைக்கும் நம்ம பார்த்தது காஸ் லா, அதோட அப்ளிகேஷன்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு infinitely long charged wire. இப்போ infinitely long charged wire அப்படின்னாக்க லென்த்து இன்ஃபினிட்டி கிடையாது, இது ரொம்ப லார்ஜர் லென்த் இருக்கக்கூடிய ஒரு வயரை எடுத்தாச்சு. இப்போ இதிலிருந்து வரக்கூடிய எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்ன்னு சொல்லும் போது காஸில் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த வயர்லேருந்து ஆர் டிஸ்டன்ஸில் எனக்கு இந்த பாயிண்டில் தான் எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு வேணும். இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன வேல்யூ வருதுன்ற நம்ம பார்க்கலாம். எலக்ட்ரிக் ஃபீல்டை கண்டுபிடிக்கிறதுக்கு காஸ்லா தான் ஸ்ட்ரிக்டாக யூஸ் பண்ண போகிறோம். கவனிங்க. அப்போ காஸ்லா யூஸ் பண்ணணும்னா என்ன? கண்டிப்பாக ஒரு க்ளோஸ் சர்ஃபேஸ் வேணும். இங்கே நான் ஒரு இமேஜினரி ஒரு க்ளோஸ் சர்ஃபேஸை கொண்டு வரலாம். அந்த இமேஜினரி க்ளோஸ் சர்ஃபேஸ் எப்படி இருக்க போகுதுன்னா ஒரு சிலிண்ட்ரிக்கல் இமேஜினரி சர்ஃபேஸாக கொண்டு வந்துடுறேன், ஒரு ஹைப்போதெட்டிக்கல் சர்ஃபேஸை கொண்டு வந்துடுறேன். இந்த ஹைப்போதெட்டிக்கல் சர்ஃபேஸை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா இமேஜினரி இல்லையா, காசியன் சர்ஃபேஸ்ன்னு சொல்கிறோம். அங்கே ஒரு க்ளோஸ் சர்ஃபேஸே கிடையாது. இப்போ நானாக என்ன பண்ணிட்டேன்னா அங்கே ஒரு க்ளோஸ் சர்ஃபேஸை கொண்டு வரேன். அந்த க்ளோஸ் சர்ஃபேஸ் காசியன் சர்ஃபேஸ். நீங்கள் கேட்கலாம், ஏன் அந்த காசியன் சர்ஃபேஸ் ஸ்பெரிக்கலாக இருக்கலாமே, இல்லை ஒரு கியூபாக இருக்கலாமே, கியூபாய்டாக இருக்கலாமே, ஏன் இது சிலிண்ட்ரிக்கலாக தான் இருக்கணுமா? சிலிண்ட்ரிக்கலாக இருக்கக்கூடிய ஒரு காசியன் சர்ஃபேஸ் தான் இருக்கணுமா? சிலிண்ட்ரிக்கல்லாம் எப்படின்றது அதையும் இமேஜின் பண்ணிக்கோங்க. ஒரு டின் எடுத்துக்கிட்டீங்க, அந்த டின்னில் கரெக்டாக சென்டரில் ஒரு ஹோல் போட்டு ஒரு ஸ்ட்ரா உள்ளே போயிருந்து எப்படி இருக்கும்? ஸ்ட்ரா எப்படி இருக்குது? அந்த டின் இருக்குன்னா கோகோ பெப்சியோ இந்த ஸ்ட்ரா அப்படியே நிறைய என்ன பண்ணிட்டோம்? இப்படி விட்டாச்சு.
அப்போ அந்த ஸ்ட்ரா வந்து ஒரு வயரை இமேஜின் பண்ணிக்கோங்க, அந்த டின் சிலிண்ட்ரிக்கலாக இருக்கிறத ஒரு காஸியன் சர்ஃபேஸை இமேஜின் பண்ணிக்கோங்க. ஏன் இது சிலிண்ட்ரிக்கலாக தான் இருக்கணும்? கண்டிப்பாக காஸியன் சர்ஃபேஸ் ஒரு சிமெட்ரிக்கல் பேட்டர்னை ரெசம்பிள் பண்ணணும். என்ன சார் சிமெட்ரிக்கல் பேட்டர்ன்? அந்த காஸியன் சர்ஃபேஸோடைய சர்ஃபேஸ் ஃபுல்லாகவே எலக்ட்ரிக் ஃபீல்ட் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அப்போ ஒரு வயரை சுற்றி எலக்ட்ரிக் ஃபீல்ட் கான்ஸ்டண்ட்டாக இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அது ஒரு சர்க்கிளாக வந்து இருக்குமா? ஒரு இடத்துல மட்டும் இப்போ இது இருக்குது, இதிலேருந்து ஆர் டிஸ்டன்ஸ் நான் மேலே போகிறேன், அதே ஆர் டிஸ்டன்ஸ் வந்தால் இதெல்லாம் சேர்த்து சுற்றினா அது எப்படி இருக்கும்? உங்களுக்கு பார்க்க ஒரு சர்க்கிளாக இருக்குமா? அது அப்படியே அந்த சர்க்கிளை த்ரூஅவுட் த லென்த் இழுத்துட்டு போனோம்னா அது பார்க்க எப்படி இருக்கும்? உங்களுக்கு ஒரு சிலிண்ட்ரிக்கலாக தானே இருக்கணும். அப்போ காஸியன் சர்ஃபேஸை நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அந்த காஸியன் சர்ஃபேஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் கான்ஸ்டண்ட்டாக இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸாக இருக்கணும். அதை தான் சிமெட்ரிக்கல் சொல்கிறேன். அப்போ அந்த சிமெட்ரி யாருக்கு தான் வரும்? சிலிண்டருக்கு தான் வரும். நீங்கள் கியூப் வச்சு பாருங்கள், கியூப் வச்சிங்கன்னா இங்கெல்லாம் இருக்குது, அதோடைய கார்னர்ஸ் போகும்போது என்ன ஆகாது? எலக்ட்ரிக் ஃபீல்டோடைய ஸ்ட்ரென்த் மாறும், எலக்ட்ரிக் ஃபீல்டோடைய ஸ்ட்ரென்த் மாறும். ஸோ காஸியன் சர்ஃபேஸ் இந்த இடத்துல நம்ம சிலிண்டரிக்கலாக எடுத்துக்கணும்னா மீனிங் இருக்குது. அது சார்ஜோடைய சிமெட்ரிக்கல் பேட்டர்ன், எலக்ட்ரிக் ஃபீல்டோடைய சிமெட்ரிக்கல் பேட்டர்னை ரெசம்பிள் பண்ணணும். சரியா? இப்போ நான் எடுத்தாச்சு. இப்போ நான் இங்கே யூஸ் பண்ணக்கூடிய ஐடியாஸ் நல்லா கவனிங்க. இப்போ இங்கெல்லாம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இந்த பாயிண்டில் அவுட்வர்ட்ஸ் இருக்கும், இந்த பாயிண்டில் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அவுட்வர்ட்ஸ், இந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்ட் அவுட்வர்ட்ஸ் தான் இருக்க போகுது, இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்ட் அவுட்வர்ட்ஸ் தான் இருக்க போகுது. நான் இதை டெரைவ் பண்ணி தான் காமிக்கிறேன். ஸோ ஃப்ளக்ஸை நம்ம கேல்குலேட் பண்ணும்போது க்ளோஸ்டு இன்டெக்ரல் E வெக்டர் டாட் ds வெக்டர், இங்கே மொத்தம் 3 சர்ஃபேஸ் சேர்ந்து தான் இது ஒரு க்ளோஸ் சர்ஃபேஸ் இருக்குது. ஒன்று கர்வ்டு சர்ஃபேஸ், ஒன்று டாப், இன்னொன்று பாட்டம். இந்த டாப் சர்ஃபேஸில் நீங்கள் ஒரு ஸ்மாலர் ஏரியா எடுக்கிறீங்க, dA வெக்டர்னு எடுக்கிறீங்கன்னா இந்த dA வெக்டார் பர்பண்டிகுலராக இருக்கும் E வெக்டர் இந்த டைரக்ஷன். அப்போ டாப் சர்ஃபேஸ்லேருந்து வரக்கூடிய ஃப்ளக்ஸ் என்னது? 0. அதே மாதிரி பாட்டம் சர்ஃபேஸ்லேருந்து வரக்கூடிய ஃப்ளக்ஸ் என்ன ஆயிருது உங்களுக்கு? இது dA வெக்டார் டவுன்வர்ட்ஸ் வந்துடுது. அப்போ இதுவும் 0 ஆயிருது. அப்போ அதை நான் மொத்தமாக 3ஆக பிரிச்சுக்கலாம். இது E வெக்டர் டாட் ds வெக்டர் over the curved surface plus E vector dot ds vector, ds or dA எதுனாலும் யூஸ் பண்ணலாம். dA vector over the top surface, E vector dot dA vector over the bottom surface. இந்த க்ளோஸ் சர்ஃபேஸ் இருக்குல்ல, அதை நான் பிரித்து எழுதிட்டேன். இப்போ இந்த டாப்ல இருந்து வரக்கூடிய ஃப்ளக்ஸும் 0 ஆயிருது, பாட்டம்ல ஃப்ளக்ஸ் 0. லைன்ஸ் அங்கே கிராஸ் ஆகலை. இன்னொரு ரீசன் என்ன சொல்லலாம்? E வெக்டர் dA வெக்டர் பர்பண்டிகுலராக இருக்குது. அப்போது ஃப்ளக்ஸ் ஒன்லி த்ரூ த கர்வ்டு சர்ஃபேஸ். அப்போ அந்த கர்வ்டு சர்ஃபேஸ் நான் எடுக்கும் போது இந்த டெரிவேஷன் கேர்ஃபுல்லாக பாருங்கள். E டாட் dA இருக்கு இல்லையா, எல்லா பாயிண்ட்லையுமே இங்கே இருக்கிற எல்லா பாயிண்ட்லையுமே என்னது? E வந்து கான்ஸ்டன்ட். அதே நேரத்தில் இங்கே நான் ஒரு ஸ்மாலர் ஏரியா எடுத்தேன்னா dA இந்த ஏரியாவுக்கு எப்படி இருக்குது? பேரலாக தான் இருக்குது. ஸோ மொதல் வேலை இவங்க 2 பேர்த்துக்கு இடையில இருக்கக்கூடிய டாட் ப்ராடக்ட் எடுத்துடலாம். 2 பேருமே பேரலாக இருக்காங்க. ஏன்னா தீட்டா அவங்க 2 பேர்த்துக்கு இடையில 0, E into dA. அதே நேரத்தில் இங்கே E எல்லா பாயிண்ட்லையும் கான்ஸ்டண்டாக இருக்குது. அப்போ கான்ஸ்டண்டாக இருக்கக்கூடிய E இன்டெகிரேஷன் வெளியே எடுத்துடலாம். இங்கே என்ன எலக்ட்ரிக் ஃபீல்டோ அதே தான் இங்கே, ஏன்னா ஆர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. இதோடைய டோட்டல் லென்த் நீங்கள் எடுத்துக்கலாம் L, இந்த சிலிண்ட்ரிக்கல் சர்ஃபேஸோட டோட்டல் லென்த் L. அப்போ ஆர் டிஸ்டன்ஸில் தானே இருக்குது. அப்போ எல்லா பாயிண்ட்டுமே ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்கும்போது அங்கே எல்லா இடத்துலையும் எலக்ட்ரிக் ஃபீல்ட் கான்ஸ்டன்ட். இந்த இன்டெகிரல் ஆஃப் dA தான் ரொம்ப முக்கியம். இங்கே dA உடைய இன்டெகிரேஷன், இந்த ஸ்மால் dA இருக்கா, இந்த டின் சொன்னா இல்லையா, இந்த ஸ்டிக்கர் போட்டுலாம் எடுத்து வைங்க பார்ப்போம், ஒருத்தர் ஃபுல்லாக ஒட்டி விடுங்க. அப்போ அது என்ன ஆயிரும்? அந்த ஸ்மாலர் ஏரியாவுடைய டோட்டல் அடிஷன், டோட்டல் சம்மேஷன் வில் பி த கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த சிலிண்டர். அப்போ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த சிலிண்டர் என்ன ஃபார்முலா? இது சர்க்கம்ஃபரன்ஸ் 2πr, இது லென்த் L. அப்போது 2πr சர்க்கம்ஃபரன்ஸ், அது அப்படியே லென்த்தோட மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா அதுதான் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ இப்படி நம்ம ஃப்ளக்ஸை கால்குலேட் பண்ணிட்டோம். இது வரைக்குமே காஸில் வரல, காஸியன் சர்ஃபேஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கோம், காஸில் உள்ள வரல, வரும். இப்போ இது E வெக்டர் டாட் dA வெக்டர் யூஸ் பண்ணி எழுதுனது. இப்போது காஸில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், அது தனியாக ஒரு ஈக்குவேஷன், இது நோட் பண்ணிக்கோங்க, நான் கிளியர் பண்ணிடுறேன். By using Gauss law, flux is equals to charge enclosed by epsilon 0. இங்கே கொடுத்துருக்கிறதுல சார்ஜ் எவ்வளோன்றது தெரியாது, இதுக்குள்ளே எவ்வளோ சார்ஜ் என்க்ளோஸ் இருக்குன்னு பார்க்கணும். we know that lambda equals to q by L. இப்போ qனா இந்த பர்டிகுலர் லென்த்தில் எவ்வளோ சார்ஜ் என்க்ளோஸ்டாக இருக்குது. அப்போது இதில் என்க்ளோஸ்டாக இருக்கக்கூடிய சார்ஜ் lambda இன்ட்டு எழுதலாம். flux phi is equals to lambda L by epsilon 0. அப்போ நான் ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணனா, இந்த 2 ஈக்குவேஷன்ஸை எழுதுனா E into 2πRL is equals to lambda L by epsilon 0. இந்த L and L கேன்சல் ஆயிருது.
அப்போ E is equals to lambda by 2 pi epsilon 0 r. So this is the electric field due to a infinite wire, a long wire. E equals to lambda by 2 pi epsilon 0 r. அப்போ இங்கே E வந்து inversely proportional to r. நம்ம ஒரு கிராஃப் பிளாட் பண்ணுறோன்னா r versus E நம்ம போட்டோம்னா கிராஃப் இந்த மாதிரி ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா இருக்கும். 1/r ப்ரொபோர்ஷன் வரதெல்லாம் என்னது ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா. E is inversely proportional to r. ஓகேவா? இதை நம்ம ஃபார்முலா மாற்றலாம். எப்படி மாற்றிக்கலாம் அப்படின்னா என்னோட கன்வீனியன்ட்டுக்கு நான் ஒரு 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன், இது ஒரு 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்போ நியூமரேட்டர் என்ன ஆயிரும்னா 2 lambda, டினாமினேட்டர் 4 pi epsilon 0 r. நமக்கு தான் தெரியுமே 1/4 pi epsilon 0 என்னது k. குலும் சொல்லால படிச்சிருப்போம் இல்லையா, k. அதே தான் இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். 1/4 pi epsilon 0 k எழுதிட்டா இதோடைய ஃபார்முலா 2k lambda by r. ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இதை வச்சு தான் நீங்கள் ஃபைனட் ஒயருக்கு எழுத போகிறீங்க, இதை வச்சு தான் செமி சர்க்குலர் ஒயருக்கு எழுத போகிறீங்க, இதை வச்சு தான் ஆர்க் ஆஃப் ஒயருக்கு எழுத போகிறீங்க. இப்போ இந்த ஃபார்முலாவை ஃபைனட் ஒயருக்கு எப்படி மாற்றுறது, அதே நேரத்தில் ஒரு ஆர்க்குக்கு எப்படி மாற்றுறது, ஒரு செமி சர்க்குலர் ஒயருக்கு எப்படி மாற்றுறது எல்லாமே நான் சொல்கிறேன். அதெல்லாம் நீங்கள் ஷார்ட்கட்டாக நீங்கள் படிச்சுக்கலாம். இப்போ இது மட்டும்தான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக நம்ம டெரிவேஷன் ஒர்க் அவுட் பண்ணி காமிச்சிருக்கோம். சரி, இப்போ இது ஃபீல்ட் டியூ டு இன்ஃபினிட் லாங் சார்ஜ்டு ஒயர். அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஃபீல்ட் டியூ டு இன்ஃபினிட் charged sheet. Infinitely long charged sheet. Sheet எடுத்தாச்சு, இதில் சார்ஜஸ் இருக்கு. இப்போ இதில் நான் வந்து ஒரு ஆர் டிஸ்டன்ஸில் ஒரு பாயிண்ட் எடுத்தாச்சு. இந்த பாயிண்ட் என்ன எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும் அப்படின்னு தான் கொஸ்டின். இந்த சார்ஜ் ஐடென்டிஃபை பண்ணுவோம். இந்த சார்ஜுக்கு என்னது சிக்மா சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. இப்போ இதுலேருந்து வரக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஒன் செகண்ட் நான் சொன்ன மாதிரி ஒரு க்ளோஸ் சர்ஃபேஸ் இருக்கணும். இந்த க்ளோஸ் சர்ஃபேஸ் நீங்கள் எடுத்தீங்கன்னா இதோடைய பேட்டர்னை ரிசம்பிள் பண்ணுற மாதிரி கியூபாய்டு தான் வரும். இந்த கியூபாய்டை இப்படி எடுத்துக்கலாம், பின்னாடி இந்த கியூபாய்டு போகும். ஸோ எப்படி இந்த கியூபாய்டு இருந்திருக்கும். இப்போ கியூபாய்டுன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு வருது இந்த லைன்ஸில் மட்டும்தான் வெளியில் வருது. இந்த கியூபாய்டோடைய ரிமைனிங் இருக்கிற 5 சர்ஃபேஸ்லையும் என்ன ஆயிருது உங்களுக்கு ஃப்ளக்ஸ் 0 ஆயிரும். அதாவது மேலே தான் ஏரியா இருக்கும், கீழே இங்கே ஏரியா இருக்கும். அப்போ அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு இதை நான் ஒரு சிலிண்டராகவே இமேஜின் பண்ணிக்கலாம். இப்போ சிலிண்டரை எடுத்துக்கிட்டா என்சிஆர்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கியூபாய்டு தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இன்ஸ்டட் அதை நான் கம்ப்ளீட்டாக என்ன பண்ணிக்கலாம், ஷேப் கியூபாய்டு தான் இருக்கணும். பட் அந்த கியூபாய்டோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஃபுல்லாகவே ஃப்ளக்ஸ் 0 ஆகிறனால இங்கே நடக்கக்கூடிய இமேஜினரி சர்ஃபேஸ் அது என்னவா இருந்துற போகுது, சிலிண்ட்ரிக்கில் தான் இருக்க போகுது. இங்கே ஒரு சிலிண்டர் உள்ள என்டர் ஆன மாதிரி நான் சொல்கிற மாதிரி இந்த ஷீட் இருக்கு இல்லையா, அந்த ஷீட்டில் நீங்கள் இந்த ஸ்ட்ரா உள்ள கொண்டு வந்துருங்க அப்படி இருக்கும். ஒரு பிளெயின் ஷீட் எடுத்துக்கிறீங்க, ஒரு சின்ன ஓட்டை போட்டு அதை ஸ்ட்ரா வச்சுட்டா அது எப்படி இருக்குமோ அதுதான் இந்த இமேஜினரி சிலிண்டராக இருக்கும். இப்போ இந்த பாயிண்ட்டில் தான் நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் வேணும். இப்போ இந்த பாயிண்ட்டில் நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட் கண்டுபிடிக்கும். இங்கேயே ஒரு பாயிண்ட் இருக்குது P டேஷ், இது ஆர் டிஸ்டன்ஸில் இருந்தால் இதுவும் அதே ஆர் டிஸ்டன்ஸில் தான் இருக்க போகுது. இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு இதை கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ we are going to use flux is equals to integral E vector dot dA vector closed surface. இந்த க்ளோஸ் சர்ஃபேஸை நான் இங்கே 3ஆக பிரிக்கலாம். ஒன்று ரைட் சர்ஃபேஸ், இன்னொன்று லெஃப்ட் சர்ஃபேஸ், இன்னொன்று கர்வ்டு சர்ஃபேஸ். அப்போ ரைட் சர்ஃபேஸில் வரக்கூடிய ஃப்ளக்ஸ் என்ன, E vector dot dA vector through the right surface. அதே மாதிரி E vector dot dA vector through the left surface plus curved surface. இப்போ கர்வ்டு சர்ஃபேஸில் எவ்வளோ ஃப்ளக்ஸ் இருக்க போகுது, இப்போ இங்கே ரைட் சர்ஃபேஸில் இதான் E வெக்டார் வந்துடும். ஏன்னா பாசிட்டிவ் சார்ஜ்லேருந்து வெளியே தான் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் போகும். பாசிட்டிவ் சார்ஜ்னால அதுலேருந்து அவுட்வர்ட்ஸ் தான், அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இங்கே இருக்கக்கூடிய ஸ்மாலர் DA வெக்டார், இந்த DA வெக்டார் எடுத்தால் அதுவும் அவுட்வர்ட்ஸ் தான், அவுட்வர்ட் நார்மல் தான் நான் சொல்லியிருக்கோம். அதே மாதிரி இங்கே E வெக்டார் இந்த டைரக்ஷன் தான் இருக்க போகுது. இதில் ஒரு ஸ்மாலர் ஏரியா எடுத்துட்டிங்கன்னா அந்த ஸ்மாலர் ஏரியாவுடைய DA வெக்டார் என்ன இருக்க போகுது, அவுட்வர்ட்ஸ் தான். இப்போ EDA ரெண்டு பேருமே ஒரு டைரக்ஷன். இப்போ இங்கே பார்த்தோம்னா இது E வெக்டார், DA வெக்டார் மேலே வந்துடும். ஸோ அப்போ இந்த கர்வ்டு சர்ஃபேஸில் E வெக்டாரும் DA வெக்டாரும் பர்பண்டிகுலர், அதாவது லைன்ஸ் இந்த கர்வ்டு சர்ஃபேஸ் வழியாக மேலே போகாது.
penetrate through only this area. The right side from left side la மட்டும் electric field வந்து cross ஆகும். அப்போ இந்த curved surface ல வரக்கூடிய flux வந்து 0. சரி. ரைட் சைடு மட்டும் பார்த்தா EDA ஒரே டைரக்ஷன்ல இருக்கு. அப்ப நான் டாட் ப்ராடக்ட்டை EDN மாத்திக்கலாம். அதே மாதிரி இங்கேயும் டாட் ப்ராடக்ட் EDN மாறிரும். இந்த r டிஸ்டன்ஸ்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் கான்ஸ்டன்ட்டா தான் இருக்க போகுது. சோ E நான் கான்ஸ்டன்ட்டா வெளிய எடுத்துக்கிறேன். இன்டெகிரல் ஆஃப் dA பிளஸ் இதே நான் கான்ஸ்டன்ட்டா வெளிய எடுத்தா இது இன்டெகிரல் ஆஃப் dA. இப்போ இந்த சின்ன ஏரியாவை மொத்தமா கொண்டு வந்தோம்னா இது என்னவாயிரும்? இந்த சிலிண்டரோட கிராஸ் செக்ஷனல் ஏரியா. இந்த சின்ன dA-வை நான் மொத்தமா இன்டகிரேட் பண்ணா இது என்னவாயிரும்? கிராஸ் செக்ஷனல் ஏரியா ஆஃப் a சிலிண்டர். அப்போ இதை நான் EN எடுத்துக்கலாம், இதையும் EN எடுத்துக்கலாம். ஸோ ஃப்ளக்ஸோட வேல்யூ டோட்டலாக என்ன வந்துடுதுன்னா 2EN வந்துடும். அப்போ டோட்டல் 2EA. இதில் நான் காஸ் லா யூஸ் பண்ணணும். பை யூஸிங் காஸ் லா நெட் சார்ஜ் என்க்ளோஸ்ட் பை எப்சிலான் 0. இந்த சார்ஜை பற்றி நம்ம பேசலை. இந்த ஷீட்டுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஐடென்டிட்டி சிக்மா மட்டும்தான், இன்ஃபினிட்லி லாங். ஸோ சிக்மா இஸ் ஈக்குவல்ஸ் டு Q net பை இதோடைய ஏரியா. இங்கே என்க்ளோஸ்டாக இருக்கிற ஏரியா என்னது? இதோடைய கிராஸ் செக்ஷனல் ஏரியா தானே A. அப்போ ஏரியா எடுத்துட்டோன்னா Q net is equals to sigma into A. இப்போ நான் சப்ஸ்டிட் பண்ணால் 5 is equal to sigma A by epsilon 0. இந்த ரெண்டு ஈக்குவேஷனை ஈக்குவேட் பண்ணுங்க. அப்போ 2EA is equals to sigma A by epsilon 0. இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். அப்போ E is equal to sigma by 2 epsilon 0. இது electric field intensity due to thin sheet. இதில் எங்கேயுமே ஆரோட டிபெண்டன்ஸே இல்லை சார். அப்போ ஆரோட டிபெண்டன்ஸே இல்லைன்னா எல்லா இடத்துலையும் ஒரே எலக்ட்ரிக் ஃபீல்டா? இன்ஃபினிட் ஷீட்னால. பட் ப்ராக்டிக்கலாக யோசிக்கும் போது இந்த ஷீட்லேருந்து ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் நீங்கள் வந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக ஃபீல்டு என்னது? வேனிஷ் ஆயிரும், 0 ஆயிரும். பட் இங்கே ஈக்குவேஷனில் அந்த டிபெண்டன்ஸ் வராது. ஓகே, இது சிக்மா பை 2 எப்சிலான் 0. இது ரெண்டுமே வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஒயர் அண்ட் ஷீட். இதுலேருந்து சில கொஷின்ஸ் வந்து கேட்கலாம். இன்கேஸ் இப்போ நமக்கு வந்து ஒரு ஒயர் கொடுத்துருக்கோம். இது ஒரு ப்ளஸ் லாம்டா இருக்குது, இது மைனஸ் லாம்டா இருக்குது, இது ஃபுல்லாக மைனஸ் லாம்டா இருக்குது. இவங்க ரெண்டு பேர்த்தோடைய செப்பரேஷன் டிஸ்டன்ஸ் வந்து 2D இருக்குது. கரெக்டாக என்ன பண்ணுறாங்கன்னா சென்டரில் O, அதாவது இங்கேருந்து D டிஸ்டன்ஸ்லையும் இங்கேருந்து D டிஸ்டன்ஸ்லையும் ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டாங்க. ஃபைன். ஆர் தி சென்டர். இப்படி ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க ஓல. இப்போ என்ன எழுதலாம்? பார்த்தோன்னே அட்ராக்டிவ் ஒரு ஆப்ஷன் இருக்கும், 0ன்னு இருக்கும். ப்ளஸ் மைனஸ் கேன்சல் போட்டு 0 போட்டு போயிட்டே இருப்பேன். பட் இது ப்ளஸ் 0 கிடையாது. என்ன? கரெக்டாக கேர்ஃபுல்லாக பாருங்கள். பாசிட்டிவ் சார்ஜ்னால் இந்த இடத்துல ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். டைரக்ஷன் ரொம்ப முக்கியம். இதோடைய டைரக்ஷன் எப்படி இருக்க போகுது? அவுட்வர்ட்ஸ். இந்த ஒயர்லேருந்து வெளியே போகணும், இந்த சார்ஜ்லேருந்து வெளியே போகணும். அது E1 எடுத்துக்கலாம். இப்போ E1 மேக்னிட்யூட் என்ன வந்துடும்? 2K lambda by R. இது எடுத்துக்கலாமா? சாரி, ஆர்ன்றது இங்கே என்ன வந்துடுது? D. E2 நெகட்டிவ்னால இங்கே இருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்ட் அது எப்படி இருக்கும்? டுவர்ட்ஸ் சார்ஜ் தானே இருக்கும். அது இன்வெர்ட்ஸ். அப்போ அது E2. அப்போது E2 மேக்னிட்யூட் என்ன வந்துடுதுன்னா 2K lambda by D. அப்போ நெட்டுன்னு எடுக்கும் போது இந்த ரெண்டு எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஒரே டேஷ் தானே இருக்குது. அப்போ என்ன பண்ணுவீங்க? 2K lambda by D ப்ளஸ் 2K lambda by D. அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன ஆயிரும்? 4K lambda by D. கிளியர்? ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் ஃபர்தர் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். 4K வேல்யூக்கு பதிலாக 1/4 pi epsilon 0 lambda by D. இது சிம்பிளிஃபை பண்ணால் lambda by pi epsilon 0 into D. இன்கேஸ் இதுவும் ப்ளஸ் லாம்டாவாக இருந்தால் 0, மைனஸ் லாம்டாவாக இருந்தால் 0. அப்போ 1 + 1 மைனஸ் இருந்தால் இங்கே நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆட் தான் ஆகும். சரியா? இது மாதிரி கொஷின்ஸும் கேட்கலாம். இதே மாதிரி ஒரு கொஷின் எடுத்தாச்சு. இது lambda 1, இது lambda 2. ரெண்டு பேருமே பாசிட்டிவ் சார்ஜ். இவங்க ரெண்டு பேருக்கு இடையில இருக்க டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா Rன்னு எடுத்துக்குவோம். அப்போ என்ன கேட்குறாங்கன்னா ஃபோர்ஸ் per unit length between the wires. இவங்க ரெண்டு பேருக்கு இடையில இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் என்ன? இது ரெண்டு பேருமே பாசிட்டிவ் இருந்தால் பாசிட்டிவ் என்ன பண்ணும்? ரெண்டு பேருமே ரிப்பல் பண்ணும். அப்போ ஃபோர்ஸ் per unit length between the wires. இப்போ எனக்கு இந்த ஒரு ஒயர்னால இங்கே ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுக்குள்ள இந்த ஒயர் வருது. அந்த ஒயருக்கு அவனுக்கு ஒரு ஃபோர்ஸ் கிடைக்கும்.
ஸோ எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஸோ ஃபோர்ஸ்னு வந்துட்டாலே நல்லா கேர்ஃபுல்லாக கவனிங்க. பாயிண்ட் சார்ஜாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் என்ன யூஸ் பண்ணணும்? கூலும்ஸ் லா யூஸ் பண்ணணும். அதர்வைஸ் ஃபோர்ஸ்ன்னு கேட்டால் அது என்னது? QE தான். இப்போ இங்கே Qன்றது இப்போ நான் என்ன பார்க்க போகிறேன்னா ஃபோர்ஸ் ஆன் λ2 செகண்ட் ஒயர் டியூ டு λ1 ஃபர்ஸ்ட் ஒயர்னு எடுத்துக்கிறேன். அப்போ அங்கே இருக்கக்கூடிய ஃபார்முலா வந்து F21 எடுத்துட்டா சார்ஜ் யார்கிட்ட? செகண்ட் ஒயர்கிட்ட. எலக்ட்ரிக் ஃபீல்டு யாரோடது? ஃபர்ஸ்ட் ஒயர். இப்போ சார்ஜ் தெரியாது, இது இன்ஃபினிட்லி லாங் ஒயர். அப்போ என்ன பண்ண போகிறோன்னா இதில் ஒரு லென்த் சூஸ் பண்ணிக்கோங்க L. அப்போ இந்த L வச்சுட்டு நம்ம சார்ஜ் கண்டுபிடிக்கிறதா λ2 ஈக்குவல்ஸ் டு Q2/L. அப்போ Q2 என்ன எழுதலாம்? λ2 × L எழுதலாமா? இந்த ஒயரில் சார்ஜ் மொத்தமாக ஃபுல்லாக தான் சார்ஜ் இருக்குது, ஃபுல்லாக சார்ஜ் ஸ்ப்ரெட்டாக இருக்குது. அப்போ இங்கே சார்ஜ்னு எதை மென்ஷன் பண்ண போகிறோம்? இந்த லென்த்துக்குள்ளே இருக்கிற சார்ஜ் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். இந்த லென்த் அப்படின்றது நான் எடுக்கக்கூடாது, 1 மீட்டராக இருக்கலாம், 1 சென்டிமீட்டராக இருக்கலாம். அவங்க யூனிட் லென்த்து தானே கேட்டிருக்காங்க, அதனால நான் எடுத்துக்கிட்டேன். அப்போ நான் இங்கே எழுத போகிறது Q2க்கு பதிலாக λ2 × L. E1 யாரோடது? ஃபர்ஸ்ட் ஒயரோட எலக்ட்ரிக் ஃபீல்ட் இந்த இடத்துல. இப்போ ஃபர்ஸ்ட் ஒயரோட எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கும் 2K λ1/R. அப்போ எனக்கு இங்கே F கிடச்சிருது. அவங்க கேட்டிருக்கிறது ஃபோர்ஸ் பர் யூனிட் லென்த். அப்போ ஃபோர்ஸு லென்த் இங்கே டிவைட் பண்ணிட்டேன். அப்போ 2K λ1 λ2/R. So this is the required formula. 2K λ1 λ2/R. இந்த ஒயர்னால இவனுக்கு கிடைக்கிற ஃபோர்ஸாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி இது F21/L இதுதான் ஃபோர்ஸ் பர் யூனிட் லென்த். இதே F12/Lனாலும் அதே தான் வரப்போகுது. எப்படி? ஃபர்ஸ்ட் ஒயர்னால செகண்ட் ஒயருக்கு கிடைக்கிற ஃபோர்ஸும் செகண்ட் ஒயர்னால ஃபர்ஸ்ட் ஒயருக்கு கிடைக்கிற ஃபோர்ஸும் ஈக்குவல் தான். ஸோ இந்த மாதிரியான ரிசல்ட்ஸ்லாம் வரலாம். ஒயரில் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ஒயர் இருக்குது, ப்ளஸ் லாம்டா எடுத்துக்குவோம். ஒரு R டிஸ்டன்ஸில் ஒரு எலக்ட்ரான், இந்த எலக்ட்ரான் ரிவால்வ் ஆகுது, இந்த டைரக்ஷனில் ரிவால்வ் ஆகிட்டு இருக்கு. இந்த எலக்ட்ரான் ஒரு பர்டிகுலர் ஸ்பீடில் ரிவால்வ் ஆகுது, கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் கொடுத்துட்டாங்க. என்ன கேட்குறாங்கன்னா ஃபைண்ட் த ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி ஆஃப் எலக்ட்ரான் கேட்குறாங்க. தாராளமாக கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம்? இந்த எலக்ட்ரான் ரிவால்வ் ஆகுதுனாலே இவனுக்கு ஒரு சென்ட்ரிபிடல் ஃபோர்ஸ் கிடச்சிருக்கும். அந்த சென்ட்ரிபிடல் ஃபோர்ஸ்க்கு என்ன ஃபார்முலா? mv²/r. இதை ப்ரொவைட் பண்ணது யார்? இந்த சென்ட்ரிபிடல் ஃபோர்ஸ் அவனுக்கு ப்ரொவைட் பண்ணது யார்? அட்ராக்ஷன். யார் அட்ராக்ட் பண்ணா? இந்த ப்ளஸ் ஒயர். அப்போ இங்கே ஒரு எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் கிடச்சிருக்கு. எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் என்ன ஆக்சுவலாக? Q × E. Q இங்கே யாருன்னா சார்ஜ் எலக்ட்ரான், E × Eன்னு எழுதிடுறேன். இப்போ E இங்கே என்ன வேல்யூ இருக்க முடியும்? இந்த இடத்துல இந்த ஒயர்னால் அவருடைய எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஃபார்முலா பார்த்துருக்கோம் இல்லையா? 2K λ/R. சரியா? இப்போ இந்த R and R கேன்சல் ஆயிடுச்சு. இப்போது Vக்கு பதில் எழுதலாம். V is equals to omega × R. அப்போது omega squared × R squared equals to 2K λE. அப்போ omega squared எனக்கு வேணும்னா 2K λE/mR². அப்போ எனக்கு கேட்குறது ஒமேகா யாருக்கு ஈக்குவல்? 2K λE/mR². So this is the angular frequency of electron. So the angular frequency கேட்கலாம், டைம் பீரியட் கேட்கலாம். டைம் பீரியட் கேட்டால் 2π/ω. லீனியர் வெலாசிட்டி கேட்கலாம். லீனியர் வெலாசிட்டி இங்கே நீங்கள் டிவைட் ஆயிருவீங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் ஃபார்முலா. கைனடிக் எனர்ஜி கேட்கலாம். கைனடிக் எனர்ஜினா அந்த mv² வேல்யூ இருக்கு இல்லையா? இதை வச்சுக்கோங்க. இதோடைய ஃபார்முலா என்ன வந்துருதுன்னா 2K λE அப்படி தான் இருக்குது. கைனடிக் எனர்ஜின்னு வந்துட்டா 12 mv². அப்போ நீங்கள் தாராளமாக 2K λE/2 கேன்சல் பண்ணிங்கன்னா K λE. ஸோ என்ன கொஸ்டின் கேட்குறோம் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். ரொம்ப சிம்பிள். இதெல்லாம் ஒயரை பேஸ் பண்ணி உங்களுக்கு கேட்கக்கூடியது, இன்ஃபைனைட் ஒயரை பேஸ் பண்ணி. அடுத்து ஷீட்ஸை பேஸ் பண்ணி கேட்கக்கூடியது. ஷீட்டை பேஸ் பண்ணி என்ன கொஸ்டின் கேட்கலாம்? இப்போ வந்து ஒரு ப்ளஸ் சிக்மான்ற ஒரு ஷீட் இருக்குது, இன்னொன்று மைனஸ் சிக்மான்ற ஒரு ஷீட் இருக்குது. இப்போ எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு கேட்டால் 3 ரீஜனில் கேட்கலாம். இது ரீஜன் 1, இது இன்பிட்வீன் த 2, இது ரைட் சைடு. எலக்ட்ரிக் ஃபீல்டு கேட்பாங்க. இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி கண்டுபிடிக்கலாம் சொல்லுங்கள்? இந்த இடத்துல ஃபார்முலா வந்து ஒரு ஷீட்னால் வரக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்ட் E is equal to σ/2ε0. இதை மறந்துடாதீங்க. இப்போ இந்த 2 ஷீட் வச்சுருக்கோம், ஒன்று ப்ளஸ் இன்னொன்று மைனஸ், 3 ரீஜன் வந்துருக்கு. இந்த 3 ரீஜனில் எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு வேணும். சரி, இந்த ஃபர்ஸ்ட் ரீஜனுக்கு வாங்க. இந்த ஃபர்ஸ்ட் ரீஜனில் பாசிட்டிவ்னால வரக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்க போகுதுன்னா டுவர்ட்ஸ் லெஃப்ட் இருக்க போகுது. ஏன்னா
அந்த ஷீட்லேருந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு வெளியே போகணும். இப்போ E1 மேக்னிட்யூட் என்னது சிக்மா பை 2 எப்சிலான் 0, எந்த டவுட்டுமே கிடையாது. இதே பாயிண்டில் நெகட்டிவ்னால வரக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்க போகுது, அதுவும் ரைட் சைடில் வரும் டுவோர்ட்ஸ் சார்ஜ் டுவோர்ட்ஸ் த ஷீட். பாசிட்டிவ்னா அந்த இடத்துல பாசிட்டிவ்லேருந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு வெளியில் போகணும். இதே லொக்கேஷனில் நெகட்டிவ்னால வரக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு டுவோர்ட்ஸ் த ஷீட் வரணும். ஷீட் எங்கே இருக்குது, நெகட்டிவ்னா டுவோர்ட்ஸ் த ஷீட். அதான் ஞாபகம் வச்சுக்கோங்க. பாசிட்டிவ்னா அவுட்வர்ட்ஸ், நெகட்டிவ்னா இன்வர்ட்ஸ். பாசிட்டிவ்னா அந்த சார்ஜ் இருக்கிற இடத்துல இருந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு வெளில போகணும், நெகட்டிவ்னா அந்த சார்ஜ் இருக்கிற இடத்துக்கு உள்ளே போகணும் லைன்ஸ். அப்போ இங்கே E2 அதே தான் வருது சிக்மா பை 2 எப்சிலான் 0. பட் நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு வரும்போது கேர்ஃபுல்லாக கவனிங்க, ரெண்டு ஏரமாக இருக்கும், ஆப்போசிட்டாக இருக்குது. அப்போ கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணி ஆகணும், சப்ராக்ட் தான் பண்ணி ஆகணும். ரெண்டு பேருமே ஈக்குவல் மேக்னிட்யூட் இருக்காங்க. அப்போ ஈக்குவல் மேக்னிட்யூட்னா நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு 0. இதே தான் இங்கே தேர்ட் ரீஜன்லேயும் நடக்கும். பாசிட்டிவ்னால வரக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு ரைட் சைடு எப்படி பாசிட்டிவ் இந்த பாயிண்ட்ல, அப்போ இந்த ஷீட்லேருந்து வெளியே போகணும், பாசிட்டிவ் அவுட்வர்ட்ஸ். இங்கே நெகட்டிவோட எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்வர்ட்ஸ் E2. இங்கே என்ன எழுதணுமோ அதே தான், இங்கே E1 அதே தான் சிக்மா பை 2 எப்சிலான் 0, E2 அதே தான் சிக்மா பை 2 எப்சிலான் 0. அப்போ நெட்டோட வேல்யூ என்ன வந்துடும் E1 மைனஸ் E2. ஸோ அப்போ நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு 0. ரெண்டு ரீஜியன்லையும் எலக்ட்ரிக் ஃபீல்டு 0. இன்பிட்வீன் இருக்க ரீஜனில் என்ன சார் இருக்கும், இப்போ பாசிட்டிவ்னால இங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு அவுட்வர்ட்ஸ் இந்த ஷீட்லேருந்து வெளியே போகுது. இப்போ இதே இடத்துல நெகட்டிவ்னால வரக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு டுவோர்ட்ஸ் த ஷீட், அது இன்வர்ட்ஸ் வந்துடுது. பாசிட்டிவ்னால இங்கே பாசிட்டிவ்லேருந்து லைன்ஸ் வெளியில் போகணும், இது நெகட்டிவ், அப்போ அதில் லைன்ஸ் உள்ளே போகும். அப்போ இங்கே பார்க்கும்போது ரெண்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒரே டேரக்ஷனில் தான் இருக்குது. அப்போ நெட் வரும்போது என்ன பண்ணுவீங்க, ரெண்டையும் ஆட் பண்ணிடுவீங்க, E1 ப்ளஸ் E2. ஸோ E1 வேல்யூ சிக்மா பை 2 எப்சிலான் 0, இது சிக்மா பை 2 எப்சிலான் 0. அப்போ மொத்தமாக சேர்த்தா சிக்மா பை எப்சிலான் 0. ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு ரிசல்ட். கெப்பாசிட்டர்ஸ்லாம் இதை நம்ம பார்ப்போம். எலக்ட்ரிக் ஃபீல்ட் பிட்வீன் த டூ பிளேட்ஸ் ஆஃப் அ parallel plate கெப்பாசிட்டர்னு கேட்டால் இது எக்ஸ்பிரஷன் E ஈக்குவல் டு சிக்மா பை எப்சிலான் 0. கிளியரா? இது பார்த்துக்கோங்க. இதில் நம்பர்ஸ் வந்து மாற்றலாம், ப்ளஸ் சிக்மா இருக்கலாம், -2 சிக்மா இருக்கலாம், 3 ஷீட்ஸ் கொடுக்கலாம். ப்ராப்ளம் டிஸ்கஷன்ஸில் அதை நம்ம பார்க்கலாம். ஓகே, அடுத்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் near the surface of a conductor ஒரு திக் பிளேட் எடுத்துக்குவோம். இந்த திக் பிளேட்க்கு நான் சார்ஜ் கொடுக்கும்போது இந்த சார்ஜ் இந்த ரெண்டு சர்ஃபேஸ்க்கும் டிஸ்ட்ரிபியூட் ஆகும். எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும், ரெண்டு சர்ஃபேஸுமே ஈக்குவல் ஏரியாவில் இருக்கும் போது இதில் Q/2 இதில் Q/2. ஏன் இப்படி ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகணும், இது உள்ள மெட்டல், இது ஒரு திக் மெட்டல் பிளேட். இந்த மெட்டல் பிளேட்டுக்குள்ள இன்டீரியர் பாயிண்டில் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னது 0 ஆகணும். அப்போ 0 ஆனால் இவருடைய ஃபீல்டு ஆப்போசிட்டாக இருக்கணும். அப்போ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டாக இருக்கும்போது இங்கே கேன்சல் ஆகும். அப்போ உள்ளே வந்து E0. இப்போ என்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னா, நியர் த சர்ஃபேஸ் ஆஃப் அ கண்டக்டர், ஒரு ஷீட்னால, ஒரு தின் ஷீட், ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஷீட் நம்ம இதுக்கு சார்ஜ் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னால் இது ப்ளஸ்ன்ற சார்ஜ் இருக்குது. நியர்பை இட் த எலக்ட்ரிக் ஃபீல்டு சிக்மா பை 2 எப்சிலான் 0. இது ரைட் சைட்லையோ லெஃப்ட் சைட்லையோ எடுத்துட்டா, பட் இது ஒரு திக் பிளேட் கொடுத்தாச்சு, இது கொடுத்த சார்ஜ் ரெண்டு சர்ஃபேஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் ஆகும். இப்போ இந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்டு கேட்டோன்னு வைங்களேன், இப்போ இங்கேயும் இவரோட ரெண்டோட எலக்ட்ரிக் ஃபீல்டு சேர்ந்து 0 ஆகக்கூடாது. அப்போ என்ன பண்ணலாம், இந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு காஸியன் சர்ஃபேஸ் யூஸ் பண்ணலாம். காஸியன் சர்ஃபேஸ் ஒரு சிலிண்ட்ரிக்கல் காஸியன் சர்ஃபேஸ் இருக்கணும். இது ஒரு பார்ட் வந்து வெளியில், ஒரு பார்ட் உள்ளே இருக்கும். இப்போ ஒரு பார்ட் இங்கே ஃபுல்லாக இதுவும் கவர் ஆயிடுச்சுன்னா இவனோட எலக்ட்ரிக் ஃபீல்டு இங்கே அஃபெக்ட் ஆகும், 0 ஆயிடும். ஸோ ஒரு பார்ட் வந்து உள்ள கண்டக்டருக்குள்ள, ஒரு பார்ட் இங்கே வெளியில். இப்போ இந்த சர்ஃபேஸ்லேருந்து வரக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு அண்ட் இதோட ஏரியாவை நான் டேரெக்டாக ஏன்னு எடுத்துக்கிறேன். ஸோ ஃப்ளக்ஸ் ஒரு கேல்குலேஷன்ஸ் E இன்ட்டு ஏன்னு வந்துடும். இன்னொரு கேல்குலேஷன்ஸ் சார்ஜ் என்க்ளோஸ்ட் இல்லையா, இதை நான் என்ன பண்ணிக்கிறேன், சார்ஜ் என்க்ளோஸ்ட் Q என்க்ளோஸ்ட்னு எடுத்துக்கிறேன். Q நெட் Q என்க்ளோஸ்ட் எல்லாம் ஒன்று தான். இப்போ Q என்க்ளோஸ்ட் எவ்வளோ இருக்க முடியும், சிக்மா இன்ட்டு ஏ. இதோடைய சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி இந்த இடத்துல வருது, இந்த சர்ஃபேஸுக்கு. அப்போ சிக்மா இன்ட்டு எழுதுனா 5 is equal to சிக்மா ஏ பை எப்சிலான் 0. அப்போ ரெண்டையும் நான் ஈக்குவேட் பண்ணும்போது EA is equals to சிக்மா ஏ பை எப்சிலான் 0. இந்த ஏ அண்ட் ஏ கேன்சல் ஆயிரும். ஈயோட வேல்யூ யாருக்கு ஈக்குவல், சிக்மா பை எப்சிலான் 0. இப்போ சிக்மாவோட வேல்யூ என்னென்னா
இதோடைய ஏரியா வந்து டோட்டல் ஏரியா ஏன்னு எடுத்தாச்சுன்னா இந்த டோட்டல் சர்ஃபேஸ் இதோட ஏரியா ஏ, இதில் இருக்கிற சார்ஜ் வந்து q/2. ஸோ அப்படி எழுதும் போது q/2a எப்சிலான் 0ன்னு எழுதலாம். இந்த சைடு மட்டும் இந்த சார்ஜ் இந்த ஏரியா ஃபுல்லாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு, இதோடைய ஏரியா ஏன்னு எடுக்கும் போது நான் இப்படி எடுத்துக்கலாம் q/2a எப்சிலான் 0. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் நியர் த சர்ஃபேஸ் ஆஃப் த கண்டக்டர்னு கேட்டால் இது சிக்மா/2 எப்சிலான் 0 தான். இந்த இடத்துல ஒரு தின் ஷீட்னு வரும்போது சிக்மா/2 எப்சிலான் 0. இப்போ இந்த இடத்துல சார்ஜ் ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு, இது நம்ம காமிச்சிருக்கோம். இதுவும் காஸ்லோட ஐடியாஸில் தான் வருது. இதை நோட் பண்ணிக்கோங்க, இந்த ரிசல்ட் ரொம்ப முக்கியம். E is equal to sigma/2 எப்சிலான் 0. அப்போ அவுட்வோர்டு வரனால என்ன பண்ணலாம்னா வெக்டாரில் எழுதும் போது E வெக்டார் ஈக்குவல்ஸ் டு சிக்மா/2 எப்சிலான் 0 இன்ட்டு n கேப்னு போடலாம் இந்த டைரக்ஷனில். சார் அப்போ இங்கே கேட்டாலும் இதே தான், எலக்ட்ரிக் ஃபீல்ட் அவுட்வர்ட்ஸ் சிக்மா/2 எப்சிலான் 0 இன்ட்டு n கேப். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் நியர் த சர்ஃபேஸ் ஆஃப் த கண்டக்டர், இந்த ரிசல்ட் வந்துடும். ஓகே, இதில் ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, என்ன அப்படின்னா ஒரு சிங்கிள் பிளேட் இருக்கும் போது அங்கே ஈக்குவலாக சார்ஜ் டிஸ்ட்ரிபியூட் ஆச்சு. இப்போ 2 பிளேட் எடுத்துக்கோமே, இங்கே ஒரு 2q சார்ஜ் கொடுத்துருவோம், இன்னொரு பிளேட் எடுத்துக்கலாம், அந்த பிளேட்டில் -q ஒரு சார்ஜ் இருக்குது. இப்போ இந்த சார்ஜஸ் டிஸ்ட்ரிபியூட் ஆகணும். டிஸ்ட்ரிபியூட் ஆகணும்னா 4 சர்ஃபேஸில் இது டிஸ்ட்ரிபியூட் ஆகணும். இது ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ், இது செகண்ட் சர்ஃபேஸ், தேர்ட் சர்ஃபேஸ், இது ஃபோர்த்து சர்ஃபேஸ். 4 சர்ஃபேஸில் டிஸ்ட்ரிபியூட் ஆகும். இப்போ இங்கே ஈக்குவலாக நீங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறீங்க, இங்கேயும் நீங்கள் ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துலலாம் இன்டீரியர் பாயிண்டில் எலக்ட்ரிக் ஃபீல்ட் 0 ஆகாது. அப்புறம் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? ஒரு சின்ன ஷார்ட்கட் இருக்குது, ஒரு ஃபார்முலா இருக்குது. இந்த சர்ஃபேஸ் 1 இருக்குது பார்த்தீங்களா, இதில் எவ்வளோ சார்ஜ் இருக்குன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சின்ன ஃபார்முலா. இவங்க 2 பேர்த்தில் இருக்க சார்ஜை q1 q2 எடுத்துக்கோங்க, ஆட் பண்ணிக்கோங்க, /2ன்னு போடுங்க. q1 q2/2 இந்த இடத்துல இருக்குது. அப்போ இங்கே q1 q2 நான் 2ன்னு போட்டால் 2q - q /2. ஸோ அப்போ சேர்த்தோம்னா என்ன ஆன்சர் வந்துடுது? q/2. அப்போது இங்கே இருக்கக்கூடிய சார்ஜ் வந்து q/2ன்னு வந்துடும். அப்போ இந்த சர்ஃபேஸில் எவ்வளோ இருக்கும்? 2qல q/2 போயிடுச்சுன்னா மீதி எவ்வளோ வரும்? அதான் இங்கே 2q - q/2 போடுங்க. அப்போ 4q - q/2. ஸோ 3q/2. அப்போ இங்கே இருக்கிற சார்ஜ் 3q/2. சரியா? இந்த ஷார்ட்கட் நல்லா பார்த்துக்கோங்க. தேர்ட் சர்ஃபேஸில் என்னென்னா செகண்ட் சர்ஃபேஸில் இருக்குது அப்படியே ஆப்போசிட். எப்போ எல்லாம் 2 சர்ஃபேஸ் ஆப்போசிட்டில் இருக்கோ, அதாவது ஃபேஸிங் ஈச் அதர், ஒரு சர்ஃபேஸ் இங்கே இருக்குது, இன்னொரு சர்ஃபேஸ் இங்கே இருக்குன்னா இவங்க 2 பேருக்குமே எப்போதுமே என்னது ஆப்போசிட் சார்ஜ் தான் இருக்கும். அப்போ இங்கே +3q/2னா இங்கே -3q/2. அப்போ -qல இங்கே -3q/2 வந்துருச்சு. மீதி இங்கே எவ்வளோ இருக்கும்? தாராளமாக q/2 தான். ஃபஸ்ட்டு சர்ஃபேஸில் இருக்கிறதா ஃபோர்த்து சர்ஃபேஸ்க்கு வரும். செக் பண்ணி பாருங்கள். -qல இருந்து -qோட ஒரு என்ன ஆட் பண்ணுறீங்க, அதாவது இப்படி எடுத்துக்கலாம். இந்த -3q/2ஓட ஒரு வேல்யூ நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கணும்? -q கிடைக்கணும். அப்போ x is equal என்ன வந்துடும்? -q + 3q/2. அப்போ இதை கொண்டு போங்க, -2q + 3q/2. இப்போ ஆன்சர் என்ன வந்துடும்? q/2. புரியுதா? இதில் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது இந்த ஃபஸ்ட்டு சர்ஃபேஸ் மட்டும்தான். இதை நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கோங்க. அப்போ ஃபஸ்ட்டு சர்ஃபேஸில் என்ன சார்ஜ் இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்? இவங்க 2 பேர்த்தில் இருக்க சார்ஜ், இவரை q1 எடுத்துக்கோங்க, இவரை q2. ஸோ ஃபஸ்ட்டு சர்ஃபேஸில் இருக்க சார்ஜ் கண்டுபிடிக்க q1 + q2/2. இன்கேஸ் மோர் தென் 2 சர்ஃபேஸ் இருக்குது, 3, அதாவது மோர் தென் 2 பிளேட்ஸ் இருக்குது, 3 பிளேட்ஸ் இருக்குது, 4, இப்போ எத்தனை பிளேட்ஸ் இருந்தாலும் சரி இதை நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணலாம். அதுக்கு என்ன ஐடியா? இப்போ நான் 3 பிளேட் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு பிளேட்டில் +q இருக்குது, செகண்ட் பிளேட்டில் 4q இருக்குது, தேர்ட் பிளேட்டில் -q இருக்குது. இப்போ மொத்தம் எத்தனை சர்ஃபேஸ் வந்துடுது? 6 சர்ஃபேஸ் வந்துடுது. 1 2 3 4 5 6. இந்த 6 சர்ஃபேஸ்க்கும் நீங்கள் சார்ஜ் இப்போ பிரித்து சொல்லணும். அப்போ எங்கே ஆரம்பிக்கணும்? முதல் சர்ஃபேஸில். அப்போ சர்ஃபேஸ் 1ல் என்ன சார்ஜ் இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்? உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக ஒரு ஐடியா இருக்குது. போன இதில் 2யும் ஆட் பண்ணிங்களா, இப்போ 3யும் ஆட் பண்ணுங்கள். q1, இப்போ அங்கே இருக்கிற சார்ஜ் q1 எடுத்துட்டிங்கன்னா 3 சார்ஜும் ஆட் பண்ணுங்கள். இவர் q1 எடுத்துக்கோங்க, இவர் q2, இவர் q3னா q1 + q2 + q3/2 தான். எல்லா சார்ஜும் ஆட் பண்ணி என்ன பண்ணுவீங்க? /2 தான் போட போகிறீங்க. ஸோ q1 வேல்யூ q + 4q - q/2. இது கேன்சல் ஆயிடுது. அப்போ 4q/2. அப்போ ஆன்சர் என்னது? 2q. அப்போ இங்கே இருக்கக்கூடிய சார்ஜ் 2q. அப்போ இது 2qனா இங்கே எவ்வளோ இருக்க போகுது? q, இதில் 2q போயிருச்சு. அப்போ இங்கே என்ன ஆன்சர் வந்துருக்கும் உங்களுக்கு? -q. 2q - q, q. அப்போ இது என்ன வந்திருக்கும்? +q.
இப்போ இது போச்சுன்னா இது 3q 3q இங்கே போச்சுன்னா -3q அப்போ இங்கே என்ன வேல்யூ வந்துருக்கும் 2q அப்போ பாருங்கள் ரெண்டையும் ஆட் பண்ணும்போது இது வந்துடணும் 2q - q q இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது இது வந்துடணும் இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது டோட்டல் சார்ஜ் வந்துடும் அப்போ ஃபஸ்ட்டு சர்ஃபேஸ்க்கும் 6th சர்ஃபேஸ்க்கும் அதாவது லாஸ்ட் சர்ஃபேஸ்க்கு இருக்கிற சார்ஜ் ஈக்குவலாக வரும் the surfaces facing each other இந்த ரெண்டாவது சர்ஃபேஸ் மூணாவது சர்ஃபேஸ் ஆப்போசிட்டாக இருக்கா அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தரை பார்த்துக்கிறாங்களா அதை தான் ஃபேஸிங் ஈச் அதர்னு சொல்கிறோம் இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தரை பார்த்துக்கிறாங்கன்னா அவங்க ரெண்டு பேருக்குமே ஆப்போசிட் சார்ஜ் இருக்கும் எப்படி கெப்பாசிட்டர் பார்க்குறோம் ஒரு கெப்பாசிட்டர் பிளேட்டில் இந்த இடத்துல பாசிட்டிவ் சார்ஜ் இருந்ததுன்னா கண்டிப்பாக அதை ஃபேஸ் பண்ணியிருக்கக்கூடிய அதை ஆப்போசிட்டாக பார்க்கக்கூடிய பிளேட்டில் என்ன இருக்கும் நெகட்டிவ் சார்ஜ் இருக்குமா அதே ஐடியா தான் இங்கே ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கோங்க ஒரு சின்ன ஷார்ட்கட் தான் இருக்கிற எல்லா சார்ஜ் ஆட் பண்ணுங்கள் மொதல் சர்ஃபேஸ்லேருந்து ஆரம்பிச்சிருங்க எல்லா சார்ஜ் ஆட் பண்ணுங்கள் டிவைட் பை 2 சார் 4 இருந்தால் 4 சார்ஜஸ் டிவைட் பை 2 5 இருந்தால் 5 சார்ஜஸ் டிவைட் பை 2 இதான் நீங்கள் ஐடியா ஃபாலோ பண்ண போகிறது ஓகே ஸோ இது எல்லாமே வந்து காஸ்லாவுடைய அப்ளிகேஷன்ஸில் நம்ம கேட்குறது அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா மூணாவது ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடியது ஸ்பியர் இந்த ஸ்பியரை பற்றி ஒரு கிளாரிட்டி இல்லாமலே இருக்கும் ஸ்பியர் சில இடங்களில் கண்டக்டிங் ஸ்பியர்னு சொல்லுவாங்க ஸ்பெரிக்கல் ஷெல்லுன்னு சொல்லுவாங்க நான் கண்டக்டிங் ஸ்பியர் சாலிட் ஸ்பியர் இந்த வேர்டிங்ஸ்லாம் இருக்கும் எப்போ எதை சார் யூஸ் பண்ணுறது எந்த மாதிரியான ஸ்பியருக்கு எப்படி சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் எடுக்கிறது அதை தான் நம்ம இங்கே தெளிவாக சொல்ல போகிறோம் இப்போ நம்ம ஸ்பியர் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா மொத்தம் 4 கேட்டகரியில் கொண்டு போக போகிறோம் ஒன்று என்ன கண்டக்டிங் ஹாலோ ஸ்பியர் ஹாலோ மீன்ஸ் உள்ளே ஒன்றுமே இருக்காது எம்டி வாட்டர்மெலன் இமேஜின் பண்ணிக்கோங்க அதில் இருக்கக்கூடிய ஷெல் பார்ட் எல்லாம் உள்ளே இருக்கக்கூடிய இந்த ஃப்ளஷி பார்ட்டில் என்ன பண்ணியாச்சு எடுத்து சாப்பிட்டாச்சு 2 பார்ட்டாக பிரித்து எடுத்து சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க திரும்ப 2 பார்ட் அப்படியே வச்சு ஒன்றா மூடிட்டோம்னா உள்ளே ஒன்றுமே இருக்காது பலூன் கூட இமேஜின் பண்ணிக்கலாம் மெட்டலில் இருந்து அப்படி இருக்கும் அந்த மாதிரி கண்டக்டிங் ஹாலோ ஸ்பியர் அடுத்து என்ன சொல்லலாம்னா கண்டக்டிங் சாலிட் ஸ்பியர் கண்டக்டிங் சாலிட் ஸ்பியர் இது ரெண்டு பேருமே கண்டக்டிங்கில் வந்துடும் மெட்டலில் வந்துடுவாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நான் கண்டக்டிங் இன்சுலேட்டிங் கூட சொல்லலாம் நான் கண்டக்டிங் ஹாலோ ஸ்பியர் நாலாவது கேட்டகரி நான் கண்டக்டிங் சாலிட் ஸ்பியர் இப்போ 4 கேட்டகரியாக இருக்குது இப்போ 4 கேட்டகரியில் 2 கேட்டகரியை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம் எப்படி சார் கண்டக்டிங் ஹாலோ ஸ்பியர் ஹாலோ உள்ளே ஒன்றுமே இருக்காது சார்ஜ் கொடுத்தா அந்த சார்ஜ் எங்கே தான் போயிருக்கும் சர்ஃபேஸுக்கு தான் போயிருக்கும் உள்ளே போக முடியாது இல்லையா அப்போது இந்த டைப் ஆஃப் ஸ்பியருக்கு கொடுக்கக்கூடிய சார்ஜ் சர்ஃபேஸில் வந்துடும் கண்டக்டிங் சாலிட் ஸ்பியர் ஒரு காப்பர் இருக்குது நான் சொன்னது வாட்டர்மெலன் ஃபுல்லாகவே இன்னும் ஃபுல்லாக இருக்கக்கூடிய வாட்டர்மெலன் சரியா கடையில் வாங்கிட்டு வரீங்க அதை சாலிடாக நம்ம பார்க்கலாம் அப்போ அந்த மாதிரியான ஸ்பியரை வந்து எடுத்துக்கிறோம் அதுவும் கண்டக்டராக இருக்குது மெட்டலில் இருக்குது இப்போ இவனுக்கு சார்ஜ் கொடுத்தா அந்த சார்ஜ் எங்கே தான் இருக்கும் சர்ஃபேஸில் தான் இருக்கும் உள்ளே போகாது ஏன்னா இது கண்டக்டர் இந்த சார்ஜஸ் உள்ளே விடாமல் இங்கே என்ன ஆகும்னா ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்து அக்குமுலேட் ஆக ஆரம்பிச்சிடும் பாசிட்டிவ் ஏன்ஸ் உள்ளே போயிடும் சென்டரில் இருக்கும் அப்போது இங்கே சார்ஜஸ் செப்பரேட் ஆகி வெளியிலேருந்து வரக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டை அப்போஸ் பண்ணிடுது அதனால் உள்ள எலக்ட்ரிக் ஃபீல்ட் கண்டிப்பாக ஜீரோவாக இருக்கணும் அப்போ ஜீரோவாக இருக்கிறதுக்கு வெளியிலேருந்து எக்ஸ்ட்ரா சார்ஜ் உள்ளே வரக்கூடாது அப்போ எக்ஸ்ட்ரா சார்ஜ் நம்ம கொடுத்தா அது எங்கே தான் இருக்கும் சர்ஃபேஸில் தான் இருக்கணும் அதனால் இந்த கண்டக்டருக்குமே நம்ம கொடுக்கக்கூடிய சார்ஜஸ் அதோடைய சர்ஃபேஸில் மட்டும்தான் இருக்கும் உள்ளே போகாது ஏன்னா இங்கே நிறைய ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்குது அங்கே சார்ஜ் செப்பரேஷன் நடக்கும் அப்போ நெகட்டிவ் பாசிட்டிவாக பிரிஞ்சு வெளியிலிருந்து வரக்கூடிய சார்ஜ் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டை கொடுக்குதுன்னா அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டை இவங்கெல்லாம் செப்பரேட் பண்ணி அப்போஸ் பண்ணுவாங்க ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் ஆஃப் கண்டக்டர்ஸ்னு சொல்லிட்டு பொட்டன்ஷியல் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ் லெசனில் இருக்கும் ஸோ அதோட சிம்பிள் ஐடியா தான் நான் சொல்லியிருக்கேன் ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்சைட் த கண்டக்டர் 0 அப்போ உள்ள சார்ஜஸ் இருக்கக்கூடாது எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் இருக்கக்கூடாது அப்போ நான் கொடுக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா சார்ஜ் எல்லாமே எங்கே போயிடுது சர்ஃபேஸுக்கு போயிடுது ஸோ 2 பேர்த்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே பேட்டர்ன் தானே சரி மூணாவது இவருக்கு வாங்க நான் கண்டக்டிங் ஹாலோ ஸ்பியர் ஹாலோ உள்ள ஒன்றுமே இல்லை அப்போ இவருக்கு நான் கொடுக்கக்கூடிய சார்ஜும் கண்டிப்பாக சர்ஃபேஸில் தான் போயிருக்கும் ஸோ சொல்லப்போனால் இவங்க 3 பேர்த்துக்குமே ஒரே டைப் ஆஃப் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் அப்போது இது சர்ஃபேஸில் தான் இருக்க போகுது இவங்க 3 பேரும் ஒரே கேஸில் வந்துடுவாங்க 4 கேட்டகரி சொன்னோம் இந்த 4 கேட்டகரியில் 3மே ஒரே கேட்டகரியில் வந்துடுது இவர் மட்டும்தான் தனி நான் கண்டக்டிங் சாலிட் ஸ்பியர் இப்போ இவருக்கு நம்ம கொடுக்கக்கூடிய சார்ஜ்
உள்ள ஃப்ரீ எலக்ட்ரான்ஸே இருக்காது, ரொம்ப கம்மியாக இருக்கும், அப்போஸ் பண்ணுறதுக்கு வேலையே கிடையாது. அப்போ இவருக்கு நான் கொடுக்கக்கூடிய சார்ஜ் கண்டிப்பாக உள்ளே போகும். அந்த சார்ஜ் என்ன ஆகுதுன்னா வால்யூம் ஃபுல்லாக டிஸ்ட்ரிபியூட் ஆகும். இது நடக்கக்கூடியது யாருக்கு மட்டும்? நான் கண்டக்டிங் ஆர் இன்சுலேட்டிங் சாலிட் ஸ்பியருக்கு. ரைட்டா? அப்போது இவங்க ஃபுல்லாக ஒரு கேட்டகரி, இவர் ஒரு கேட்டகரி. அப்போது நீங்கள் இதில் எது வேணாலும் உங்கள்ட்ட நீங்கள் கேட்கலாம், எது கேட்டாலுமே ஒரே மாதிரியான ரிசல்ட் தான் வரப்போகுது. இவருக்கு மட்டும் தனியான ரிசல்ட். இதை சில இடங்கள்ல என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்பெரிக்கல் ஷெல்லுன்னு சொல்லுவாங்க. இப்போ சிலபஸில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு ஸ்பெரிக்கல் ஷெல்லுன்னு சொல்லிடுறாங்க. இப்போ இவரை பற்றி தான் பேசுகிறாங்க. சாலிட் ஸ்பியராக இருந்தாலும் அவருக்கும் என்னது எலக்ட்ரிக் ஃபீல்ட் இதே பேட்டர்ன் தான் இருக்க போகுது. இதை தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ பார்க்க போகிறது எலக்ட்ரிக் ஃபீல்டு due to a spherical shell electric field due to a spherical shell. So sphere இவரோட ரேடியஸ் வந்து r. so charges எங்க இருக்கு? சர்ஃபேஸில். சர்ஃபேஸில் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. இப்போ இந்த சார்ஜினால் வரக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டை தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். 3 பாயிண்ட்ஸில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு டிஸ்டன்ஸ் ஆர் சென்டர்லேருந்து நான் மெஷர் பண்ண போகிறேன். இது கிரேட்டர் தென் கேபிட்டல் ஆர். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ஸ்பியரோடைய சென்டர்லேருந்து வெளியில் இந்த பாயிண்டில் நான் எலக்ட்ரிக் ஃபீல்டை மெஷர் பண்ண போகிறேன். இதோட ரேடியஸ் வந்து ஆர். எனக்கு இந்த பாயிண்டில் எலக்ட்ரிக் ஃபீல்டு வேணும். இது வரைக்கும் நம்ம காஸ் லா யூஸ் பண்ணி என்ன பண்ணோம்? இந்த பாயிண்ட்ல வேணும்னு முடிவு பண்ணியாச்சுன்னா அடுத்து நம்ம எழுத போகிறது ஒரு இமேஜினரி சர்ஃபேஸ். அந்த இமேஜினரி சர்ஃபேஸ் என்ன சொல்கிறோம்? காசியன் சர்ஃபேஸ். அப்போ அந்த காசியன் சர்ஃபேஸ் எப்படி இருக்கணும்? இவருடைய எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய சிமெட்ரிக்கல் பேட்டர்னில் இருக்கணுமா? இப்போ இங்கேருந்து ஆர் டிஸ்டன்ஸில் போனால் எல்லா பாயிண்ட்லையுமே ஒரே மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது. அப்போ இந்த எல்லா பாயிண்ட்லையும் ஒரே மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து அது எப்படி இருக்கும் பார்க்குறதுக்கு? அது இன்னொரு ஸ்பியராக இருக்குமா? ஸோ காசியன் சர்ஃபேஸ் இவருக்கு வரப்போகிறது அனதர் ஸ்பியர். இது காசியன் சர்ஃபேஸ். இப்போ இந்த காசியன் சர்ஃபேஸில் ஒரு சின்ன ஏரியா எடுத்துக்கோங்க. இதுலேருந்து ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் போகுது இ வெக்டார். இதுலேருந்து ஒரு சின்ன எலக்ட்ரிக் ஏரியா வெக்டார் டிஏ வெக்டார். ஸோ பை ஃபார்முலா phi is equals to the closed integral of E vector dot dA vector. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இ வெக்டார் டிஏ வெக்டார் ஒரே டைரக்ஷனில் தான் இருக்குது. அப்போ இடிஏன்னு வந்துடும். எல்லா பாயிண்ட்லையுமே ஒரே எலக்ட்ரிக் ஃபீல்ட். அப்போ என்ன பண்ணிடலாம்? இந்த ஈயை காமன் எடுத்துடலாம். பாருங்கள், இந்த க்ளோஸ்டு சர்ஃபேஸ் அப்படியே தான் வச்சிருக்கும். நம்ம இங்கே பார்ட் பை பார்ட் பிரிக்கல. ஒரே ஒரு சர்ஃபேஸ் தான் க்ளோஸ் சர்ஃபேஸ். சிலிண்டராக இருந்தால் என்னது? டாப் பாட்டம் லெஃப்ட் ரைட் கர்வ்டு இந்த மாதிரி 3 பிரித்தோம். பட் இங்கே ஒரே ஒரு ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் தான், அது கர்வ்டு தான். அப்போ இந்த இன்டகிரேஷன் ஃபுல்லாக எதை பற்றி? இந்த ஸ்பியருடைய சர்ஃபேஸ் ஏரியாவை பற்றி. இன்டெக்ரல் ஆஃப் டிஏ நான் போன இதில் சொன்ன எக்ஸாம்பிள் தான் ஞாபகம் வச்சுக்கணும். உங்களுக்கு அந்த ஸ்பியருக்கு ஒரு சின்ன ஸ்டிக்கர் போட்டு அதில் ஒட்டி வைக்கிறீங்க. அப்போ அது சின்ன ஏரியா. இதே மாதிரி ஸ்டிக்கர் போட்ட எல்லா இடத்துலையும் ஒட்ட ஆரம்பிச்சா அது ஃபுல்லாக என்ன ஆயிரும்? கவர் ஆயிருமா? அப்போ அந்த சின்ன டிஏவை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஆட் பண்ணிட்டே போகிறீங்க. வில் கெட் டோட்டல் ஏரியா. அப்போ இந்த இன்டெக்ரல் ஆஃப் டிஏன்றது டோட்டல் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் அ ஸ்பியர். இதுக்கு ஃபார்முலா என்ன? 4πr². ஸோ phi is equals to E into 4πr². இப்போ இதோட வேல்யூ எனக்கு கிடச்சிருச்சு. இப்போ எனக்கு காஸ் லா யூஸ் பண்ணணும். காஸ் லாவோட ஐடியா என்னது? நெட் சார்ஜ் இன்க்ளோஸ் பை எப்சிலான் 0. வயரை பொறுத்த வரைக்கும், ஷீட்டை பொறுத்த வரைக்கும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் தேர் டென்சிட்டி எழுதணும், லாம்டா சிக்மா. இங்கே இந்த ஸ்பியருக்குள்ள மொத்தமாக இன்க்ளோஸ்டாக இருக்குது Q தான். அப்போ இதில் நீங்கள் திரும்ப என்ன கொண்டு வர தேவையில்லை? சிக்மா கொண்டு வர தேவையில்லை. இன்கேஸ் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆப்ஷனில் எங்கேயாவது சிக்மா இருந்தால் அதை மாற்றிக்கலாம். பட் டெரிவேஷனுக்கு இது போதும். இதை நான் 2 ஈக்குவேட் பண்ணேன்னா ஐ வில் கெட் ஸோ இது மொத்தமாக யாராயிரவா? கே ஆயிரவா. அப்போ E is equals to KQ/R². இந்த ஃபார்முலா எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே சார். எஸ், ஃபார் அ பாயிண்ட் சார்ஜ். ஒரு ஸ்பியர் அது ஹாலோவோ சாலிடோ அதில் சார்ஜு சர்ஃபேஸ் வைஸோ இல்லை வால்யூம் வைஸோ டிஸ்ட்ரிபியூட் ஆயிருந்தாலும் இதனால் வரக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்ட் அவுட் சைட் த ஸ்பியர் இது எப்படி ட்ரீட் பண்ணிக்கணும்? லைக் அ பாயிண்ட் சார்ஜ். லைக் அ பாயிண்ட் சார்ஜ். இதை கூட கொஸ்டினை கேட்கலாம். அப்போ உங்களுக்கு அவுட் சைட் த ஸ்பியர் என்ன எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு தெரிஞ்சிருச்சு. ஆன் த சர்ஃபேஸ் என்ன கண்டுபிடிக்க போகிறீங்க? நான் இதை கிளியர் பண்ணிக்கிறேன்.
on the surface வந்துட்டா இது உங்களுடைய ரிசல்ட். on the surface r equal to capital R. இந்த Gaussian surface அப்படியே சுருக்கி surface கொண்டு வந்துடுங்க. எல்லா டெரிவேஷன் அப்படியே வரப்போகுது. இந்த ஸ்மால் ஆருக்கு பதில் என்ன போட போகிறோம்? கேபிட்டல் ஆர். அப்போ கேபிட்டல் ஆர்னு போட்டால் இஸ் ஈக்குவல்ஸ் டு கே கியூ பை கேபிட்டல் ஆர் ஸ்கொயர். இப்போ சர்ஃபேஸில் தான் மேக்ஸிமம் இருக்க போகுது. உள்ளே போகிறீங்க ஆர் லெஸ் தென் கேபிட்டல் ஆர். அப்போ அங்கே ஈயோட வேல்யூ என்னது? 0. ஏன் சார் அவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறீங்க? உள்ள சார்ஜ் என்க்ளோஸ்டே கிடையாது. சார்ஜ் என்க்ளோஸ்ட் அங்கே என்னது? 0. உள்ள சார்ஜ் இருக்கா? இப்போ நான் இந்த பாயிண்ட்டில் போய் எலக்ட்ரிக் ஃபீல்ட் கண்டுபிடிக்கிறேன்னு போனால் இங்கே ஃபஸ்ட்டு டெரிவேஷன் எழுதிடுவேன், இடி எல்லாம் எழுதிடுவேன். பட் இங்கே சார்ஜ் எதாவது என்க்ளோஸ்டாக இருக்கா? இல்லையே. அப்போ சார்ஜ் என்க்ளோஸ்டாக இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்னது? 0. ரொம்ப முக்கியமான ரிசல்ட். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்சைட் த கண்டக்டர் 0. இப்போ இதை நம்ம ஒரு கிராஃபிக்கலாக நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் எப்படி வேரி ஆகுதுன்றது. ஸோ கிராஃப்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கவனிங்க, இதை நான் எலக்ட்ரிக் ஃபீல்டை வேரியேஷன்ஸை கிராஃபிக்கலாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கிராஃபிக்கில் எப்படி வேரி ஆக போகுது? இது ஆர் இ, இது பவுண்ட்ரி சர்ஃபேஸில். ஆர் ஈக்குவல் டு 0னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்னது? 0. ஆர் ஈக்குவல் டு கேபிட்டல் ஆர் வரைக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்ட் 0 தான். அது வரைக்குமே எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்காது. அப்போ இந்த பாயிண்ட் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆரம்பிக்குது. அப்போ இங்கேருந்து வெளியில் போக போக எலக்ட்ரிக் ஃபீல்ட் டிக்ரீஸ் ஆகிட்டே போகும். என்ன ப்ரொபோர்ஷனில்? இ இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர் ஸ்கொயர். இ இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர் ஸ்கொயர். சரியா? இது கிளியராக தெரியலனா இந்த ப்ரொபோர்ஷனில் போகும். ஸோ இ இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர் ஸ்கொயர் இந்த பேட்டர்னில் இருக்கும். இந்த கிராஃப் கேட்டிருக்காங்க. இந்த கிராஃப் நிறையா தடவை கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயரில். இப்போ இ ப்ரொபோர்ஷனல் டு ஆர் ஸ்கொயர். இது ஹாலோ ஸ்பியரோட கேசஸ்க்கு. சரிங்களா? இதே சாலிட் ஸ்பியராக இருந்தால் நான் கண்டக்டிங் ஸ்பியராக இருந்தால் இங்கே சார்ஜஸ் அதோடைய வால்யூம் ஃபுல்லாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். இதோடைய டெரிவேஷன்ஸ் ரொம்ப ஈஸி தான். உள்ளே என்ன எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்குன்றது மட்டும் தெளிவாக பார்த்துடலாம். இப்போ இது ஆர் டிஸ்டன்ஸில் அதோட ரேடியஸ் இருக்குது. இப்போ ஆர் கிரேட்டர் தென் ஆர்னா போன கேஸ் என்ன எழுதணுமோ அதே டெரிவேஷன் தான். இஸ் ஈக்குவல்ஸ் டு கே கியூ பை ஆர் ஸ்கொயர். பாயிண்ட் சார்ஜ் தான் ட்ரீட் பண்ண போகிறோம். ஆர் ஈக்குவல் டு கேபிட்டல் ஆர்னு சொன்னால் அங்கேயும் இருக்க எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் ஈக்குவல்ஸ் டு கே கியூ பை கேபிட்டல் ஆர் ஸ்கொயர். இது ரிசல்ட் சேம். ஆர் லெஸ் தென் ஆராக இருந்தால் என்ன? இதுதான் முக்கியமானது. இதை நம்ம டிரைவ் பண்ணி காமிக்கணும். ஸோ இது யூனிஃபார்ம் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன். அப்போ யூனிஃபார்ம் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன்னா இதோட ரேடியஸ் வந்து கேபிட்டல் ஆர். இதிலிருந்து ஸ்மால் ஆர் டிஸ்டன்ஸில் நான் ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் வேணும். அப்போ இங்கே நான் ஒரு காசியன் சர்ஃபேஸ், நான் இமேஜினரி காசியன் சர்ஃபேஸ் எடுக்கிறேன். இமேஜின் பண்ணிக்கோங்க, உள்ளே இருந்து ஒரு காசியன் சர்ஃபேஸ். இப்போ ஃபுல்லாக இருக்கக்கூடிய சார்ஜ் வந்து Q. இப்போ இதுக்குள்ள இந்த ஸ்மாலர் ஆர் ஸ்பியர் இருக்கு இல்லையா, ஸ்மால் ரேடியஸ் இருக்கக்கூடிய இந்த ஸ்பியர், இதில் இருக்கக்கூடிய சார்ஜ் வந்து Q. அப்போ இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்ட் வருதுன்னா இந்த பாயிண்ட்டில் எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்ன எழுதலாம்? ஆஸ் யூஷுவல் கே கியூ பை ஆர் ஸ்கொயர் எழுதிடலாம். இங்கே கேபிட்டல் Q மொத்த சார்ஜ்னால தான் வெளியில். இப்போ இந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்ட் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு இது மொத்த சார்ஜ் ரெஸ்பான்சிபிள் அது. பட் இந்த ஸ்மாலர் ஸ்பியருக்குள்ளே இருக்கிற சார்ஜ் தான் இந்த இன்டீரியர் பாயிண்ட்டில் எலக்ட்ரிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணும். அது எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த ஸ்மாலருக்குள்ள, இந்த ஸ்மாலர் ரேடியஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய டோட்டல் சார்ஜ் என்ன? இங்கே யூனிஃபார்ம் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன். நம்ம பார்க்குற இந்த கேசஸ் எல்லாமே யூனிஃபார்ம் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் தான். இப்போ யூனிஃபார்ம் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கு. அப்படின்னா எனக்கு இந்த ரோ வந்து கான்ஸ்டன்ட். ரோ யாரு? மொத்தமாக இருக்கக்கூடிய வால்யூம் 4/3 πr3, அதில் இருக்கக்கூடிய சார்ஜ் Q. அதே மாதிரி நான் ஒரு ஸ்மாலர் ஸ்பியர் எடுத்துட்டேன் இல்லையா, அவனுடைய வால்யூம் என்னது? 4/3 πr3, அதில் இருக்கக்கூடிய சார்ஜ். ஸோ இந்த ரேஷியோ வந்து ஈக்குவல். அப்போ எனக்கு டோட்டல் சார்ஜ் தெரியும், என்னுடைய ஸ்மாலர் ரேடியஸ் தெரியும், டோட்டல் ரேடியஸ் தெரியும். இப்போ இந்த ரிலேஷன்ஸை வச்சு இந்த ஸ்மாலர் ஸ்பியருக்குள்ள எவ்வளோ சார்ஜ் என்க்ளோஸ்ட் ஆயிருக்குன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இது ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணிக்கோங்க. 4/3 கேன்சல், பை அண்ட் பை கேன்சல். Q is equals to capital Q into R cube divided by capital R cube. இதுதான் ஸ்மாலர் ஸ்பியருக்குள்ள என்க்ளோஸ்டாக இருக்கிற சார்ஜ். நீங்கள் R0 போடுங்க, சென்டரில் 0 சார்ஜ்.
ஆர் கேபிட்டல் ஆர்னு போடுங்க, கேன்சல் ஆயிரும். இது ஃபுல்லாக டோட்டல் சார்ஜ் Q என்க்ளோஸ்டாக இருக்குது. ஸோ எனக்கு இந்த ரிசல்ட்டில் Qக்கு பதிலாக நான் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிடுறேன். அப்போ E is equals to K by R squared, Qக்கு பதிலாக கேபிட்டல் Q, இதை நான் கேன்சல் பண்ணியாச்சுன்னா KQR divided by RQ. ஸோ இன்டீரியர் பாயிண்டில் சாலிட் ஸ்பியருக்கு அங்கே E எப்படி வேரி ஆகுது? இன் டர்ம்ஸ் ஆஃப் R ப்ரொபோர்ஷனல் டு R. அங்கே 0 இருந்தது. இந்த சாலிட் ஸ்பியர் கேஸை பொறுத்த வரைக்கும் உள்ளேயும் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது. அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு டிபெண்ட்ஸ் ஆன் R. R அதிகமாக எலக்ட்ரிக் ஃபீல்டு அதிகமாகிட்டே போகுது. ஏன்னா சார்ஜ் என்க்ளோஸ் அதிகமாகுது இல்லையா, அதனால். ஸோ இந்த ரிசல்ட்ஸை வச்சு நம்ம கிராஃப் போட போகிறோம். கிராஃபை கவனிங்க. ஸோ இதெல்லாம் கரெக்டாக பாஸ் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க. ஸோ கிராஃபிக்கல் வேரியேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இது பவுண்டரி R ஈக்குவல் டு கேபிட்டல் R. அப்போது இங்கே சென்டரில் ஆரோட வேல்யூ 0னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் 0. R அதிகமாக எலக்ட்ரிக் ஃபீல்ட் லீனியராக அதிகமாகிட்டே போயிட்டே இருக்கும். ஸோ இது ஸ்ட்ரெயிட் லைனாக வரணும். இப்போ இந்த இடத்துல E ப்ரொபோர்ஷனல் டு R. வெளியில் வரும்போது ஈயோட வேல்யூ ஆஸ் இட் இஸ் உங்களுடைய ஹாலோ ஸ்பியர் மாதிரி, ஸ்பெரிக்கல் ஷெல் மாதிரி தான் வேரி ஆகும். ஸோ இந்த கிராஃப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எப்படி எலக்ட்ரிக் ஃபீல்ட் கிராஃபிக்கலாக வேரி ஆகுதுன்றதை காட்டக்கூடியது. ஸோ இது வரைக்கும் தான் அவங்களுடைய இந்த சிலபஸில் இருக்கக்கூடிய கண்டென்ட். ஓகே, இப்போ இதனுடைய ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஸோ இதில் நம்ம ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு சிம்பிள் ப்ராப்ளம், அதாவது நியூமெரிக்கல்ஸ் சொல்லப்போனால் கான்செப்ட் வைஸ் நம்ம சொல்லியிருக்கோம். In a uniform electric field E vector 2i cap plus 3j cap exists in a region, then electric flux through a plane surface of area 20 cm squared parallel to the YZ plane. So இது x axis, இது y axis, z axis இருக்கு. இங்கே E vector கொடுத்துட்டாங்க. E vector வேல்யூ என்னது? 2i plus 3j நியூட்டன் per கூலும் இருக்கு. ஸோ ஏரியா YZ பிளேன் கொடுத்தாச்சு. ஸோ YZ பிளேன் எப்படி இருக்கும்? இதுக்கு parallel. X axis, Y axis, Z axisனா the plane is parallel to YZ. XYக்கு parallelனா இந்த பிளேன் இப்படி இருந்திருக்கும், ரைட்டா? XZக்குன்னா இந்த பிளேன் இப்படி இருந்திருக்கும். ஸோ இந்த போர்டை நீங்கள் XY பிளேன் எடுத்துக்கோங்க. நான் நிற்கக்கூடிய இடத்துல வரக்கூடிய ஆக்சிஸ் வந்து இசட்னு எடுத்துக்கோங்க. ஸோ இந்த பென் இருக்கக்கூடிய பொசிஷன் இசட்னு எடுத்துட்டிங்கன்னா இது எக்ஸு ஒய் இசட். நான் இப்படி எழுதியிருக்கேன்னா சரி. இப்போ இதுக்கு பேரலாக ஒரு ஆக்சிஸ் வருது, ஒரு சர்ஃபேஸ் வருதுன்னா அதுதான் ஒய் இசட் பிளேன். கிளியர்? இங்கே வச்சா அது என்னது? XY பிளேன். இந்த இடத்துல இருந்தால் அது என்னது? XZ பிளேன். அப்போ இங்கே கொடுத்துருக்க கேஸ் என்னது? பேரலல் டு YZ பிளேன். இவருடைய ஏரியா வெக்டரை நீங்கள் கண்டிப்பாக எழுதி ஆகணும். ஏரியா வெக்டர் ரொம்ப ஈஸி. YZ தானே இருக்குது, இல்லாத ஒன்று யார்? X. அப்போ அதில் தான் வெக்டார் எழுக்கணும். அதாவது இவருடைய ஏரியா வெக்டார் அவுட்வர்ட் நார்மல்னு சொன்னேன். அப்போது இவருக்கு இருக்கக்கூடிய மேக்னிடியூட் ஏ தான், அதை அவங்க கொடுத்துட்டாங்க. இந்த ஏரியா வெக்டருடைய டைரக்ஷன் என்ன? எந்த டைரக்ஷனில் யார மார்க் இருக்கு? ப்ளஸ் ஐ கேப். அதனால் YZ பிளேன் கொடுக்குறாங்கன்னா அவங்களுடைய ஏரியா வெக்டர் YZ இருக்கு, இல்லாத வெக்டர் எது? X. Xக்கு என்ன யூனிட் வெக்டர் போடுவீங்க? ஐ கேப். கண்டிப்பாக பாசிட்டிவாக தான் இருக்கும். சார் ஒருவேளை XZ பிளேன் சொல்கிறாங்க சார். சரி, XZ பிளேன்னா இப்படி தான் இருக்கும். XZ பிளேன். இப்போ இவருக்கு ஏரியா வெக்டர் மேலே, அப்போ இவரை நீங்கள் எழுதும் போது ஏ ப்ளஸ் ஜே கேப். சார் XY பிளேன்னு சொல்கிறாங்க சார். XY பிளேனுனா இப்படி இருக்க போது இவருடைய ஏரியா வெக்டர் இப்படி வெளியில் வரும். இவருக்கு என்ன வெக்டார் வந்துடும்? யூனிட் வெக்டார் கே கேப். எந்த பிளேனுக்கு பேரலாக இருக்கோ அதில் இல்லாத ஒன்று நீங்கள் யூனிட் வெக்டார் எழுதும். சிம்பிளாக சொல்ல போனால் இதான் ஐடியா. ஏன் நெகட்டிவ் வராது? எப்போதுமே அவுட்வர்ட் நார்மல் தான். நீங்கள் இந்த ஏரியாவை பார்க்குறீங்க, அவுட்வர்ட் நார்மல். இந்த ஏரியாவை நான் பார்க்குறேன், அவுட்வர்ட் நார்மல். சரிங்களா? இந்த ஏரியாவை நான் பார்க்குறேன், அவுட்வர்ட் நார்மல். அதுலேருந்து வெளியே தான் வரும். நான் பார்க்கும்போது அதுலேருந்து வெளியே வரக்கூடிய வெக்டார் தான் நான் போட போகிறேன். சரி, எவ்ரி திங் இஸ் ரெடி. இப்போ ஏரியாவோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. எவ்வளோ இருக்குது? 20 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ரைசிங் மீட்டருக்கு மாற்றிக்கோங்க. 10 பவர் ஆஃப், இது நிறைய பேர் பண்ணுற தப்பு தான். சென்டிமீட்டர் எழுதும் போது சென்டிக்கும் சேர்த்து தான் அந்த ஸ்கொயர். அப்போது இதெல்லாம் நிறைய ப்ராப்ளம் நீங்கள் கவனிச்சிருக்கணும்.
எழுதும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடச்சிருக்கும். இதை சொல்கிறோம், அதையும் சில பேர் என்ன பண்ணால் ரிப்பீட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அப்போ எனக்கு ஃப்ளக்ஸ் phi is equals to E vector dot A vector. E vector வேல்யூ 2i cap plus 3j cap dot ஏரியா வெக்டர் இங்கே எழுதிருங்க. இப்போ ஏரியா வெக்டர் எழுதுனா 20 into 10 power of minus 4 A வந்துடுது. I cap நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ I dot I மட்டும்தான் வரும். ஸோ 40 into 10 power of minus 4 J dot I 0 ஆயிரும். ஸோ இதான் ஆன்சர் 5. இதை நீங்கள் ஆப்ஷனில் பார்த்துக்கோங்க. பவர் 3 வருது. அப்போ இந்த ஒரு 0 கொடுத்தாச்சுன்னா 4 into 10 power of minus 3 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பர் கூலும். ஓகே, இது கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின். இப்போ இங்கே கொடுத்துருக்கிறதுல அதே மாதிரி தான். இதை நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன் ரீஜன் ஆஃப் ஸ்பேஸ் இஸ் given by E vector equal to E naught I cap plus 2 E naught J cap. ஸோ E naught ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க, 100 நியூட்டன் பர் கூலும் இருக்குது. ஸோ அப்போ நான் அதை ஈக்குவேஷன்ஸ் எழுதிக்கிறேன். E vector equals to E naught, ஸோ 100 I cap plus 2 E naught, அப்போ 200 J cap. இது அப்படியே நியூட்டன் பர் கூலும்ல வந்துடும். The flux of this field through a circular surface of radius 0.02 meter parallel to the YZ plane is. ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி தான் இங்கே ஒரு சர்க்குலர் ஏரியா இருக்குது. இது யாருக்கு பேரலாக இருக்குன்னா YZ பிளேனுக்கு பேரலாக இருக்குது. இப்போ இந்த YZ பிளேனுக்கு பேரலன்னு வரும்போது இதோட ரேடியஸ் வந்து ஆர்னு கொடுத்துட்டாங்க. இதோட ஏரியா வெக்டர் டைரக்டட் டுவர்ட்ஸ் பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ். இப்போ ஏரியா வெக்டர் நான் தனியாக கண்டுபிடிக்கணும். ஏஐ கேப். ஸோ ஏ வந்து பை ஆர் ஸ்கொயர், இங்கே கொடுத்துருக்கிறது ரேடியஸ் தான் ஐ கேப். ஸோ பை 3.14 ஆர் ஸ்கொயர், ஆரோட வேல்யூ 0.02 ஹோல் ஸ்கொயர் ஐ கேப். ஸோ இது 4 ஆயிரும். இது நான் 4 into 10 power of minus 2 எடுத்துக்கிறேன். 4 into 10 power of minus 2, அது minus 4 ஆகும் ஐ கேப். ஸோ நான் மல்டிப்ளை பண்ணி வச்சுட்டா இந்த வேல்யூஸ் அதோட நீங்கள் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். மல்டிப்ளை பண்ணா ஸோ 12.56 in 10 power of minus 4 I cap. இப்போ இது ஏரியா வெக்டர் அண்ட் வி ஹாவ் அ ஃப்ளக்ஸ். இப்போ ஃப்ளக்ஸ் phi is equals to E vector dot A vector. இப்போ நான் மல்டிப்ளை பண்ணால் E வெக்டரோட வேல்யூ 100 I cap plus 200 J cap dot area vector 12.56 into 10 power of minus 4 12.56 into 10 power of minus 4 I cap வந்துடுது. ஸோ I dot I வேல்யூ 1, J dot I 0 ஆயிரும். அப்போ மல்டிப்ளை பண்ணால் 100 multiplied by 12.56 into 10 power of minus 4. ஸோ இது மட்டும் தான் வந்துருக்கும். இப்போ ரிமைனிங் உள்ள வேல்யூஸ் வந்து பார்த்தா இது -2 ஆயிரும். இப்போ -2 0.1256 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பர் கூலும். இது ஃப்ளக்ஸோடைய வேல்யூ. ஸோ 0.1256. ஸோ இப்போ ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்துருக்கும். சரியா? இப்போ இதில் ரேடியஸ் கொடுத்தாச்சு. அதில் நீங்கள் ரேடியஸ் வச்சு ஏரியா கண்டுபிடிச்சிக்கணும். முன்னாடி சொன்ன மாதிரி YZ பிளேன்னா அது யாருக்கு பேரலாக இருக்க போகுது? எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்க போது இதோட ஏரியா வெக்டர். கிளியர்? நெக்ஸ்ட் கொஸ்டின். இப்போ இதில் ரொம்ப சிம்பிள் கொஸ்டின் தான். இதை நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு கூட சால்வ் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள். A square surface of side L meter in the plane of the paper in a uniform electric field acting along the same plane at an angle theta. இப்போ இது வந்து நான் போர்டில் இருக்கக்கூடிய ஒரு பேப்பர்னு வச்சுட்டா, இந்த பேப்பரில் ஒரு ஏரியா இருக்குது, அதில் எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் வந்து பாஸ் ஆகும். தீட்டா வித் த ஹரிசாண்டல். ஸோ அது எல்லாமே சைட் ஆஃப் த ஸ்கொயர் எல்லாமே கொடுத்தாச்சு. த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் linked to the surface in the units of volt per meter. இங்கே எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் எவ்வளோ நீங்கள் எடுப்பீங்க? E வெக்டர் A cos theta. இது ஃப்ளக்ஸோடது. இப்போ சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க இங்கே கொடுத்துருக்க மென்ஷன் பண்ணியிருக்கிறதுல L வந்துடுது. இப்போ நான் இங்கே Lன்னு எழுதிட்டா EL ஸ்கொயர்டு எழுதிடலாம் cos theta. பட் இந்த தீட்டா வந்து நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். ஆங்கிள் பிட்வீன் E and D. இப்போ இந்த பிளேனோட ஏரியா இருக்கும்போது அவுட்வர்ட் நார்மல். இந்த பேனா தான் இந்த ஸ்கொயர் சர்ஃபேஸோட ஏரியா. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் இந்த பேனாக்கும் இடையில இருக்கிற ஆங்கிள் எவ்வளோ இருக்குது? 90 டிகிரி இருக்குது. இன்னும் கிளியராக சொல்ல போனால் இந்த சர்ஃபேஸுக்கு இந்த ஃபீல்ட் லைன்ஸ் பேரலாக போகுது, பெனிட்ரேட் பண்ணலை. அப்போ லைன்ஸ் பேரலாக போனால் ஃப்ளக்ஸ் என்னது 0. அப்போ இந்த தீட்டாவோட லைன் 90 டிகிரி போட்டிங்கன்னா
cos 90 EL squared. அப்போ ஃப்ளக்ஸோட வேல்யூ என்ன வந்துடும் 0 வந்துடும். லைன்ஸ் பேரலாக போகுது, பெனட்ரேட் ஆகலை, ஸோ இங்கே ஃப்ளக்ஸ் என்னது 0. கிளியர்? ஸோ இந்த மாதிரி சிம்பிள் சம்ஸ்லாம் கேட்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். இப்போ இந்த கொஸ்டினை கவனிங்க. A cube is placed inside an electric field E equal to 150 y squared j cap. The side of the cube is 0.5 meter and is placed in the field as shown in the figure. The charge inside the cube is. இதில் சார்ஜ் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ இந்த கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கான்செப்டை நம்ம சொல்லிடுறோம். ஒரு க்ளோசர் சர்ஃபேஸ், அது சிலிண்ட்ரிக்கலாக இருக்கலாம், கியூபாக இருக்கலாம். இந்த ஒரு க்ளோசர் சர்ஃபேஸ் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி ஒரு பிளேனில் வச்சாச்சு, XYZ பிளேனில். இது ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டாக இருந்ததுன்னா இங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்ட் யூனிஃபார்ம், இங்கே இருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்ட் நான் யூனிஃபார்ம். ஒய் ஸ்கொயர் டிபெண்ட்ஸ் ஆன் ஒய், ஒய்யோட வேல்யூஸ் பொறுத்து இது வேல்யூ சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. ஓகே, ஸோ இது அப்படியே இருக்கட்டும். இப்போது E வெக்டர் இந்த டைரக்ஷனில் இருக்குது, இது கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, மேக்னிடியூட் கான்ஸ்டன்ட், டைரக்ஷனும் கான்ஸ்டன்ட். அப்படி இருந்ததுன்னா இதோடைய ஏரியா ஏன்னு எடுத்துக்கிறேன், இதோடைய ஏரியாவையும் ஏ, ஏன்னா அது சிலிண்ட்ரிக்கல் தானே. இப்போது இதில் ஒரு முக்கியமான ரிசல்ட் நம்ம பார்க்க போகிறோம். இந்த க்ளோசர் சர்ஃபேஸ்லேருந்து வரக்கூடிய டோட்டல் ஃப்ளக்ஸ் என்னது 0. இந்த க்ளோசர் சர்ஃபேஸில் இருந்து எனக்கு கிடைக்கக்கூடிய டோட்டல் ஃப்ளக்ஸ் 0. ஏன்? இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் என்டர் ஆகுது. அப்போ இங்கே நான் ஃப்ளக்ஸை கால்குலேட் பண்ணுறதா இருந்தால் ஃப்ளக்ஸ் டு த லெஃப்ட் சைட் என்ன வந்திருக்கும்? நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள், இந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்ட் உள்ள என்டர் ஆகுது. இப்போ இதோட ஏரியா வெக்டர் என்னது? அவுட்வர்ட்ஸ். அப்போது E வெக்டரும் A வெக்டரும் ஆப்போசிட்டில் இருக்குது. அப்படி ஆப்போசிட்டில் இருந்தால் EA cos 180. அப்போ இதை நான் மைனஸ் EAன்னு எழுதலாம். இங்கே லைன்ஸ் வந்து உள்ளே என்டர் ஆகுது, இந்த சர்ஃபேஸ்க்குள்ளே என்டர் ஆகுது. அப்போ என்டரிங் ஃப்ளக்ஸ் எப்போவுமே என்னது? நெகட்டிவ். இப்போ ரைட் சர்ஃபேஸ்லேருந்து ஃப்ளக்ஸ் லைன்ஸ் வெளியே போகுது, எலக்ட்ரிக் லைன்ஸ் வெளியே போகுது. இதோடைய ஏரியா வெக்டரும் அதே மாதிரி அவுட்வர்ட் நார்மல். ஒரு சிலிண்டர் இமேஜின் பண்ணிட்டீங்கன்னா அந்த சிலிண்டருடைய இந்த சர்ஃபேஸில் ஏரியா வெக்டர் அவுட்வர்ட்ஸ், இந்த சர்ஃபேஸில் ஏரியா வெக்டர்ஸ் அவுட்வர்ட்ஸ். அப்போ அந்த சர்ஃபேஸ்லேருந்து ஏரியா வெளியில் வரணும், அவுட்வர்ட் நார்மல், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ரைட் சர்ஃபேஸில் E அண்ட் A ஒரே டைரக்ஷனில் இருக்குது. அப்போ இது cos 0 நம்ம போட்டலாம். அப்போ இது ப்ளஸ் EA, ரெண்டுமே ஒரே மேக்னிட்யூட் தான். இது நெகட்டிவ், இது பாசிட்டிவ். அப்போ என்டரிங் ஃப்ளக்ஸ் அப்படின்னு வந்துட்டா அதோடைய சர்ஃபேஸுக்கு நெகட்டிவ், லீவிங் ஃப்ளக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ். அப்போ ரெண்டையும் சேர்க்கும் போது எனக்குடைய டோட்டல் ஃப்ளக்ஸ் அப்படின்னு பார்க்கணுங்கன்னா இந்த டோட்டல் ஃப்ளக்ஸோட வேல்யூ என்ன ஆயிருது? 0 ஆயிருது. ஸோ இதில் ஒரு முக்கியமான அடுத்த ரிசல்ட் என்னன்னா, உங்களுக்கு லீவிங் ஃப்ளக்ஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்கன்னா அது என்டரிங் ஃப்ளக்ஸுக்கு ஈக்குவல். கிளியர்? இங்கே எவ்வளோ ஃப்ளக்ஸ் லைன்ஸ் உள்ளே வருதோ அதுக்கு ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஃப்ளக்ஸ் வெளியில் போயிருது. அப்போ நெட் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அப்படின்றது அதில் 0. ஸோ உங்களுக்கு இந்த லீவிங் ஃப்ளக்ஸ் மட்டும் கேட்டாங்கன்னா என்டரிங் ஃப்ளக்ஸை நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, இதோடைய ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நம்ம அடுத்து பார்ப்போம். ஒருவேளை இங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இன்கேஸ் ஒரு 10x i கேப்னு இருந்ததுன்னு சொன்னால் இது எக்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்குமா? இப்போ இந்த இடத்துல ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருந்திருக்கும், லெஃப்ட் சைடில் ஏரியா அதே தான், ரைட் சைடில் வரும்போது ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருந்திருக்கும். ஸோ இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டோடைய மேக்னிடியூட் மாறுது, டைரக்ஷன் சேம் தான், மேக்னிடியூட் மாறுது. அப்போது இங்கே உங்களுக்கு ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகிருக்கும், அங்கே உங்களுக்கு நெட் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இருக்கும். யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் ஒரு க்ளோஸ் சர்ஃபேஸ் நீங்கள் வச்சிங்கன்னா அங்கே நெட் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் 0. அப்போ எவ்வளோ ஃப்ளக்ஸ் சென்டர் ஆகுதோ அதுக்கு ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ஃப்ளக்ஸ் லைன்ஸ் வெளியில் போயிருக்கும். இது ஒரு ரிசல்ட். இப்போ இந்த ப்ராப்ளத்துக்கு வாங்க. இந்த ப்ராப்ளத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே கொடுத்துருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்றது வேரியபிள் 150 y squared j cap. லைன்ஸ்லாம் எப்படி போகுது? இந்த டைரக்ஷனில் போகுது, இந்த டைரக்ஷனில் எலக்ட்ரிக் லைன்ஸ் போயிருக்கு. along j cap depends on y squared. Side of the cube வந்து 0.5 மீட்டர், இதோட A வந்து 0.5 மீட்டர். இதிலிருந்து நீங்கள் ஏரியா எடுத்துக்கலாம். ஏரியா வந்து A squared is going to be 0.25 meter squared. இந்த எடுத்து வச்சுக்கிட்டு place in the uniform field as shown in the figure, the charge inside the cube. அப்போது எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் இப்படி போச்சுன்னு சொன்னால் உங்களுடைய ஃப்ளக்ஸு நீங்கள் இந்த டைரக்ஷன் தான் நீங்கள் கால்குலேட் பண்ண போகிறீங்க. ஃப்ளக்ஸை நீங்கள் கால்குலேட் பண்ணுங்கள். ஃப்ளக்ஸை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம்? சார்ஜ் என்க்ளோஸ்டு கண்டுபிடிச்சிடலாம். 5 into epsilon 0. ஏன்னா 5 இதுக்கு ஈக்குவல் கியூப் எப்சிலான் 0. இப்போ Q யாருக்கு ஈக்குவல்? 5 into epsilon 0. இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது ஃப்ளக்ஸ் எவ்வளோ இருக்குங்க. ஸோ ஃப்ளக்ஸோட கேல்குலேஷன்ஸ்க்கு நான் எடுக்க போகிறது என்னது? E வெக்டர் டாட் A வெக்டர். இது கேர்ஃபுல்லாக கவனிங்க. இந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் உள்ள என்டர் ஆகுது. இப்போ இவனுடைய ஏரியா வெக்டர் டவுன்வர்ட்ஸ், E வெக்டர், இது A வெக்டர். இப்போ இந்த ரெண்டு பேருமே ஆப்போசிட்டில் இருக்காங்க. இங்கே E வெக்டர் மேலே வந்துடுது, இந்த லைன்ஸ்லாம் போகுது.
இதோட அவுட்வர்ட் நார்மல் ஏரியா வெக்டரும் ஒரே டைரக்ஷன் வந்துருது. ஸோ இதை நான் வந்து பாட்டம்னு எடுத்துக்கிறேன், இது டாப். ஸோ இப்போ எனக்கு பாட்டமில் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் என்ன நம்ம பார்ப்போம். த்ரூ த பாட்டம் சர்ஃபேஸ் E வெக்டர் டாட் A வெக்டர் தான், இதில் எந்த டவுட்டுமே கிடையாது. ஆனால் ஆங்கிள் எழுதும் போது இவங்க ரெண்டு பேருமே ஆப்போசிட்டில் இருக்காங்க. ஸோ 180, ஸோ மைனஸ் EA, ரைட். இப்போ மைனஸ் EAனா மைனஸ் இங்கே ஈயோட வேல்யூ என்னது 150 y². இங்கே ஏரியாவோட வேல்யூ இருக்குது, ஏரியாவோட வேல்யூ நான் சப்ஸ்டிட் பண்ணுறேன். ஏரியாவோட வேல்யூ என்னது 0.25 எழுதியாச்சு. சரி, இந்த இடத்துல ஒய்யோட வேல்யூ என்ன, இந்த பாட்டம் மோஸ்ட் பாயிண்ட்டில் ஒய்யோட இது யாருக்கு பேரலாக இருக்குது பாருங்கள், XZ பிளேனுக்கு பேரலாக இருக்குது. இதான் XZ பிளேன்னா அதுக்கு மேலே தான் கியூப் வச்சுருக்கும். அப்போ இந்த இடத்துல கரஸ்பாண்டிங் ஒய்யோட வேல்யூ என்னது 0. அப்போ இங்கே ஒய் வேல்யூ 0னா இந்த இடத்துல இதோடைய ஃப்ளக்ஸ் அட் த பாட்டம் சர்ஃபேஸ் y0, அங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு அங்கே தான் 0 இருக்குது. y0 எலக்ட்ரிக் ஃபீல்டு டிபெண்ட்ஸ் ஆன் ஒய். இங்கே y0னா அங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னது 0, அங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டே இல்லை. அப்போ அதுக்கப்புறம் தான் எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் இருக்குது. அப்போ இந்த இடத்துல y0ன்றனால எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் 0. அப்போ பாட்டம் சர்ஃபேஸில் ஃப்ளக்ஸ் 0 ஆயிடுச்சு. அதே டாப் சர்ஃபேஸில் பாருங்கள், இதை அப்படியே கிளியர் பண்ணிடுறேன், இந்த இதை அப்படியே கிளியர் பண்ணிடுறேன். கவனிங்க, அப்போ இதில் டாப் சர்ஃபேஸில் பார்த்தா இதே EA, இவங்க ரெண்டு பேருமே ஒரே டைரக்ஷனில் இருக்காங்க. அப்போ நான் அதை காஸ் 0ன்னு எழுதிக்கிறேன். ஸோ E இன்ட்டு A, இங்கே ஈயோடைய வேல்யூ நான் சப்ஸ்டிட் பண்ணுறேன் 150 y², A 0.25, 150 y². இந்த இடத்துல ஒய்யோட வேல்யூ என்ன, இந்த டாப் சர்ஃபேஸ் வரும்போது சைடு தானே வந்து இருக்கும். அப்போ இங்கே ஒய்யோட வேல்யூ என்னது 0.5. அப்போ அதை 0.5 சப்ஸ்டிட் பண்ணுறேன், இது 0.25. இப்போ மல்டிப்ளை பண்ணிட்டா 150 into 0.25 into 0.25. ஸோ இட் பிகம்ஸ் இங்கே எழுதுவோம், ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு 150 into 25 into 25 625. 4 டிஜிட் இருக்குது. அப்போ என்ன பண்ண மொத்தமாக 625 into 10⁻⁻⁴ எழுதிக்கிறேன். இதுதான் டோட்டல் ஃப்ளக்ஸ். டாப் சர்ஃபேஸ்லேருந்து மட்டும்தான் ஃப்ளக்ஸ் வருது. இந்த டாப் சர்ஃபேஸ்லேருந்து வரக்கூடிய ஃப்ளக்ஸ் மட்டும் தான் இங்கே எடுக்க போகிறோம். இதுதான் டோட்டல் ஃப்ளக்ஸ். அப்போ இந்த டோட்டல் ஃப்ளக்ஸை வச்சுட்டு நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், சார்ஜ் கால்குலேட் பண்ண போகிறேன். டேரெக்டாக இங்கே கொண்டு வந்துடுங்க. சார்ஜ் இஸ் ஈக்குவல்ஸ் டு இது 150 into 6.25, ஐம் சாரி 625 மல்டிப்ளைட் பை எப்சிலான் 0 வேல்யூ. எப்சிலான் 0 இங்கே கொடுக்கல, நீங்கள் சிம்பிளாக என்ன பண்ணிக்கலாம், எப்சிலான் 0 வேல்யூ 8.8 எடுத்துக்கோங்க. ஏன்னா 2 டெசிமல் பிளேஸ் தான் இருக்குது. 8.8 into the power of -12 கூலும் ஸ்கொயர், நியூட்டன் பவர் ஆஃப் -1, மீட்டர் பவர் ஆஃப் -2 மோஸ்ட்லி கொடுத்துருவாங்க, இது ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ 8.8 into 10 power of இதில் ஒரு -4 இருக்குது, அதையும் சேர்த்துக்கிறேன். இதில் ஒரு -4 இருக்குது, இது சேர்த்தாச்சு, ரைட். இப்போ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஸோ 9375. இதோட 88 மல்டிப்ளை பண்ணால் ஸோ இதில் ஒரு டெசிமல் பிளேஸ் தான் இருக்குது, இதை விட்டுறலாம். அப்போ 8250 இருக்குது, 82500. அப்போ எழுதுனா 82500 into 10 the power of minus இந்த -4 இருக்குது, -12 இருக்குது. அந்த ஆப்ஷன்ஸை பாருங்கள். அப்போ என்ன பண்ணலாம், -4 மட்டும் இங்கே கொடுத்துட்டா 1 2 3 4 அப்போ இங்கே வந்துடும். அப்போ 8.25 மற்றதெல்லாம் 00 அப்படியே விட்டுருங்க. இந்த -12 அப்படியே இருக்குது. அப்போ 8.25 10 the power of -12 கூலும். அப்போ 8.25 அப்ராக்ஸ் என்ன பண்ணிக்கலாம், 8.3 into 10 the power of -12 கூலும். அப்போ ஆப்ஷன் சி 8.3 into 10 the power of -12. ஸோ இந்த கேல்குலேஷன் போட்டு கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. வெர்டிக்கல் டைரக்ஷன்ஸில் எலக்ட்ரிக் ஃபீல்ட் போகுது. இதில் 5 கேல்குலேட் பண்ணுறீங்க, 5யோட நீங்கள் எப்சிலான் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுடைய சார்ஜ் கிடச்சிடும். கிளியர்? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். இப்போ இது ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்கோம். இது ஹரிசாண்டலாக போகக்கூடியது. இங்கேயும் ஒரு நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் தான் இருக்குது. இதை பாஸ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த கொஸ்டினை ட்ரை பண்ணிட்டீங்களா? இங்கே சிம்பிளாக போட்டலாம். இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் உள்ளே என்ட்ரு ஆகுது.
இங்கே லைன்ஸ் என்ட்ரு ஆகுது இந்த டைரெக்ஷனில், இங்கே இந்த லைன்ஸ் வெளியில் போகுது. ஏரியா வெக்டர் இவனுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்கும். இங்கே ஏரியா வெக்டர் அவருடைய டைரெக்ஷன்லேயும் வந்துடும். எஸ், இது இ வெக்டர். சி வந்து இந்த இடத்துல ஒரு கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, எக்ஸ் பொசிஷன் டிபெண்ட் பண்ணி. இந்த இடத்துல கரெக்டாக இந்த லொக்கேஷனில் எக்ஸோட வேல்யூ வந்து ஏ வந்துடும். இங்கே முடியும் போது எக்ஸோட வேல்யூ 2a வந்துடும். கேர்ஃபுல்லாக பாருங்கள். அங்கே ஒய் 0ன்னு சொன்னோம், மேலே வரும்போது ஒய்யோட வேல்யூ அதோட சைடு ஈக்குவலாக இருந்தது. இங்கே அவங்க தெளிவாக கொடுத்துட்டாங்க, ஆரிஜின்லேருந்து இந்த கியூப் ஆரம்பிக்கிற இடம் ஏல இருக்குது, இதோடைய சைடு வந்து ஏ. அப்போ கியூபோட அடுத்த சைடில் முடிகிறது எவ்வளோ இருக்கும்? எக்ஸோட வேல்யூ 2a. ஸோ ஃப்ளக்ஸை நான் கால்குலேட் பண்ணுறேன். ஸோ ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு இ டாட் ஏன்னு எடுத்துக்கும். ஸோ லெஃப்ட் சைடு, இந்த லெஃப்ட் சைடில் எவ்வளோ ஃப்ளக்ஸ் இருக்குன்னு பாருங்கள், ரைட் சைடில் எவ்வளோ ஃப்ளக்ஸ். அப்போ ஃப்ளக்ஸ் த்ரூ த லெஃப்ட் சைட், E and A ஆப்போசிட் டைரக்ஷன். அப்போ நான் என்ன பண்ணிடுறேன், டைரெக்டாக மைனஸ் ஏன்னு எடுத்துடுறேன். எனக்கு E வேல்யூ கொடுத்துருக்காங்க CX, இங்கே ஏவோட வேல்யூ சைடு கொடுத்தாச்சு, அப்போ A². இங்கே எக்ஸோட வேல்யூ ஏ இல்லையா, அப்போ லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய ஃப்ளக்ஸ் மைனஸ் சி இன்ட்டு ஏ இன்ட்டு A², இப்போ மைனஸ் சி A3. ரைட் சைடில் வரக்கூடிய ஃப்ளக்ஸ் எதுக்கு ஈக்குவல்? E and A. என்ன ரெண்டு பேருமே ஒரே டைரக்ஷன் வந்துடுறாங்க, நான் டைரெக்டாக எழுதிடுறேன் EA. அப்போ E இங்கே வேல்யூ என்னது CX, இங்கே A² அப்படியே வந்துடும். இங்கே எக்ஸோட ஏ பொசிஷன் வந்து 2a வந்துருதா, ஸோ இப்போ 2a இன்ட்டு A², ஸோ இட் பிகம்ஸ் 2CA3. அப்போ டோட்டல் ஃப்ளக்ஸ் லெஃப்ட் சர்ஃபேஸ் ப்ளஸ் ரைட் சர்ஃபேஸ். அப்போ லெஃப்ட் சர்ஃபேஸில் எவ்வளோ இருக்குது? மைனஸ் CA3. ரைட் சர்ஃபேஸில் 2CA3. அப்போ டிஃப்ரென்ஸ் எடுத்தா CA3, சாரி ஆட் பண்ணால் CA3. அப்போ டோட்டல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் த்ரூ த கியூப் என்ன வந்துடும்? CA3 or A3C, first option. Okay, இப்போ இதுதான் நம்ம சொன்னது. இந்த ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் ஒரு சர்ஃபேஸ் வைக்கிறோம், ஒரு க்ளோஸ் சர்ஃபேஸ் இருக்குது. அந்த க்ளோஸ் சர்ஃபேஸில் எவ்வளோ ஃப்ளக்ஸ் லைன்ஸ் என்ட்ரு ஆகுதோ அதுக்கு ஈக்குவல் நம்பர் ஆஃப் லைன்ஸ் வெளியில் போயிடும். இப்போ இந்த கொஸ்டினை கவனிங்க. A hemispherical body is placed in a uniform electric field. What is the flux linked with the curved surface? அப்போ இங்கே லைன்ஸ் வந்து உள்ள என்ட்ரு ஆகுது, இந்த கர்வ்டு சர்ஃபேஸில் லைன்ஸ் என்ட்ரு ஆகுது. இமேஜின் அ வாட்டர்மெலன். இப்போ இந்த வாட்டர்மெலன் வந்து ஒரு ஹாஃப் மட்டும் கட் பண்ணி வைக்கிறீங்க, இட்ஸ் லைக் அன் ஹெமிஸ்பியர். அப்போது இந்த ஃப்ளாட் சர்ஃபேஸ், அந்த ஃப்ளாட் சர்ஃபேஸ் பார்க்கறதுக்கு சர்க்குலர் சர்ஃபேஸாக தான் இருக்கும். அந்த ஃப்ளாட் சர்ஃபேஸில் எவ்வளோ லைன்ஸ் என்ட்ரு ஆகுதோ அதே நம்பர் ஆஃப் லைன்ஸ் தான் எங்கே போகுது? உங்களுடைய கர்வ்டு சர்ஃபேஸ் வழியாகவும் போகுது. அப்போ அவங்க கேட்டிருக்கிறது flux linked with the curved surface கேட்டிருக்காங்க. அப்போ flux linked with the curved surfaceனா இந்த flat surfaceல எவ்வளோ லைன்ஸ் இருக்கோ அதே தான் எங்கே போகும்? இந்த curved surfaceல போகும். அப்போ flux entering is equals to leaving in a uniform electric field. அதை மறந்துடாதீங்க. In a uniform electric field, flux entering is equals to flux leaving. அப்போ entering leaving ஈக்குவலாக இருக்குன்னா, இப்போ எனக்கு கேட்குறது லீவிங் கேட்குறாங்க, இதை கண்டுபிடிக்கணும். அது entering ஈக்குவல். அப்போ entering என்ன பண்ணுவீங்க? E into A. இங்கே ஏரியா எடுக்க ரொம்ப ஈஸி. ஏரியாவோட வேல்யூ என்னது? πr². அப்போ அது யாருக்கு ஈக்குவல்? ஃப்ளக்ஸ் த்ரூ த கர்வ்டு சர்ஃபேஸ். ஃப்ளாட் சர்ஃபேஸில் எவ்வளோ ஃப்ளக்ஸ் லைன்ஸ் இருக்குது? E into A. இவரோட ஏரியா எடுக்கிறது ஈஸி, πr². இப்போ இதில் நீங்கள் ஈன்னு எடுக்கலாம், ஈயும் ஏவும் ஒரே டேரக்ஷன் இல்லை. இப்போ இந்த இடத்துல இ இருக்குது, இங்கே இருக்கக்கூடிய ஏரியா வெக்டர் இப்படி இருக்கும். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் உண்டான ஆங்கிள் மாறிட்டே இருக்கும். அப்போ இதை கண்டுபிடிக்கிறது கஷ்டம். இன்ஸ்டட் நீங்கள் ஃப்ளாட் சர்ஃபேஸில் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா அதை வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணிடலாம்? கர்வ்டு சர்ஃபேஸில் எழுதலாம். ஸோ அதான் இங்கே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ இங்கே இருக்கக்கூடிய ஃப்ளக்ஸோட ஆன்சர் πr² into E. இது கரெக்ட் ஆன்சர். சரியா? யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் இருக்கும் போது எவ்வளோ லைன்ஸ் உள்ள என்ட்ரு ஆகுதோ அதுக்கு ஈக்குவல் நம்பர் ஆஃப் லைன்ஸ் வெளியில் போகும். ஸோ இதே ஐடியாவில் அடுத்த கொஸ்டின் பாருங்க. A cylinder of height h. இந்த சிலிண்டர் எப்படி கொடுத்துருக்கோம்? இதோட ஹைட் வந்து h இருக்கு. இதோட கிராஸ் செக்ஷன், ரேடியஸ் ஆஃப் கிராஸ் செக்ஷன் r. இதோட ரேடியஸ் வந்து r கொடுத்தாச்சு. இஸ் கெப்ட் இன் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட். யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இந்த டைரக்ஷனில் உள்ள போகுது. எஸ், இது E வெக்டார். The magnitude of flux that enters from left half of the cylinder is, இந்த left half இருக்கு இல்லையா, இதில் என்டர் ஆகக்கூடிய ஃப்ளக்ஸை கேட்டிருக்காங்க. magnitude of electric flux. இதில் அதே ஐடியா தான். ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் ஒரு க்ளோஸ் சர்ஃபேஸ் வச்சாச்சு. ஃப்ளக்ஸ் என்டரிங் ஈக்குவல் லீவிங். இந்த சைடும் கர்வ்டு, இந்த சைடு கர்வ்டு. எப்படி சார் பண்ணுறது? இதை நீங்கள் பாதியாக கட் பண்ணிடுங்க. இப்படி கட் பண்ணும்போது எப்படி இருக்கும்? ஒரு சிலிண்டர் இமேஜின் பண்ணிக்கோங்க. இந்த சிலிண்டரை அதோடைய லென்த்துக்கு, அதாவது ஹைட்டோட பேட்டர்னில் நடுவில் கட் பண்ணிங்கன்னா அந்த ஃப்ளாட் சர்ஃபேஸ் பார்க்க எப்படி இருக்கும் உங்களுக்கு? பார்க்குறதுக்கு ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி இருக்குமா?
இமேஜின் பண்ணி பாருங்கள், உங்ககிட்ட ஒரு சிலிண்ட்ரிக்கல் சர்ஃபேஸ் இருக்குது, ஓகேவா, ஒரு சாலிட் சிலிண்டர், இப்போ வாழைத்தண்டுன்னு சொல்கிறோம்ல, அதை இமேஜின் பண்ணி பாருங்கள். அதை நடுவில் கட் பண்ணுறீங்க, அவருடைய ஏரியா வைஸ் கட் பண்ணாமல் லென்த் வைஸ் கட் பண்ணிங்கன்னா அந்த கட் பண்ண அந்த ஷேப் ஒரு சைடு கர்வ்டாக இருக்குமா, இப்படி இருக்குமா, ஒரு சைடு கர்வ்டாக இருக்கும், இன்னொரு சைடு பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும், இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்குலர் சர்ஃபேஸாக இருக்குமா, இப்படி இருந்திருக்குமா? எஸ். அப்போது உள்ளே வரக்கூடிய லைன்ஸ் என்ன ஆகுது, இந்த ரெக்டாங்குலர் சர்ஃபேஸ் வெளியே தானே வெளியே போகுது. அப்போ கர்வ்டு சர்ஃபேஸில் ஃப்ளக்ஸ் கேட்டால் இந்த மாதிரி பிளேனர் ரெக்டாங்குலர் சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய ஃப்ளக்ஸ் கண்டுபிடிச்சிடலாமா? அப்போ அவங்க கேட்குறது இந்த கர்வ்டு சர்ஃபேஸில் உள்ளே வரக்கூடிய ஃப்ளக்ஸ் அது யாருக்கு ஈக்குவல், இந்த ரெக்டாங்குலர் சர்ஃபேஸில் வெளியே போகக்கூடிய ஃப்ளக்ஸுக்கு ஈக்குவல். சரி, ஃபார்முலா என்னது, இ இன்ட்டு ஏ. இ எழுதிட்டேன். ஏவோட வேல்யூ என்ன, இந்த லென்த்து மல்டிப்ளைட் பை இந்த லென்த் இன்டு பிரெத். அப்போ இதோடைய வேல்யூ என்னது, இது ரேடியஸ் ஆர்னா இது டயாமீட்டர் ஆயிரும். அப்போ இது 2r, இது என்னது ஹைட்டு. ஸோ ஏரியா என்ன எழுதலாம், 2r இன்ட்டு h. அப்போ 2e/h. ஸோ இது ஃப்ளக்ஸ் த்ரூ த லெஃப்ட் ஹாஃப். அப்போ e இன்ட்டு 2r/h. கிளியர்? நெக்ஸ்ட் கொஸ்டின் அதே பேட்டர்னில் தான். எ க்ளோஸ்டு ட்ரையாங்குலர் பாக்ஸ் கொடுத்துருக்கும், ஒரு வெஜ் மாதிரி. இங்கே இந்த ஃப்ளாட் சர்ஃபேஸில் லைன்ஸ் என்டர் ஆகுது, கவனிங்க, இதுக்குள்ளே லைன்ஸ் என்டர் ஆகுது பாருங்கள், இந்த பேட்டர்னில் தான் லைன்ஸ் என்டர் ஆகுது. எலக்ட்ரிக் ஃபீல்ட் கொடுத்தாச்சு, யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட். இப்படி இருந்தாலும் என்னது, யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் as shown in the figure. The electric flux through the slanted surface, inclined இருக்குது பாருங்கள், ஒன்று ஃப்ளாட்டாக இருக்குது, இந்த சர்ஃபேஸில் லைன்ஸ் என்டர் ஆகுது, இன்னொன்று சர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இன்க்ளைண்டாக இருக்குது. சரிங்களா? அப்போ ஸ்லாண்டட் சர்ஃபேஸில் எவ்வளோ லைன்ஸ் வெளியில் வருதோ அது யாருக்கு ஈக்குவல், உள்ள என்ட்ரான லைனுக்கு ஈக்குவலா? அப்போ ஃப்ளக்ஸ் த்ரூ த ஸ்லாண்டட் சர்ஃபேஸ் ஈக்குவல்ஸ் டு ஃப்ளக்ஸ் த்ரூ த பிளேனர் சர்ஃபேஸ். இந்த பிளேன் யார், இங்கே ரெக்டாங்கிள் தானே. இப்போ நீங்கள் தாராளமாக எழுதிடலாம் இ இன்ட்டு ஏ. அப்போ ஈயோட வேல்யூ அவங்க கொடுத்துட்டாங்க, 2 × 10⁻³ இதோடைய சைடு வந்து பார்த்துக்கோங்க, இது 5 சென்டிமீட்டரில் இருக்குது. இது உங்களுக்கு கிளியராக தெரியலன்னா பாருங்கள், இது 5 சென்டிமீட்டரில் இருக்குது, இது 5 சென்டிமீட்டரில் இருக்குது, இது 15 சென்டிமீட்டரில் இருக்குது. அப்போ ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா 5 சென்டிமீட்டர் இன்ட்டு 15 சென்டிமீட்டர். ஸோ 75 × 10⁻⁴ மீட்டர் ஸ்கொயர். இதே லைன்ஸில் உள்ள ஏரியா வருது, எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் வருது. அப்போ ரெண்டுமே என்ன பண்ணிக்கலாம், காமனாக மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 2 × 10⁻³ ஒரே டைரக்ஷன் தானே. இந்த சர்ஃபேஸ் ஃப்ளாட் சர்ஃபேஸ் இருக்குது, இப்படி பாருங்க, இது அப்படியே நான் இங்கே வியூ பண்ணியிருக்கேன். இங்கே லைன்ஸ் உள்ள என்ட்ரு ஆகுது, இப்படி வச்சுக்குவோம், இப்படி லைன்ஸ் என்ட்ரு ஆகுது, சரியா? இதில் வந்து ஏரியா வெக்டர் ரெண்டுமே ஒரே டைரக்ஷன் தான் இருக்குது. அப்போ 2 × a, ஏரியாவோட வேல்யூ 75 × 10⁻⁻⁴. அப்போ இது ஒரு 150 × 10⁻³ இது 10⁻⁻⁴. இதோட ஒரு 10 சேர்த்துட்டா 4 ஆயிரும். அப்போ இங்கே இருக்கக்கூடிய பிளேனர் சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய ஃப்ளக்ஸ் யாருக்கு ஈக்குவல், 15 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பர் கூலும். இப்போ 15 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பர் கூலும். அப்போ ஆன்சர் 15. ஓகே, இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒரு சிம்பிள் கொஸ்டின் தான் கொடுத்துருக்கோம், இதெல்லாம் பாஸ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணலாம். an infinite line charge with linear charge density lambda கொடுத்துருக்கோம். So the electrostatic force on a point charge 5 × 10⁻³ அதான் மில்லிகுலும் at a distance of 50 cm from the line of the charge. இது வயர் இருக்குது, இதிலிருந்து ஆர் எவ்வளோ டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கோம், 50 சென்டிமீட்டரில் ஒரு பாயிண்ட் சார்ஜ் இருக்குது, 5 மில்லிகுலும். ஸோ இந்த 5 மில்லிகுலும்க்கு கிடைக்கக்கூடிய ஃபோர்ஸ் என்ன? ஸோ ஃபோர்ஸோடைய ஃபார்முலா Q × E, இது தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ Qயோட வேல்யூ இருக்குது, Eயோட வேல்யூ 2K λ/r. வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். Q 5 மில்லிகுலும் 10⁻⁻³. ஸோ 2Kயோட வேல்யூ 9 × 10⁻⁹, λ 2 × 10⁻�6 ஹோல்டட் பை R 50 சென்டிமீட்டர். ஸோ இதை கேன்சல் பண்ணால் இது 10. ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 36. ரிமைனிங் இருக்கக்கூடிய பவர்ஸ் எல்லாம் பாருங்கள், இது உங்களுக்கு கேன்சல் ஆயிரும். இந்த -6 -3 இந்த 9ஓட கேன்சல் ஆயிடுது, ஓகேவா? அப்போது இந்த 10 -1 வந்தால் மேலே போனால் +1 ஆயிரும். அப்போ 360 வந்துடும். ஓகே, 360 நியூட்டன். 5 மில்லிகுலும் எழுதியாச்சு. இது 2 × 10⁻⁹, இது 2 × 10⁻⁶ இருக்குது கொடுத்துருக்காங்க. 50 சென்டிமீட்டர். இதோட இது கேன்சல் பண்ணியாச்சு 10.
மீதி இருக்கக்கூடிய நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணி எழுதிட்டோம். இந்த 9ஓட இந்த -9 கேன்சல் ஆயிரும். இது -1 ஆகும். மேலே போனால் +1. ஸோ 360 நியூட்டன் வந்துடும். ஓகே, அடுத்து இது ஷீட்ஸை பேஸ் பண்ணி 3 large non-conducting plane sheets of charge densities plus sigma plus 2 sigma plus 3 sigma are arranged as shown in the figure. The net electric field in the region 3 will be இந்த இடத்துல கேட்குறாங்க. இந்த 3ல உங்களுக்கு இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்ட் இந்த ரீஜன் இந்த பாயிண்ட்ல கேட்குறாங்க. ஸோ ஈஸி. ஃபர்ஸ்ட் ரீஜனால் இங்கே வரக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்ட் அவுட்வர்ட்ஸ் E1 வெக்டார். செகண்ட் ரீஜனால் வரக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்ட் இதுவும் அவுட்வர்ட்ஸ் E2 வெக்டார். தேர்ட் ரீஜன் அதாவது ஃபஸ்ட்டு இந்த ஷீட்னால இது 1, இதனால் இங்கே வரக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்ட் E1 வெக்டார் அவுட்வர்ட்ஸ் இந்த ஷீட்லேருந்து வெளியில் போகணும். ரெண்டாவது இருக்கக்கூடிய இந்த ஷீட்னால வரக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்ட் அதுவும் அவுட்வர்ட்ஸ். மூணாவது இருக்கக்கூடிய இந்த ஷீட்னால இங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்ட் அது இந்த ஷீட்லேருந்து வெளியே போகணும் அவுட்வர்ட்ஸ். அப்போ E1 என்ன, E2 என்ன, E3 என்னன்றது தெளிவாக எழுதிக்கோங்க. E1 உடைய வேல்யூ சிக்மா பை 2ε0. ஒரு சிங்கிள் ஷீட்னா சிக்மா பை 2ε0 சொல்லியிருக்கும். E2 உடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 2 sigma divided by 2 epsilon 0. இப்போ இதை கேன்சல் பண்ணிட்டா இது சிக்மா பை எப்சிலான் 0. E3 மட்டும் பார்த்தீங்கன்னா அவனோடது 3 sigma divided by 2 epsilon 0. ரைட். இப்போ E1 E2 ரெண்டு பேருமே ஒரே டைரக்ஷனில் இருக்காங்க. இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. இவங்க ரெண்டு பேரும் ஒரே டைரக்ஷனில் இருக்கிறனால சிக்மா பை 2 epsilon 0 ப்ளஸ் சிக்மா பை எப்சிலான் 0 1 + 1/2 என்ன வந்திருக்கும் 3/2. 1 + 1/2 3/2 epsilon 0. அப்போ E1 + E2 உடைய மேக்னிட்யூடும் E3 உடைய மேக்னிட்யூட் இருக்கு ஈக்குவலண்ட் ஆப்போசிட்டா இருக்கா? அப்ப நெட் வரும்போது E1 + E2 - E3. ஸோ இது 3/2 சிக்மா பை எப்சிலான் 0 -3/2 சிக்மா பை எப்சிலான் 0. ஸோ டிஃபரன்ஸ் எடுத்தால் அது கேன்சல் ஆகும். ஸோ ரிசல்ட் என்னது 0. ஸோ ஆப்ஷன் சி. So next one, two parallel large thin metal sheets have equal surface charge densities. Sigma value கொடுத்தாச்சு 26 × 10⁻⁻12 coulomb per centimeter squared. I'm sorry, coulomb per meter squared. Of opposite signs, the electric field between the sheets. Between the sheets என்னது sigma by epsilon 0. நம்ம டெரைவ் பண்ணியிருப்போம். ப்ளஸ் சிக்மா இது மைனஸ் சிக்மானா இங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்ட் சிக்மா பை எப்சிலான் 0 ஈயோட வேல்யூ. ஸோ சிக்மா 26.4 × 10⁻⁻12. இங்கே சிக்மாவோட எப்சிலான் 0 வேல்யூ 8.8 × 10⁻⁻12. இது கேன்சல் ஆயிடுது. இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 3 times so 26.4 3 வந்துரும். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் இதோட வேல்யூ 3 நியூட்டன் per coulomb. எஸ், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து ரொம்ப ஈஸியான கொஸ்டின். A long string with a charge of lambda per unit length passes through an imaginary cube of edge A. ஒரு கியூப் எடுத்தாச்சு. இந்த கியூபோடைய சைடு வந்து A, சைடு A. என்ன கொஸ்டின் கேட்குறோம்னா the maximum flux of the electric field through the cube will be. எப்படி வச்சா மேக்ஸிமம் ஃப்ளக்ஸ் கிடைக்கும்? ஒருவேளை நான் வயரை வந்து இப்படி வச்சுருக்கேன். வயர் எப்படி வச்சுருந்தா எனக்கு வரக்கூடிய ஃப்ளக்ஸ் எவ்வளோ இருக்கும்? ஏன்னா இது ஃபுல்லாகவே இதுலேருந்து இது வரைக்கும் எவ்வளோ சார்ஜ் இன்வால்வ் ஆகிருக்குன்னா A. அப்போ phi is equals to charge enclosed by epsilon 0. சார்ஜ் enclosed என்னது lambda × A divided by epsilon 0 ஃப்ளக்ஸோட வேல்யூ. அப்போ lambda A by epsilon 0 இருக்கு. இப்போ இதுதான் மேக்ஸிமமாக இருக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. ரூட் A வர முடியாது. ஒருவேளை நான் இதை இன்க்ளைண்டாக இப்படி வச்சுருந்தா இங்கே கவர் ஆகக்கூடிய மொத்த லென்த் எவ்வளோ? இந்த ஸ்பியருக்குள்ளே இந்த கியூப்குள்ளே கவர் ஆகக்கூடிய மொத்த லென்த்து பாடி டயக்னல் ஆஃப் த கியூப் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். பாடி டயக்னல்லாம் இந்த கார்னர்லேருந்து இந்த கார்னர் வரைக்கும்
அப்போ இதோட பாடி டயகனலோட லென்த் √3a. அப்போ இன்க்ளைண்டாக வைக்கும் போது இப்போ நீங்கள் ஒரு பேக் பண்ணுறீங்க, ஒரு ஸ்டிக்கு நேராக வச்சா அது உள்ளே பேக் பண்ண முடியல, அப்போ நம்ம அடுத்து என்ன யோசிப்போம், அது இன்க்ளைண்டாக வைக்க யோசிப்போமா? அப்போ இன்க்ளைண்டா அந்த ஒரு கார்னர்லேருந்து கீழே இருக்கக்கூடிய கார்னர் கனெக்ட் பண்ண மாதிரி அப்படி வச்சா ஈஸியான பண்ணிடலாம், க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ ஒரு ஒயர் வெர்டிக்கலாக அப்படி இருக்கும்போது அதில் கவர் ஆகக்கூடிய லென்த் ஏ மட்டும்தான். அது அப்படியே நம்ம கார்னர் டு கார்னர் இன்க்ளைண்டாக வச்சோம்னா இந்த ரெண்டு கார்னருமே கவர் ஆக மாதிரி, விச் மீன்ஸ் பாடி டயகனலில் வர மாதிரி வச்சா மேக்ஸிமம் லென்த் வருமா? அப்போ அந்த மேக்ஸிமம் லென்த்தில் எவ்வளோ சார்ஜ் என்க்ளோஸ்டாக இருக்கும்? இங்கே பாருங்க, சார்ஜ் என்க்ளோஸ்ட் √3a லென்த் இன்டு லாம்டா. அப்போ இந்த இடத்துல பாருங்க, இங்கே இருக்கும் போது வெறும் லாம்டா ஏ இருந்தது, இது √3a. √3ன்றது 1.732 அதிகமாக தானே இருக்குது. அப்போ இந்த டைரக்ஷனில் வைக்கும் போது உங்களுக்கு இன்வால்வ் ஆகக்கூடிய ஃப்ளக்ஸ் √3 லாம்டா ஏ பை எப்சிலான் 0. ஸோ இதுதான் மேக்ஸிமம் ஃப்ளக்ஸாக இருக்க முடியும். ஆப்ஷன் டி. சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின். A point charge 10 microcoulomb is at a distance 5 cm directly above the center of the square of side 10 cm as shown in the figure. What is the magnitude of electric flux through the square? இப்போ இங்கேருந்து ஒரு 5 cm டிஸ்டன்ஸில் ஒரு சார்ஜ் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ எனக்கு இந்த ஸ்கொயர் சர்ஃபேஸில் வரக்கூடிய ஃப்ளக்ஸ் கேட்டிருக்கும். இது ஒரு என்சிஆர்டியில் இருக்கக்கூடிய கொஸ்டின், இது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க, ரொம்ப ஈஸி. அப்போது இந்த ஸ்கொயருடைய சென்டர்லேருந்து 5 சென்டிமீட்டரில் ஒரு சார்ஜ் இருக்குது. இப்போ ஃப்ளக்ஸ் கேட்குறாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் என்ன தான் போகணும், கியூப் எப்சிலான் 0 தான், காஸில் தான் போய் ஆகும் சார்ஜ் கொடுத்துட்டா. ஆனால் காஸில் யூஸ் பண்ணணும்னா என்ன ஐடியா, க்ளோஸ் சர்ஃபேஸ் வேணுமா? இங்கே க்ளோஸ் சர்ஃபேஸ் இருக்கா? இல்லை. ஆனால் நம்ம அந்த சார்ஜை க்ளோஸ் சர்ஃபேஸ்க்குள்ளே கொண்டு வரலாம். எப்படி கொண்டு வரலாம்? இதுக்கு ஈக்குவலாக, இந்த பிளேன் சர்ஃபேஸ்க்கு ஈக்குவலாக இருக்கிற மாதிரி ஒரு சர்ஃபேஸ் எடுத்துக்கிறோம். இந்த சர்ஃபேஸை அப்படியே ஒவ்வொரு சைடும் க்ளோஸ் பண்ணிட்டோம்னா இப்போது இந்த சார்ஜ் ஒரு க்ளோஸ் சர்ஃபேஸ்க்குள்ளே வந்துருமா? எஸ். அப்போ மொத்தம் பேஸில் இருக்கக்கூடிய அதே மாதிரி ஒரு 5 சர்ஃபேஸை எடுத்து நம்ம என்ன பண்ணியாச்சு, இதை ஒரு க்ளோஸ் சர்ஃபேஸில் கொண்டு வந்துட்டோம். ஸோ இப்போ இதே மாதிரி காஸ்லோடைய ஐடியாஸில் சொல்லியிருப்போம், ஒரு கியூபுடைய சைடுடைய சென்டரில் வச்சுருக்கலாம், இல்லை எட்ஜோடைய சென்டரில் கார்னரில் வைக்கும் போது அதே மாதிரியான சிமெட்ரிக்கல் கியூப் வச்சு தான் என்ன பண்ணோம், அது ஒரு க்ளோஸ் சர்ஃபேஸ்க்குள்ளே கொண்டு வந்தோம். அதே மாதிரி தான் இங்கே பேஸ் ஒரு ஸ்கொயர் சர்ஃபேஸ், இந்த ஸ்கொயர் சர்ஃபேஸ் மாதிரியே இருக்கிற ரிமைனிங் 5 சர்ஃபேஸ் வச்சு இதை நம்ம க்ளோஸ் பண்ணியாச்சு. அப்போ ஃப்ளக்ஸ் கியூப் எப்சிலான் 0 மொத்தமாக இருந்தால், அப்போ ஒரு சர்ஃபேஸுக்கு இந்த சர்ஃபேஸில் மட்டும் வரக்கூடிய ஃப்ளக்ஸ் கேட்குறாங்க. அப்போது ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு டோட்டல் ஃப்ளக்ஸில் 1/6 ஆஃப் த வேல்யூ. அப்போ டோட்டல் ஃப்ளக்ஸ் எவ்வளோ, Q by 6 எப்சிலான் 0. சரி, இப்போ Qவோட வேல்யூ நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணுவீங்க, எப்சிலான் 0 வேல்யூ உங்களுக்கு இடிக்கும். அதை நீங்கள் மினிமைஸ் பண்ணுறதுக்கு, அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு 4 பையால் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, 4 பையால் டிவைட் பண்ணிக்கோங்க. அப்போ இது என்ன ஆயிருது பாருங்கள், 1/4 பை எப்சிலான் 0 ஆயிருது. இங்கே எப்சிலான் 0 வேல்யூ சப்ஸ்டிட் பண்ண தேவையில்லை. அப்போ 4 பை 1/4 பை எப்சிலான் 0 9 × 10⁹ மல்டிப்ளைட் பை சார்ஜ் Qவில் இருக்குது 10 மைக்ரோகூலும். சார் இங்கே டிஸ்டன்ஸோட வேலை ஒன்றுமே இல்லையா? எஸ், அஃப்கோர்ஸ். இங்கே டிஸ்டன்ஸுக்கு வேலையே கிடையாது. நீங்கள் ஒரு க்ளோஸ் சர்ஃபேஸ்க்குள்ளே கொண்டு வரீங்க, அதை வச்சு எழுதிடுறோம். ஸோ /6. இப்போ இது 2 டைம்ஸ், இது 3 டைம்ஸ், இது 3 கேன்சல் ஆயிரும். ஸோ 6 பை இன்டூ 10 பவர் 10 - 6 10⁴. இது ஃப்ளக்ஸோட வேல்யூ. ஸோ 6 பை மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ 18,084 × 10⁻+4. ஓகே, இப்போ 3.14 2 டிஜிட் வச்சாச்சு, 18.84. அப்போ இதில் ஒரு டெசிமல் பாய்ஸ்டா 1.884 × 10⁻, இது அங்கே போயிடும், +5 ஆயிரும். அப்போ இது அப்ராக்ஸ் என்ன பண்ணிடலாம், 1.9 × 10⁻+5 எழுதிடலாம். அப்போ ஆப்ஷன் பி. கிளியர்? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். இதில் இந்த given figure, if spheres are conducting, then a magnitude of electric field at a point P is. இப்போ இந்த பாயிண்ட்டில் நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட் கேட்டிருக்கோம். இப்போ இந்த பாயிண்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டோடைய வேல்யூ என்ன? இப்போ இங்கே எவ்வளோ சார்ஜ் என்க்ளோஸ்டாக இருக்குன்னா -Q. வெளியில் இருக்க ஸ்பியரில் 3Q என்க்ளோஸ்டாக இருக்குது. நல்லா கவனிங்க, இது ரேடியஸ் R, இதில் இருக்க சார்ஜ் தான் -Q. இவருடைய ரேடியஸ் செகண்ட் ஸ்பியர் இருக்கு இல்லையா, அவருடைய ரேடியஸ் வந்து 2R, அங்கே இருக்கக்கூடிய சார்ஜ் வந்து 3Q. இந்த ரெண்டு ஸ்பியருக்கு நடுவில் ஒரு பாயிண்ட் எடுத்தாச்சு, இந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்னன்னு கேட்குறோம். அப்போ இந்த பாயிண்ட் என்ன வந்துடுது, ஃபஸ்ட்டு சர்ஃபேஸுக்கு வெளியில் வந்துடுது. அப்போ இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு யார் ரெஸ்பான்சிபிள், இந்த சார்ஜ் மட்டும்தான், -Q மட்டும்தான்.
ஒரே இதுவேளை பாயிண்ட்டை நம்ம வெளியே இங்கே வச்சுருந்தோம்னா இந்த ரெண்டு சார்ஜுமே இங்கே கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கும். ஸோ இந்த பாயிண்ட் ரெண்டு ஸ்பியருக்கு நடுவில் இருக்குது. அப்போ இந்த இடத்துல நீங்கள் காஸ்லாவே அப்ளை பண்ணுறதா இருந்தால் ஒரு காசியன் சர்ஃபேஸ் நீங்கள் எடுப்பீங்க. அப்போ காசியன் சர்ஃபேஸோடைய ஐடியா படி இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்ட் வரணும், யார் ரெஸ்பான்சிபிள்? அதுக்குள்ளே இருக்கக்கூடிய சார்ஜ் தான் ரெஸ்பான்சிபிள். அப்போது -q மட்டும்தான் ரெஸ்பான்சிபிள். அப்போ அதோட ரேடியஸ் ஆர், இதில் இருக்க சார்ஜ் வந்து -q. அப்போ இதிலிருந்து வெளியில் அதே மாதிரி டயக்ராம் போட்டுக்கலாம். இதிலிருந்து வெளியில் எவ்வளோ டிஸ்டன்ஸ்? 3r/2ல நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட் கேட்குறோம். அப்போ ஃபார்முலா என்ன? E is equals to kq/r². வெறும் மேக்னெட் தானே கேட்டிருக்காங்க, எழுதிக்கோங்க. அப்போ சார்ஜ் வந்து q, r டிஸ்டன்ஸ் என்ன பாருங்க, kq, r வந்து 3r/2 the whole square. அப்போ E யோட வேல்யூ kq 9r²/4. அப்போ போச்சுன்னா 4kq/9r². So E யோட வேல்யூ 4/9 kq/r². Option B is the correct answer. சரியா?